பசங்களா ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு 2 minutesடா. ஜஸ்ட் வெயிட். ஜஸ்ட் ஒரு நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். நான் 1 minute லேட்டா? சரி, ஓகே, ரைட். சாயங்காலம் செஷன் கரெக்ட் டைமுக்கு வந்துடுறேன். என்ன அதாவது இவன் கிளாஸுக்கே வரமாட்டான், ஆனால் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏண்டாடி ஆட் வந்துருச்சு. ஆட் ஆஃப் பண்ணாங்களே, ஏதோ காலையிலேயே ஷாவணி மேம் பண்ணாங்களே, அப்புறம் என்னாச்சு? ரைட், வில் செக் இட் அவுட். நான் யார் சாருக்கு மெசேஜ் பண்ணுறேன். ரைட், குட் மார்னிங். யாரெல்லாம் ஸ்கூல் கட் பண்ணிவிட்டு லைவ் அட்டன் பண்ணிகிட்ருக்கீங்க? ரைட், இதை மட்டும் படித்தா ஆல் 2 marks அட்டன் பண்ண முடியுமா? எஸ், கண்டிப்பாக அட்டன் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ ஷுவராக உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, பிடிஎஃப் வரும். முதல் படிப்போம், அப்புறம் பிடிஎஃப் வரும். எடுத்தோடனே பிடிஎஃப் கொடுத்தா எப்போ படிப்பீங்க? நீங்கள் படிக்க மாட்டீங்களே, அதுதான். ஸோ என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துறது. ஃபர்ஸ்ட்டு நம்ம படிக்க போகிறோம், அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிஎஃப் கிடைக்க போகுது. சரியா? ரைட், இது வரைக்கும் வீடியோ லைக் பண்ணாதவங்க இப்போவே லைக் பண்ணிவிடுங்க. சரியா? போர்டில் ஏதோ தெரியுதா? ஒன்றும் தெரியலையே. இது ஆக்சுவலாக பேக்ரவுண்ட் வச்சுருக்கேன், அதனால் இப்படி தெரியுது. அதுக்கப்புறம் இந்த டிவியோட டிஸ்பிளே தெரியும். ஆப்போசிட்டில் ஒரு ஸ்க்ரீன் இருக்குது, அது தெரியும். இல்லை ஜன்னல் இருக்குது, இந்த பக்கம் அந்த ஜன்னல் தெரியும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் தெரியாது. ஓகே, ரைட். ஓகே, ரைட், ஆரம்பிக்கலாமா? ஃபைனல் பேட்டில் செஷன் 2. இது ஆக்சுவலாக நேற்று நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்த்தோமா, இது வந்து செஷன் 2. ஸோ வீடியோவை யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, நீ உன் ஃப்ரெண்டெலாம் நிறைய பேருக்கு பண்ண, உன்னோட ஸ்கூல் குரூப்புக்கு மட்டும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணால் போதும். சரியா? ஓகேவா? ரைட். கெமிஸ்ட்ரி மேம் லைவ்ன்றனால ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, அது 12th, அது பப்ளிக் எக்ஸாம். இங்கே பப்ளிக் எக்ஸாம் இல்லை, இங்கே விட 10 மடங்கு கூட இருக்காங்க அங்கே, அவ்வளோதான். இங்கே 100 பேர், அங்கே 1000 பேர், அவ்வளோதான். சரியா? ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் இல்லைல்ல. பப்ளிக் எக்ஸாம் இருந்திருந்தால் இங்கேயும் கண்டிப்பாக வந்திருப்பாங்க. எஸ். அதில் கெமிஸ்ட்ரி மேம் அந்த குரூப்பில் இருக்காங்க. சரி, எந்த குரூப்பில் இருக்காங்க? சரி, ஓகே. ரைட். சரியா? ரைட், எல்லோரும் சாப்பிட்டாச்சா? காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருப்ப. இந்த ஒரு செஷனை அட்டன் பண்ணுறது மூலமாக உன்னால் டியூஸ்டே நடக்க போகிற எக்ஸாமில் 2 மார்க்கில் சூப்பராக மார்க் வாங்க முடியும். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டாக என்ன பண்ணணும், இந்த லைவை அட்டன் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் உனக்கு கொஷின்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். நிறைய கொஷின்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸ். நீங்கள் இது வரைக்கும் ஒரு சில கொஷின்ஸ் படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் இருக்குது. இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா நேமிங் ரியாக்ஷன். ரைட்டா? நேமிங் ரியாக்ஷன் நம்ம அதையும் என்ன பண்ணிடலாம், ஈவினிங் நம்ம முடிச்சிடலாம். சரியா? ஸோ தட் யூ வில் பி கெட்டிங் கிளியர்ட். இன்றைக்கி காலையில் 100 2 marks கொஷின் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங்கு நேமிங் ரியாக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். அவ்வளோதான், அதோடு இன்றைக்கி பிளான் முடிஞ்சுது. நாளைக்கு காலையில் அதே மாதிரியே 3 marks, சாயங்காலம் 5 mark. ஸோ அதோட ப்ராப்ளம் முடிச்சிருவேன். 2 mark முடிச்சாச்சு, 3 mark முடிச்சாச்சு, 5 mark நேமிங் ரியாக்ஷன் முடிச்சாச்சு. ஃபுல் கெமிஸ்ட்ரி உனக்கு நான் முடிச்சு கொடுத்துறேன். சரியா? நீ என்ன பண்ணால் போதும், வீடியோவை பார்த்துட்டு பிடிஎஃப்பை
கிளாஸ் முடிஞ்சு இருக்க டைமில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பிடிஎஃப் நீ ஒரு தடவை நல்லா ரீகால் பண்ணி பார்த்துட்டேன்னா மட்டும் போதும், வேறு எதுவும் தேவையில்லை. இது வரைக்கும் எதுவுமே படிக்கலையா? இப்போயாவது ஸ்டார்ட் பண்ணுங்கள், அப்போ தான் படிக்க முடியும், அப்போ தான் ஜெயிக்கவும் முடியும். ஆரம்பிக்கலாமா? ரைட். பயமாக இருக்கா? இதுக்கப்புறம் ரொம்ப பயங்கரமாக இருக்குன்ற மாதிரி டயலாக்லாம் இல்லை. பயமாக இருக்கிறதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்லை. சூப்பராக நம்ம படிச்சிடலாம். வீடியோ லைக் பண்ணிட்டீங்களா? வீடியோ லைக் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட்டு உன்னோட ஒரு ஃப்ரெண்டுக்காவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. லெட் அஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ரைட். ஸோ 1 ஹவருக்கு 25 கொஷினாவது நம்ம கம்ப்ளீட் பண்ணணும், அதுதான் நம்மளோட டார்கெட். ஸோ 4 hours மேக்ஸிமம். அதுக்கு முன்னாடி நம்ம முடிக்கிறதுக்கு பார்க்கணும், எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம முடிக்கணும். எவ்ரி 25th கொஷின் அல்லது எவ்ரி 1 hour we will take a small break. ரைட்டா? ஒவ்வொரு 1 ஹவருக்கு 1 hour நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சின்ன பிரேக் நம்ம எடுத்துக்கலாம். ரைட்டா? சரியா? நம்ம ஒவ்வொரு பிரேக் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து லஞ்ச் பிரேக்கு நம்ம மொத்தமாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போகலாம். இப்போ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுக்கோ, வேணால் ஸ்நாக்ஸ் எல்லாம் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க, ஃபோன் சார்ஜ் போட்டுக்கோ. ரொம்ப க்ளீனாக ரொம்ப கிளியராக சூப்பராக நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லாமே படிக்க போகிறோம். சரியா? ஆட் வருதா? நான் மெசேஜ் பண்ணியிருக்கேன். ஸோ வி வில் செக் இட் அவுட். ரைட்டா? வி வில் செக் இட் அவுட். சரியா? நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ரைட். எவ்ரி 3 minutes ஒன்று வருதா? அவ்வளோ மோசமாக ஆட் ஆயிடுச்சு. கம்ப்யூட்டருக்கு வீடியோ போடுவாங்க, ஜனஸ்ருதி மேம் போடுவாங்க. சரிப்பா, லெட் அஸ் ஸ்டார்ட் வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே. we will start the session. Yes. So first, what do you understand by the term mole? What do you understand by the term mole? What do you understand by the term mole? ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. ஸ்க்ரீன் டூகே ஸ்பீடில் போகலாமா? ஓகே. தமிழ் மீடியத்துக்கு பிடிஎஃப் வந்துடும். சரியா? குவிஸ் கிடையாது. ரைட்டா? ஆரம்பிக்கலாம் வாங்க. ரைட். வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை த டேர்ம் மோல்? மோல்னா என்ன? 1 mole is the amount of substance of a system. ரைட்டா? 1 mole is the amount of substance of a system which contain as many elementary particle as there in the atoms of. இது ரொம்ப முக்கியம், நிறைய பேர் இந்த இடத்துல இதை மிஸ்டேக் பண்ணிடுறீங்க. 12 gram of carbon 12 ஐசோடோப்புங்கிறத இதில் கீவேர்ட். ரைட்டா? 12 gram of carbon 12 ஐசோடோப். சரியா? ஃபாண்ட் தெளிவாக தெரியலையா? ஃபாண்ட் கிளியராக தெரியுதா? ஏன் ஃபாண்ட் கிளியராக தெரியலை? இப்போ ஓகேவா? இஸ் தட் கிளியர் நவ்? சூப்பராக தெரியுதுன்றாங்க. டாடி 12 gram of carbon 12 ஐசோடோப். ரைட்டா? 12 gram of carbon 12 ஐசோடோப். அடுத்து the mole is defined as the. இந்த டெஃபினிஷன் எழுதினாலும் ஓகே, இல்லை அப்படின்னா கீழே இருக்க டெஃபினிஷன் கூட எழுதலாம். The mole is defined as the amount of substance which contain 6.023 into 10 to the power 23 particle such as atom. அந்த பார்ட்டிகிள் யாராக இருக்கலாம்? ஒரு ஆட்டமாக இருக்கலாம், ஒரு மாலிகுலாக இருக்கலாம், அல்லது அயானாக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம். It is denoted by the symbol N. அது எந்த சிம்பிளில் டினோட் பண்ணுவாங்க? N அப்படிங்கிற சிம்பிளில் டினோட் பண்ண போகிறாங்க. சரியா? ரைட். அடுத்து ஆக்சிடேஷன்னா என்ன, ரிடக்ஷன்னா என்ன? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன்? ஆக்சிடேஷன் அப்படிங்கிறப்ப அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், இது எல்லாருக்குமே தெரியும். அதே இது ரிடக்ஷன் அப்படின்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். அடுத்து ஆக்சிடேஷனை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ லாஸ் ஆஃப் எலக்ட்ரானு. ரிடக்ஷன் அப்படின்னா எலக்ட்ரான் கெயின் அர்த்தம். இதில் இந்த பாயிண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா எழுதிக்கிறது பெட்டர். ஃபார்முலாவை ரெண்டு பக்கமும் எழுதிக்கலாம். இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பரில் Fe2 ப்ளஸ் எலக்ட்ரான் லாஸ் தானே,
Fe2+ என்னவா மாறுது Fe3+ ப்ளஸ் எலக்ட்ரானாக மாறுது. இதுதான் என்ன அப்படின்னா ஆக்சிடேஷன் நம்பர், எலக்ட்ரான் லாஸ். இதுலேருந்து ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆகிடுச்சு. இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர் 2+லேருந்து 3+க்கு ஆக்சிடேஷன் நம்பர் மாறி இருக்கு. ஸோ அதுதான் இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர். இதே ரியாக்ஷன் என்ன பண்ணுங்க, டே அப்பப்போ கேமரா எதுவும் ப்ராப்ளம் ஆச்சுன்னா சொல்லுங்கடா, நான் பாட்டுக்கு பாடம் நடத்திட்டு இருக்க போகிறேன். காலையிலே வா, ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. ரைட், இப்போ வீடியோ வந்துடும் நான் சரி பண்ணிவிடுறேன். ரைட்டா? கொஞ்சம் செக். இப்போ கிளியரா? இப்போ ஓகேவா? சரி, அப்பப்போ ஏதாவது நடந்துச்சுன்னா வெயிட் பண்ணு. நான் எங்கேயும் போயிட மாட்டேன், எப்படியா திருப்பி ஸ்டார்ட் பண்ணி கிளாஸ் எடுத்துகிட்டு வந்துடுவேன். சரியா? அதனால் நீ கொஞ்சம் வெயிட் மட்டும் பண்ணிக்கோ அப்பப்போ. ரைட்? ஓகேவா? ஸோ ஆக்சிடேஷனை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரான் லாஸு, எலக்ட்ரான் கெயின். இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர். இதே ரியாக்ஷனை நீ திருப்பி எழுதணும். இதே ரியாக்ஷனை நீங்கள் திருப்பி எழுதுனீங்க அப்படின்னா, அதாவது டிக்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர்னு சொல்லியிருக்காங்களே, அப்போ என்ன வரப்போகுது, Fe3+ என்னவா மாறப்போகுதுன்னா, Fe3+ஓட ஒரு எலக்ட்ரான் சேர்ந்துச்சுன்னா இட் வில் பிகம் Fe2+. ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆயிருக்கா, அதை தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் ஈக்குவலண்ட் மாஸ்? யாரோ ஒருத்தவங்க அப்போதே கிராம்னா என்ன, ஈக்குவலண்ட் என்னன்னு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ரைட்டா? அவங்கள பார்த்துக்கோங்க. ரைட்டா? டிஃபைன் ஈக்குவலண்ட். ஈக்குவலண்ட் மாஸ்னானது சமான எடைன்னு தமிழில் சொல்லுவாங்க. ரைட்டா? சமான எடை. தமிழ் மீடியத்துக்கும் PDF வரும்டா. இன்னொரு டீமில் யாரும் ஆஃபீஸ்க்கு வரவே இல்லை, அவங்கெல்லாம் வந்த உடனே அப்லோட் பண்ண சொல்லியிருக்கேன், அப்லோட் பண்ணிவிடுவாங்க. த மாஸ் ஆஃப் அன் எலமெண்ட், காம்பவுண்ட் ஆர் அயான் தட் கேன் கம்பைன் வித் ஆர் டிஸ்பிளேசஸ். ரைட்டா? மாஸ் ஆஃப் அ எலமெண்ட், ஒரு எலமெண்ட்டோட மாசு அல்லது ஒரு காம்பவுண்டு அல்லது அயான் யாராக வேணா இருக்கலாம், தட் கேன் கம்பைன் வித் ஆர் டிஸ்பிளேசஸ். ரைட்டா? தட் கேன் கம்பைன் வித் ஆர் டிஸ்பிளேசஸ் 1.008 பார்ட்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அல்லது 8 பார்ட்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அல்லது 35.5 பார்ட்ஸ் ஆஃப் குளோரின். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிராம் ஈக்குவலண்ட் மாஸ்ன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த இடத்துல, இது எல்லாத்துக்கும். ரைட்டா? இது எல்லாத்துக்கும் என்ன அப்படின்னா பார்ட்ஸ்க்கு பதிலாக கிராம் போட்டுக்கலாம். ரைட்டா? கிராம் ஈக்குவலண்ட் மாஸ்ன்னு கேட்டால் கிராம், பார்ட்ஸ் போட்டாலும் கிராம் போட்டாலும் கரெக்டு தான். கிராம் ஈக்குவலண்ட் மாஸ்ன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணலாம், கிராம் போட்டுக்கலாம். நான் தான் சொல்கிறேன்ல, கிராம் ஈக்குவலண்ட் மாஸ்ன்னு கேட்குறப்ப நீங்கள் G போட்டுக்கலாம், இந்த இடத்துல கிராம்னு போட்டுக்கலாம். சரியா? நோ ப்ராப்ளம் இன் தட். இஸ் டிஃபைன்ட் அஸ் கிராம் ஈக்குவலண்ட் மாஸ். இங்கே நான் கிராம் ஈக்குவலண்ட் முடிச்சிருக்கனால ஐ எம் ஜஸ்ட் புட்டிங் கிராம். கிராம் அண்ட் பார்ட்ஸ் போத் ஆர் சேம், இதில் எதுவுமே பிரச்சனையே கிடையாது. சரியா? நெக்ஸ்ட், which quantum number reveals information about the shape, energy, orientation and size of the orbital? இந்த quantum number shape, size, orientation எல்லாத்த பற்றின இன்ஃபர்மேஷனை கொடுக்க போகுது. முதல் என்னென்ன குவாண்டம் நம்பர்லாம் இருக்குன்னு உனக்கு தெரியணும். வாட் இஸ் த குவாண்டம் நம்பர்? ஃபர்ஸ்ட் என்னென்னது பிரின்சிபல் குவாண்டம் நம்பரா? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் எதை சொல்லும்? இட் கிவ்ஸ் த வாட் இஸ் கோயிங் டு கிவ், இட் கிவ் யூ த சைஸ் ஆஃப் தி ஆர்பிட்டாலா, சைஸ் அண்டு எனர்ஜி லெவல். ரைட்டா? எனர்ஜி லெவலில் குறிக்க போகுது. ரைட்டா? எந்த எனர்ஜியில் இருக்குது, எந்த எனர்ஜிங்கிறத குறிக்க போகுது. எல் அசிமுத்தால். அசிமுத்தால் எதப்பா குறிக்கும்? ஷேப் ஆஃப் தி ஆர்பிட்டாலை குறிக்குமா? அசிமுத்தால் என்ன பண்ண போகுது? கோயிங் டு கிவ் யூ த ஷேப். whereas ml magnetic quantum number, it will give you the orientation. ஆனால் இந்த ஓரியன்டேஷன் வேணும்னா எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஓரியன்டேஷன் வேணும்னா எனக்கு எல் தெரிஞ்சிருக்கணும், எல் வேணும்னா என் தெரிஞ்சிருக்கணும். அப்போ என்கிட்ட எம்எல் வேல்யூ இருந்துச்சுன்னா, இஃப் ஐ எம் ஹேவிங் எம்எல் வேல்யூ, அதுக்கு உள்ளுக்குள்ளே யார் இருக்க போகிறா?
அதுக்குள்ளுக்குள்ளே எல்லும் இருக்க போகிறாங்க எண்ணும் இருக்க போகிறாங்க. அப்போ எம்எல் வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா, இஃப் ஐ ஹாவ் அ எம்எல் வேல்யூ இருந்துச்சுன்னா ஐ எம் கோயிங் டு கெட் ஆல் த வேல்யூஸ். ரைட்டா? எம்எல் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா டோட்டலாக எல்லாமே எனக்கு தெரிஞ்சு. ரைட்டா? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அசிமுதால், அதாவது ஷேப்பு, எனர்ஜி, ஓரியன்டேஷன் அண்ட் சைஸ், இது எல்லாத்தையும் என்னால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதான் என்னது இங்கே இருக்க போகிறதுல விஷயம். ரைட்டா? குவாண்டம் நம்பர் ரிவீல்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் த ஷேப், எனர்ஜி, ஆர்பிட்டால்னா சிம்பிள், ஒரே லைன் ஆன்சர், மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். இது எழுதுனா மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் மட்டும் எழுதினாலே போதும், வேல்யூ கொடுத்துருவாங்க. சரியா? give the configuration of Mn2 plus and Mn2 plus and Cr3. அதாவது ஒரு மனுஷனுக்கு சோதனை வரலாம், ஆனால் இவ்வளோ சோதனை வந்துச்சுன்னா எப்படி தாங்கிறது? நானே கஷ்டப்பட்டு இப்போ தான் ஆளை பிடிச்சிட்டு வர மாதிரி ஒவ்வொருத்தனையாக பேசி கஷ்டப்பட்டு லைவுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அப்படி இருக்கப்ப இந்த கேமராவும் சதி பண்ணி நம்மளை இப்படி பண்ணால் என்ன பண்ணுறது? ரைட்டா? கால் வைக்கிற இடம் எல்லாம் இடத்தெல்லாம் மாற்ற முடியாது. என்ன ஃபோன் போப்பதா? ஃபோன் ஏன் போகுதா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. சரியா? ஏன் அப்படி எழுதக்கூடாதுன்னா, அது எழுதக்கூடாது. ஆக்சுவலாக அது வந்து ஸ்பெசிஃபிக்காக அப்படி தான் இருக்குது. ரைட்டா? அது அப்படி தான் இருக்குது. அதனால தான் ஒரு லெசனுக்கு 2 2 மார்க் தானா? இப்போ மிக்ஸ்அப் ஆகியிருக்குப்பா கொஞ்சம். சரியா? மிக்ஸ்அப் ஆகியிருக்கு. உங்களுக்கு வைப்பாக இருக்கா? சரி, ரைட், வாங்க. வைப்பாக இருக்கா? வாய்ஸ் ரொம்ப லோவாக இருக்கா? டேய், என்னடா இவ்வளோ நேரம் வீடியோ பிரச்சனை, நீங்கள் இப்போ வாய்ஸ் பிரச்சனையா? வாய்ஸ் கெயின்லாம் போட்டு தானடா வச்சுருக்கேன், அப்புறமும் என்னடா சாட? வாய்ஸ் இஸ் ஓகே ஆர் நாட்? டே, இதுவே இப்போ தாண்டா கொஞ்சம் சரியாக இருக்குது. வாங்கடா டே, அடுத்து திருப்பி நிற்கிறதுக்குள்ள நம்ம ஒரு 4 கொஸ்டின் படிச்சிடலாம். ரைட்டா? ரைட், ஓகே. ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் Mn2 plus and Cr3+. ரைட்டா? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் Mn2 plus and Cr3+ என்னென்னு பார்த்துடலாம். ரைட்டா? Mn2 ப்ளஸ்க்கு ஃபஸ்ட்டு Mnோட அட்டாமிக் நம்பர் உங்களுக்கு தெரியும். Mnோட அட்டாமிக் நம்பர் என்னது? 25. நான் சொல்லியிருக்கேன், எப்பயுமே ஆக்சுவல் கான்ஃபிகரேஷனை எழுதிட்டு அதுக்கப்புறம் Mn2 ப்ளஸ் எழுதுனா தப்பே வராது. சரியா? எப்பயுமே ஆக்சுவல் கான்ஃபிகரேஷனை எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒரிஜினல் கான்ஃபிகரேஷன் எழுது. இங்கே இருக்க +2 கான்ஃபிகரேஷன். சரியா? அடுத்து Mn2 + 25 என்ன வரும்? 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d என்னடா வரும்? 20 இருந்துச்சா? அப்போ 5 வரும். 3d5. ரைட்டா? 3d5 வரப்போகுது. ஓகேவா? அப்போ என்ன வரப்போகுது? 3d5 வரப்போகுது. இப்போ இதை ஷார்ட் ஃபார்மில் எழுதணும். இது வந்து என்னது? ஆக்சுவல் கான்ஃபிகரேஷன். ஆனால் இப்போ எங்கிட்ட என்ன இருக்குது? Mn2 ப்ளஸ்னு சொல்லியிருக்காங்க. Mn2 ப்ளஸ் என்னது? 2 எலக்ட்ரான் இல்லை. ரைட்டா? ரைட். அப்போ இந்த லாஸ்ட் 2 எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா 1s2 2s2 2p6 3s2 3p6 3d5.
நீ பப்ளிக் எக்ஸாம் எழுதுனேன்னா நான் சொல்கிற மாதிரி இந்த ஷார்ட் ஃபார்ம் எழுதினாலும் ரைட் போடுவாங்க. ரைட்டா? AR 3D5 எழுதினாலும் ரைட் போட்டுருவாங்க. நீ உங்கள் ஸ்கூலில் எழுத போகிறனால உங்கள் ஸ்கூலில் உங்கள் டீச்சர் என்ன மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்களோ அவங்க எப்படி குறித்து கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி எழுது. ரைட்டா? இல்லை அப்படின்னா இது இன்டர் ஸ்கூலான்றது இன்னும் டவுட். ரைட்டா? அதில் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்டுக்கு பேப்பரை கொடுத்து விடலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் இன்டர் ஸ்கூல்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வி வில் செக் இட் அவுட். ரைட்டா? அது வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு இதுதான் என்ன அப்படின்னா மெயினாக ஆன்சர். ரைட்டா? இதானது மெயினான ஆன்சர். ரைட்டா? 1s2 2s2 2p6 3s2 3p6 3d5 அல்லது AR 3d5 எழுதலாம். சரியா? அடுத்து இன்னொன்று வந்து Cr3+. குரோமியம் அட்டாமிக் நம்பர் என்னது? 24. குரோமியம் அட்டாமிக் நம்பர் 24னா 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d 20 3d4ன்னு வரும். சரியா? 3d4. Cr3+. 3+னா 3 எலக்ட்ரான் எடுக்கணும். எங்கேருந்து எலக்ட்ரான் எடுப்பீங்க? ஃபஸ்ட்டு இதுலேருந்து 2 எலக்ட்ரான், அதுக்கப்புறம் இதுலேருந்து ஒரு எலக்ட்ரான் எடுக்கணும். அப்போ Cr2+ஓட கான்ஃபிகரேஷன் என்ன அப்படி? Cr3+ல 3+னா 1s2 2s2 2p6 3s2 3p6 3d 3 எழுதலாம் அல்லது AR 3d3 எழுதலாம். சரியா? இது ரெண்டுமே ரைட் தான். AR 3d3 எது எழுதினாலும் கரெக்டு தான். சரியா? 3d3 தான் ரைட். AR 3d3. வெரி குட், சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி. கொஷின் பேப்பர் அவுட்னு ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா? இப்போ நான் சொல்கிறது தான் கொஷின் பேப்பர் அவுட். ஹைசன்பர்க், ஹாஃப்பா, பாலி, ஹண்ட். ரைட்டா? இந்த 4 பேரில் ஒருத்தவங்க கண்டிப்பாக உன்னோட கொஷின் பேப்பரில் இருக்க போகிறாங்க. இந்த 4 பேரில் யாராவது ஒருத்தவங்க உன்னோட கொஷின் பேப்பரில் இருக்க போகிறாங்க. அந்த 4 பேர் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்து பார்க்க போகிறோம். ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். அதான் ஹைசன்பர்க்கின் தவிர்க்கை விதின்னு தமிழில் சொல்லுவாங்க. ரைட்டா? அடுத்து இட் இஸ் இம்பாசிபிள். இந்த வார்த்தையை எழுதலைன்னா தப்பு. இட் இஸ் இம்பாசிபிள் டு அக்யூரேட்லி மெஷர். இம்பாசிபிள் டு அக்யூரேட்லி டிட்டர்மைன் போத் த பொசிஷன் அண்ட் த மொமெண்டம். அவ்வளோ எழுதினாலே போதும். அவ மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல். சைமல்டேனியஸ்லிங்கிற வார்த்தை அடுத்து ரொம்ப முக்கியம். ரைட்டா? சைமல்டேனியஸ்லிங்கிற வார்த்தை முக்கியம். இம்பாசிபிள் டு அக்யூரேட்லி. அக்யூரேட்டாக மெஷர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். யார் 2 பேரை? பொசிஷனையும் மொமெண்டமையும் மெஷர் பண்ணுறது. அப்போ அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா இருக்குது? டெல்டா எக்ஸ். ரைட்டா? டெல்டா எக்ஸ். டெல்டா எக்ஸ் டாட் டெல்டா பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு h/4π. எக்ஸ் என்னது? இது எழுதணும்ப்பா. டெல்டா எக்ஸ்னா என்னன்னு எழுதணும். டெல்டா எக்ஸுங்கிறது என்னது? ரைட்டா? டெல்டா எக்ஸ். டெல்டா எக்ஸுங்கிறது என்னது? டெல்டா எக்ஸுங்கிறது பொசிஷன். ரைட்டா? டெல்டா எக்ஸுங்கிறது பொசிஷன். அதே இது டெல்டா பிங்கிறது என்னது? மொமெண்டம். ஹெச்ங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். ஹெச்சோட வேல்யூ சொல்ல முடியுமா யாராவது? ஹெச்சோட வேல்யூ என்னது? 6.636 into 10⁻34 ஜூல் செகண்ட். ரைட்டா? ஜூல் செகண்ட். ரைட்டா? ஓகே, கிளியரா? தட்ஸ் இட். அன்சர்டனிட்டி இன் மொமெண்டம். அன்சர்டனிட்டி இன் பொசிஷன். எஸ், அப்படி தான் எழுதுறேன். நான் வெறும் பொசிஷன் எழுதுறேன். அப்படி எழுதாத. அன்சர்டனிட்டி, குறிப்பிட முடியாத. ரைட்டா? அன்சர்டனிட்டி சேர்த்து எழுது. அன்சர்டனிட்டி இன் பொசிஷன், அன்சர்டனிட்டி இன் மொமெண்டம் அப்படின்னு எழுதிக்கோங்க. சரியா? அன்சர்டனிட்டிங்கிற வார்த்தையை சேர்த்து எழுதிக்கோங்க. அடுத்து டிஸ்கிரைப் ஹாஃப்பா பிரின்சிபல். இப்போ ஹாஃப்பா பிரின்சிபல் 5 மார்க்கில் உனக்கு குரு உச்சத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, உன்னோட ராசிக்கு உன்னோட நேரங்காலம் எக்ஸ்ட்ரீம் நல்லதாக இருக்குது. நீ வேறு லெவல் நல்லவனாக இருக்க. நீ வேறு லெவலில் பண்ணுற அப்படின்னா 5 மார்க்கில் கேட்டால் நீ கண்டிப்பாக அதுக்கு டயக்ராம் வரையணும். ரைட்டா? 5 மார்க்கில் கேட்டால் கண்டிப்பாக நீ என்ன பண்ணதுக்கு டயக்ராம் வரையணும். அது எப்படி நான் சொல்லித்தரேன், கடகடன் வரைஞ்சிடலாம். ரைட்டா? 6.626. ஓகே ஓகே, ரைட்டா? 6.626. ரைட். அடுத்து இன் அ கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் அன் ஆட்டம். இன் அ கிரவுண்ட் ஸ்டேட். ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். இந்த கொஷின்ஸ் எல்லாம் ஒரு வேர்டு கூட மாற்றாமல் என்ன பண்ணணும், நீங்கள் எழுதியே ஆகணும். சரியா? ரைட்டா? இன் அ கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் அன் ஆட்டம். டே 5 மார்க்கில் கேட்டிருக்காங்கடா, அதனால தான் நான் சொல்கிறேன். ரிவிஷனில் பப்ளிக்கில் கேட்டதில்லை. இந்த மாதிரி இன்டர் டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர்லலாம் ஹாஃப்பா பிரின்சிபல் டைரக்ட் 5 மார்க்கில் வந்திருக்கு. அதனால தான் ஸ்டேட் ஆஃப் ஆட்டம், கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் அன் ஆட்டம். ஒரு ஆட்டம் கிரவுண்ட் ஸ்டேட்டில் ரைட்டா இருக்கப்ப ஆர்பிட்டால்ஸ் ஆர் டிஃபைன்ட் இன் த ஆர்டர் ஆஃப் their increasing energies. ரைட்டா? ஆர்பிட்டால்ஸ் ஆர் ஃபில்டு. ரைட்டா? சாரி, டிஃபைன்டு இல்லை, ஃபில்டு. ஆர்பிட்டால்ஸ் எப்படி ஃபில் ஆகுதா? இன் their
இன்க்ரீசிங் எனர்ஜிஸ், அதோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிறப்ப 1 2 3 4ன்னு இன்க்ரீசிங் எனர்ஜியில் எழுதணும். தட் இஸ் அப்படின்னா என்னது, எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட் ஆக்குபை த லோவஸ்ட் எனர்ஜி ஆர்பிட்டால். ரைட்டா, எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட் ஆக்குபைஸ் த லோவஸ்ட் எனர்ஜி ஆர்பிட்டால் அவைலபிள். அதுக்கு அவைலபிளாக இருக்க லோவஸ்ட் எனர்ஜி. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ஒன்ஸ் த லோவர் எனர்ஜி இஸ் ஃபில்டு, எலக்ட்ரான்ஸ் என்டர்ஸ் த நெக்ஸ்ட் ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டால். அதுக்கப்புறம் ஹையர் எனர்ஜிக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட டயக்ராம் வரைகிறதுக்கு ரைட்டா, ரைட், இதோட டயக்ராம் வரைகிறதுக்கு சரி, நான் இந்த 11th எக்ஸாம் பேப்பர் கரெக்ஷன் இதை பற்றி நம்ம தனியாக பேசுவோம். இப்போ நான் பேசினா டைம் பத்தாது. ரைட்டா, 1s 2s 3s 4s 5s 6s அதுக்கப்புறம் 7s வரைக்கும் போடணும். ரைட்டா, 7 தெரியல அவனுக்கு, நான் நெக்ஸ்ட் பேஜில் எழுதுறேன். ரைட்டா, 1s 2s 3s 4s 5s 6s 7s. 2s பக்கத்தில் 2p எழுதுங்க. நல்ல ஈக்குவலாக ஒரே மாதிரி கேப் போட்டு எழுதுங்க, இல்லைன்னா நீங்கள் ஆரோ மார்க் போடுறப்போ உங்களுக்கு தப்பாயிடும். 5p 6p 7p 3d 4d 5d 6d 4f 5f. சரியா, 1s, அதுக்கப்புறம் 2s தனியாக, அதுக்கப்புறம் 2pலேருந்து 3s, அடுத்து 3p 4s, அடுத்து 3d 4p 5s, அடுத்து 4d 5p 6s, அதுக்கப்புறம் 4f 5s 7s, அதுக்கப்புறம் 4f 7p. இது எல்லாத்தையும் போட்டுட்டு இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா டாட்டட் லைன் வேறு போடணும்ப்பா. இவங்க எல்லாத்துக்கும் நடுவில் டாட்டட் லைன் வேறு. இப்படி கூட நீ ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட்டா, இந்த மாதிரி கூட டாட்டட் லைனை ஜாயின் பண்ணிவிட்டு. ரைட்டா, டாட்டட் லைன் கண்டிப்பாக போட்டிருக்கணும். அந்த டாட்டட் லைனே ஆரோ மார்க் இருந்துச்சுன்னா ரொம்ப பெட்டர். இதுக்கடுத்து இதுக்கப்புறம் இந்த ஆரோ மார்க் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த டயக்ராமே எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா யார் யாருக்கு அடுத்து ஃபில் ஆவாங்க அப்படிங்கிறது தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. அதில் போய் நீங்கள் உங்களோட அறிவுத்திறமையை காமிச்சிடாத, அப்புறம் தப்பு போட்டுருவாங்க. ரைட்டா, இந்த மாதிரி நீ சிம்பிளாக எழுதி ஆரோ மார்க் மட்டும் போட்டுட்டா போதும். தட்ஸ் இட். திஸ் இஸ் ஹவ் யூ ஹவ் டு டு. ரைட்டா, 7s வராதா? ஒருவேளை நான் தப்பாக படிச்சுட்டேனோ? 7s வராதா? 7s வரைக்கும் இருக்குல்ல. ஏன் 7s வராது? மொத்தம் 7 பீரியடில் இருக்குது. பீரியாடிக் டேபிளில் 7 பீரியடில் இருக்குது. அப்போ 7s வரும்ல. 7s இருக்குது. சரியா, 7s வரைக்கும் இருக்குது. 11th புக்கில் இருக்க டயக்ராமை போடாத. 11th புக்கில் இருக்கிறது கன்ஃபியூசிங்காக இருக்கும். அந்த டயக்ராம் வரையாத, இந்த டயக்ராம் வரைஞ்சிக்கோ. இதுவே கரெக்டு தான். ரைட்டா, இந்த டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க. திஸ் டயக்ராம் கேன் பி யூஸ்டு. புக்கில் இருக்குது 11th புக்கில் இருக்குது இஸ் நாட் கிளியர். ரைட்டா, இது நாட் கிளியர். ஏப்பா 7s 7pலாம் வரும்ப்பா, போட்டிருக்கிறத கரெக்டாக பண்ணுங்கள். ரைட்டா, இங்கே இருக்கிறதெல்லாம் வரதான் செய்யும். ஓகே, இதை மட்டும் கவனமாக ஞாபகம் வச்சுக்கோ. இதுக்கு மேலே ஸ்டார் எதுவும் போடு, இதை மட்டும் போடு. தட்ஸ் இட், முடிஞ்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஹண்ட்ஸ் ரூல். ஹண்ட் என்ன சொன்னார்? ஹண்ட்ஸ் ரூல். ஹண்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஹண்ட்ஸ் ரூலில் ஹண்ட் என்ன சொல்கிறாரு? ஸ்டேட்ஸ் தட் எலக்ட்ரான் பேரிங், எலக்ட்ரான் வந்து பேர் ஆகுறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த டீஜெனரேட்டட் ஆர்பிட்டால் டஸ் நாட் டேக்ஸ் பிளேஸ். பேரிங் நடக்கவே நடக்காது. எப்போ வரைக்கும்? டஸ் நாட் டேக்ஸ் பிளேஸ் until all the available orbitals contain 1 electron each. available orbitals இருக்க எல்லா ஆர்பிட்டால்லையும் ஒரு எலக்ட்ரான் வந்து ஃபில் ஆகுற வரைக்கும் பேரிங் நடக்காது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்பிட்டால் இருக்குன்னு வச்சுக்கலாம். ரைட்டா, இது என்ன ஆர்பிட்டால் யாராவது சொல்ல முடியுமா? இப்போது இங்கே இருக்குது, 2வது எலக்ட்ரான் நான் போடணும். ரைட்டா, மொதல் எலக்ட்ரான் நான் போட்டுட்டேன். இப்போ 2வது எலக்ட்ரானை நான் இங்கே போடக்கூடாது. ஸோ அப்போ அவங்க பேர் ஆகுறாங்க. பேரிங் நடக்கக்கூடாது. எப்போ தான் பேரிங் நடக்கணும்? இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான். இவங்க எல்லாருமே என்னது? சேம் எனர்ஜி லெவல். ஒரே லைனில் இருக்காங்க பார்த்தியா? சேம் எனர்ஜி லெவல். அப்போ சேம் எனர்ஜி லெவலில் இருக்கவங்கள ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் ஒரு எலக்ட்ரான் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்? அடுத்து பேரிங்கே பண்ணணும். சரியா, இது பி ஆர்பிட்டால். 3 ஆர்பிட்ஸ் இருக்குல்ல, அப்போ இது பி. அப்போ என்னது? இது பிஎக்ஸ் பிஒய் பிஇசட்னு வரும். சரியா, ரைட். அப்போ பேரிங் வில் நாட் டேக்ஸ் பிளேஸ். அதான் மெயினான விஷயம். ரைட்டா, பேரிங் இன் டீஜெனரேட்டட் ஆர்பிட்டால் does not takes place until all the available orbitals contains at least 1 electron each. ஒவ்வொருத்தவங்க கிட்டயும் ஒரு எலக்ட்ரான் இருந்தால் மட்டும்தான் ஃபில் ஆவாங்க, இல்லைனா ஃபில் ஆக மாட்டாங்க, இல்லைனா பேர் ஆக மாட்டாங்க. எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி, திஸ் இஸ் ஆல்சோ அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரைட்டா, எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜினா என்னது அப்படின்னு? எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். ஒன்று கொடுத்துட்டு இன்னொன்று வாங்கிக்கலாம். ரைட்டா, ஒரு இதை கொடுக்குறோம், இன்னொன்று வாங்குறோம். அப்போ நம்ம கிட்டேருந்து போயிருக்கா போகலையா?
நம்மக்கிட்டேருந்து போகவே இல்லை. அப்போ எக்ஸ்சேஞ்ச் ஆப்பர்ச்சுனிட்டினால நம்மளுக்கு பெனிஃபிட் இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பென் இருக்குது, இந்த பெண்ணை கொடுத்துட்டு இதே மாதிரி புது பேனா கிடைக்குது. இந்த பழைய பேனாவை கொடுத்துட்டு புது பேனா வாங்குறேன், அப்போ எனக்கு பெனிஃபிட் தானே? அப்போ பெனிஃபிட் தானே? ரைட், அப்போ எனக்கு பெனிஃபிட் தானே? ரைட், இதை முடிச்சுட்டு சொல்கிறேன். ரைட்டா? இப்போது electrons with the same spin in different orbitals. Electrons in with the same spin. Same spin என்னது? இப்போ இப்படி இருக்கா, இவங்க ரெண்டு பேரும் ஆப்போசிட் ஸ்பின், இவங்க ரெண்டு பேரும் என்னது? ஆப்போசிட் ஸ்பின். அப்போ இவங்க ரெண்டு பேர் சேம் ஸ்பின், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்படி இருக்காங்க ஒரு ஆர்பிட்டால். இது என்ன ஆர்பிட்டால்? 1 2 3 4 5 இருக்காங்க. இவங்க எல்லாரும் சேம் ஸ்பின்னா, இவங்க எல்லாரும் சேம் ஸ்பின், ஒரே மாதிரி சுற்றுறவங்க. ரைட்டா? இவங்க எல்லாரும் ஒரே மாதிரி சுற்றுறவங்க. ரைட்டா? சேம் ஸ்பின். ரைட்டா? ஒரே மாதிரி சுற்றுறவங்க. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரே மாதிரி சுற்றுறவங்க இருக்காங்க இன் டிஃப்ரெண்ட் ஆர்பிட்டால்ஸ், வேறு வேறு ஆர்பிட்டாலில் இருக்காங்க ஆஃப் சேம் சப்ஷெல், ஒரே சப்ஷெல். இதெல்லாமே என்னது? டி. டியோட சப்ஷெல். இவங்க எல்லாருமே டி ஃபேமிலியே சேர்ந்தவங்க, டியோட சப்ஷெல்ல சேர்ந்து இருக்காங்க. ரைட்டா? Subshell can exchange their position. ரைட்டா? Subshell can exchange their position. ரைட்டா? இவங்க என்ன பண்ணலாம்? பொசிஷனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கவன் இங்கே போகலாம், இங்கே இருக்கவங்க இங்கே போகலாம், இங்கே இருக்கவங்க இங்கே போகலாம், இங்கே இருக்கவங்க இங்கே போகலாம். அதே மாதிரி பாருங்கள், அடுத்து இவங்க இங்கேயும் போகலாம், இங்கே வரலாம், இங்கே வரலாம், இங்கே வரலாம். ஏன்னா இவங்க எல்லாரும் ஒரே மாதிரி தானே இருக்காங்க. இவங்க இடத்த மாற்றிக்கிட்டாங்கன்னா ஒரு பெரிய ப்ராப்ளமே இல்லை, ஒரு வித்தியாசமும் தெரியாது. அப்போது இவங்க இடத்த மாற்றிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி, ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. அப்படி ஒவ்வொருத்தவங்களும் இடத்த மாற்றுறாங்கன்னா ஈச் சச் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி ரிலீஸ் அண்ட் திஸ் நோன் அஸ் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி. ரைட்டா? இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சும், நான் இங்கேருந்து இங்கே குதிக்கிறேன். ரைட்டா? அப்போ என்ன பண்ணுறேன்? எனர்ஜி லாஸ் ஆகுதுல, எனர்ஜி ரிலீஸ் ஆகுதுல, அதே மாதிரி தான். ரைட்டா? ஸோ அப்போ என்ன பண்ணுது? எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. ரைட்டா? ஒவ்வொரு எனர்ஜி ரிலீஸ் ஆகுது, அந்த எனர்ஜி தான் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எலக்ட்ரான்ஸ் வித் சேம் ஸ்பின் இன் டிஃப்ரெண்ட் ஆர்பிட்டால்ஸ் ஆஃப் சேம் சப்ஷெல். வார்த்தைகளை கவனமாக பிரயோகிக்கணும். ரைட்டா? எலக்ட்ரான்ஸ் வித் சேம் ஸ்பின் டிஃப்ரெண்ட் ஆர்பிட்டால் பட் சேம் சப்ஷெல். சேம் ஸ்பின் டிஃப்ரெண்ட் ஆர்பிட்டால் சேம் சப்ஷெல். புரியுதா? 3 சேம் டிஃப்ரெண்ட் சேம் அப்படி இருக்கணும். சரியா? அவங்க தனக்குள்ள பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, ரைட்டா? தனக்குள்ள பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க பேர் தான் என்னது? எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? பாசிட்டிவ் நெகட்டிவ் சேஞ்ச் ஆகாது, சேஞ்ச் ஆகாது, சேம் ஸ்பின். இப்போ இன்கேஸ் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி, இதை விட இதில் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா? இப்போ சொல்லுங்கள். இவங்களோட எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜியை விட இவங்களோட எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி கூடவா கம்மியா? ஹாஃப் ஃபில்டை விட கம்ப்ளீட்லி ஃபில்டுக்கு எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி கூடவா ஜாஸ்தியா? இவங்க ரெண்டு பேரில் யாருக்கு எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி ஜாஸ்தி? ஹாஃப் ஃபில்டா கம்ப்ளீட்லி ஃபில்டா? இவங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்குமா? இவங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி எப்படி இருக்கும்? ரொம்ப அதிகமாக இருக்குமா? பயங்கர அதிகமாக இருக்குமா? ஏன்னா ரெண்டு ஸ்பின்னுமே ஒரே மாதிரி இருக்காங்க. ரைட்டா? பாசிட்டிவ் ஸ்பின் நெகட்டிவ் ஸ்பின் ரெண்டு பேருமே, அதில் ஒரு 5 பேர் இதில் ஒரு 5 பேர் ஈக்குவலாக இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு எப்படி இருக்க போகுது? இட் இஸ் கோயிங் டு இதோட எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி தான் ஜாஸ்தி, இவங்களுக்கு தான் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி ஜாஸ்தி. இவங்களை விட இவங்களுக்கு தான் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி ஜாஸ்தி. இவங்களோட இவங்க தான் மோர் ஸ்டேபிள், இவங்களோட இவங்க தான் மோர் பவர்ஃபுல்லு, இவங்களோட இவங்க தான் பெட்டர். புரியுதா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாஃப் ஃபில்டை விட கம்ப்ளீட்லி ஃபில்ட் இஸ் மோர் ஸ்டேபிள், மோர் ஸ்டேபிள், மோர் எனர்ஜி, மோர் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி, மோர் சிமெட்ரி. கரெக்டு தானே? என்ன ஆச்சு? என்ன கன்ஃபியூஷன்? டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்டு. டிக்ரீஸ் கிடையாது, இன்க்ரீஸ்டு. இங்கே தானே நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இங்கே 5 பேர் அவங்களோட இடத்துக்குள்ளே மாற்றிக்கலாம், இங்கே 10 பேரும் 10 பேர் இடத்த மாற்றிக்கலாம். ரைட்டா? 10 பேரும் இடத்த மாற்றிக்கலாம் அவங்களுக்குள்ள. அங்கே 5 பேர் தான் மாற்ற முடியும், இங்கே 10 பேர். இங்கே இடத்த மாற்றிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. அப்போ நிறைய பேர் இடத்த மாற்றுறாங்கன்னா நிறைய எனர்ஜி ரிலீஸ் ஆகும். நிறைய எனர்ஜி ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா, எனர்ஜி கம்மியாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படியே அமைதியாக உட்காந்துருவோம். ரைட்டா? எனர்ஜி ரொம்ப இருந்தால் என்ன பண்ணுவோம்? தாம் தூம்னு ஆட்டம் போடுவோமா? அப்போ என்ன ஆகிடும்? பொட்டன்ஷியல் எனர்ஜி குறைஞ்சிச்சுன்னா ஸ்டேபிளாக இருப்பாங்க. ஸோ தே ஆர் கோயிங் டு பி ஸ்டேபிள். கம்ப்ளீட்லினா ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். ரைட்டா? ஓகே. அப்போ ஹாஃப் ஃபில்டை விட கம்ப்ளீட்லி ஃபில்டு தான் எப்பயுமே என்னது? மோர் ஸ்டேபிள். ஓகே. இவங்கெல்லாம் இப்போ இவங்க ஸ்டேபிளாக ஸ்டேபிள் இல்லை. இப்போ இவங்கள யார் ஸ்டேபிள்? இவங்கள யார் மோர்? சரி, இவங்கள யார் மோர் ஸ்டேபிளாக இருப்பா? இப்போ சொல்லுங்கள். இது ஏ. லெட் அஸ் கன்சிடர் ஒரு கொஷின் மாதிரி வச்சுக்கலாம். ஏ பி சி. விச் இஸ் மோர் ஸ்டேபிள்? விச் இஸ் மோர் ஸ்டேபிள்? விச் இஸ் மோர் ஸ்டேபிள்? இப்படியே என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்ருவாங்க ஜென்ரல் கொஷினில். ஏமா சொல்லுங்கடா. விச் இஸ் மோர் ஸ்டேபிள்? A is more stable. Second
ரெண்டாவது யார் மோர் ஸ்டேபிள்? ரெண்டாவது சி கிடையாது, இதுதான் மோர் ஸ்டேபிள். எப்பா இதுதான் மோர் ஸ்டேபிள்? ஏன்னா 10 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கு. ஒரு கொஸ்டின் கூட இருக்கு 3 மார்க் நடத்துறப்ப சொல்லுவேன், டியா பி ஆர்பிட்டாலா, டி ஆர்பிட்டாலா பி ஆர்பிட்டாலா, டிஆர்பி. டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் டி ஆர்பிட்டால் தான் மோர் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி, மோர் ஸ்டேபிள். ரெண்டு பேருமே கம்ப்ளீட்லி ஃபில்டு தான், ஆனால் நம்பர் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ் இங்கே அதிகம், அதனால இவன் மோர் ஸ்டேபிள். இங்கே நம்பர் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ் கம்மி, இங்கே 10 எலக்ட்ரான் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, இங்கே 6 எலக்ட்ரான் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, வேற அங்கே 5 தான். இவன் ஃபர்ஸ்ட் இவன், அதுக்கப்புறம் இவன், அதுக்கப்புறம் தான் அவன். சரியா? ஏசிபி ஃபர்ஸ்ட் அதிகமாக ஸ்டேபிள் யார்? ஏ. எஃப் தான் ஸ்டேபிள்னு சொல்லலாம், ஆனால் எஃப் வந்து உருப்படியாகவே இருக்காது. எஃப் வந்து இஸ் நாட் அ ஸ்டேபிள் காம்பவுண்ட், அந்த காம்பவுண்ட் ஸ்டேபிளாக இருக்காது. எஃப் மெட்டீரியல் டிஸ்இன்டகிரேட் ஆகிட்டே இருக்கும். எஃப் வந்து உருப்படியாக அப்படியே இருக்காது. எஃப் படக்குன்னு என்ன பண்ணிடும்? ஓடி போயிடும், உடஞ்சி போயிடும். எஃப் வந்து ரேடியேட் ஆகிடும். ரேடியேட் இஸ் ஹைலி ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ். அதாவது பாட்டுக்கு டிஸ்இன்டகிரேட் ஆகி உடஞ்சி போயிடும். அதை அப்படியே பிடிச்சி வைக்க முடியாது, அதுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. தெரியலையே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Pauli exclusion principle. No two electrons in an atom can have the same set of all the values of 4 quantum number. ரைட்டா? ரெண்டு பேருக்கு ரைட்டா? என்ன சொல்லியிருக்காங்க? Pauli exclusion principle no two electron, எந்த ரெண்டு எலக்ட்ரானுக்கும் ஒரே மாதிரியான வேல்யூஸ் இருக்காது. இது 2 மார்க். 3 மார்க்கில் கேட்டாங்கன்னா they will tell you to write an example also. ரைட்டா? 2 மார்க்கில் வெறும் Pauli exclusion principle கேட்கலாம். எக்ஸாம்பிளோட கேட்டாங்கன்னா 3 மார்க்குக்கு போயிடணும். ரைட்டா? No two electrons in an atom can have the same set of values of all 4 quantum numbers. ரைட்டா? இந்த 2 எலக்ட்ரான்ஸ்க்கு சேம் செட் ஆஃப் குவாண்டம் நம்பர்ஸ் இருக்காது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதை எடுத்துக்கிட்டோம். ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் இது 4s எடுத்துக்கிட்டோம்னா இதோட n வேல்யூ என்னதுப்பா? n வேல்யூ என்னது? 4. l வேல்யூ என்னது? s ஓட l வேல்யூ என்னது? எல் வேல்யூஸ் ஒரு நிமிஷம் டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோ. எல் வேல்யூஸ் எல்லாம் ரீகால் பண்ணிக்கோ. எல் வேல்யூஸ் எஸ்ஸுக்கு 0, பிக்கு 1, டிக்கு 2, எஃப்க்கு 3. ரைட்டா? எல் வேல்யூ 0, 1, 2, 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ என்னது? எல் வேல்யூ 0. எல் வேல்யூ 0னா எம்எல் வேல்யூ என்னது? 0வாக தான் இருக்கும். அப்போ எம்எஸ் மொதல் எலக்ட்ரான், 2 எலக்ட்ரான் இருக்குல்ல, மொதல் எலக்ட்ரானு ஒன்று, ரெண்டாவது எலக்ட்ரான் ஒன்று. மொதல் எலக்ட்ரானுக்கு +1/2ன்னு போட்டோம். அப்போ ரெண்டாவது எலக்ட்ரானுக்கு n = 4, l = 0, ml = 0, ms will be -1/2. ஸோ இப்போ பார்த்தீங்களா, மொதல் 3 சேமாக இருக்கு, ஆனால் 4வது மாறிடுச்சு. பாலி என்ன சொன்னார்? 4மே சேமாக இருக்காது, ஏதாவது ஒன்று கண்டிப்பாக மாறி தான் இருக்கும். 4 வேல்யூவும் சேமாக இருக்காது, 4 வேல்யூவும் சேமாக இல்லை உங்களுக்கு, அதுதான் விஷயம். ரைட்டா? 4 வேல்யூவும் சேமாக இல்லை. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. ரைட். என்னடா இது இப்பயும் ஒரு மாதிரி ஒயிட் கலர் தெரியுது, என்னடா இது? உனக்கு இப்போ இந்த பக்கம் ஒரு ஒயிட் கலரில் தெரியும்ல, அது தெரியாது இப்போ. ஏன்னா கரெக்டாக அந்த பக்கம் ஒரு ஒயிட் கலரில் தெரிஞ்சிருந்துச்சுல, அது தெரியாது. ஓகே ரைட், நெக்ஸ்ட் போகலாம். n = 4 தான் பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். அதுக்கு எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா ஹைட்ரஜனும் ஹீலியம் எழுதணும். ரைட்டா? எக்ஸாம்பிள் கேட்டால் ஹைட்ரஜன் ஹீலியம் எழுதணும். சரியா? எக்ஸாம்பிள் கேட்டால் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் எழுதணும். டயகனல் ரிலேஷன்ஷிப். ரைட்டா? எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜியும் டயகனல் ரிலேஷன்ஷிப்பும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ரைட்டா? இது ரெண்டு ஏதாவது ஒன்றா கேட்டுகிட்டே இருக்கலாம். ரைட்டா? இது ரெண்டு ஏதாவது ஒன்றா கேட்டுகிட்டே இருக்கலாம். சரியா? நான் ஒரே நிமிஷம் யாழ் சாருக்கு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுறேன். சரியா?
நான் கேட்டிருக்கேன், சொல்லியிருக்கேன், பார்க்கலாம். ரைட்டா? யார் சார் ரிப்ளைலாம் பண்ணுவார், ஏன் பண்ண மாட்டாங்க? நாங்கள் ரிப்ளை பண்ணுவாங்க டாடி. நீங்கள் வேணால் ஆக்சுவலாக நிறைய ஸ்டூடெண்ட் பண்ணிங்கன்னா சார் டைம் எடுத்து ரிப்ளை பண்ணுவாங்க. யாருமே ரிப்ளை பண்ணக்கூடாதுன்னு இல்லை, யாருமே ரிப்ளை பண்ண மாட்டோம்லாம் கிடையாது. சரியா? ரைட், வாங்க வாங்க. த சிமிலாரிட்டி இன் ப்ராப்பர்ட்டிஸ். ரைட்டா? ப்ராப்பர்ட்டிஸ் சிமிலராக இருக்க போகுது. யாரோ ரெண்டு பேருக்கு நடுவில் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்க போகுது. எக்ஸிஸ்டிங் பிட்வீன் த diagonally placed element is called diagonal relationship. diagonally placed, இங்க ஒருத்தவங்க இருக்காங்க, இங்க ஒருத்தவங்க இருக்காங்க, இவங்க ரெண்டு பேரோட ப்ராப்பர்ட்டியும் ஒரே மாதிரி இருக்க போகுது. அதுதான் diagonal relationship. சரியா? அடுத்து on moving diagonally across the periodic table, the second and third, இது ஒரு 1 mark question பா. diagonal relationship எங்க மட்டும்தான் காணப்படுதுன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் பீரியட் எலமெண்ட்ல மட்டும்தான் காணப்படுது. இட் இஸ் நாட் ஃபாலோயிங் இன் த ஹோல் பீரியாடிக் டேபிள். மொத்த பீரியாடிக் டேபிள்லையும் கிடையாது. சரியா? இட் இஸ் கோயிங் டு பி ஃப்ரம் த diagonal relationship on the first and second and third period மட்டும்தான். செகண்ட் அண்ட் தேர்ட் பீரியட்ல மட்டும்தான் இருக்க போகுது. ரைட்டா? மித்த எதுலையும் இருக்காது. ரைட்டா? பீரியாடிக் எலமெண்ட்ஸ் ஷோ சர்டைன் சிமிலாரிட்டிஸ். வேற எங்கேயும் அந்த சிமிலாரிட்டிஸ் நீங்கள் பார்க்க முடியாது. மாடர்ன் பீரியாடிக் லா. சரியா? மாடர்ன் பீரியாடிக் லா. The physical and chemical properties of the elements or the periodic functions of their atomic number. In the question எழுதிருவீங்க. Who is the father of modern chemistry? Modern chemistry ஓட father யாருப்பா? நவீன வேதியியலின் தந்தை யாரு? நவீன வேதியியலின் தந்தை இஸ் ஹென்றி மோஸ்லே. இதுக்கு முன்னாடி father of chemistry யாரு? அண்டோனியோ லவாய்சியர். அண்டோனியோ லவாய்சியர் தான் father of chemistry. தருண் போடா. ரைட்டா? The physical and chemical properties of the elements are the periodic functions of their atomic number. இதை சொன்னது யார் அப்படின்னா ஹென்றி மோஸ்லே. ரைட்டா? ஹென்றி மோஸ்லே தான் இதை சொன்னார். ஓகேவா? ரைட். கெமிஸ்ட்ரிக்கு ஃபாதர் ஆமாம் இருக்கார்ல. ஃபாதர் ஆஃப் கெமிஸ்ட்ரி யார் அப்படின்னா அண்டோனியோ லவாய்சியர். ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கெமிஸ்ட்ரி, நவீன வேதியியலின் தந்தை யாருன்னா ஹென்றி மோஸ்லே. சரியா? ஹென்றி மோஸ்லே தான் மாடர்ன் கெமிஸ்ட்ரியோட ஃபாதர். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் Lanthanides and actinides. இது சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னா ரைட். ஓகே. டி 0 to 1 தானே இருக்குது. Lanthanides பொறுத்த வரைக்கும் 4F 1 to 14. ரைட்டா? ரெண்டுக்குமே 4F 5F ஞாபகம் வச்சுக்கோ. 1 to 14 இது வந்து 0 to 14. இது 1 to 14, இது 0 to 14. 5D 0 to 1, 5D 0 to 2, 6S2, 7S2. சரியா? இதுதான். ரைட்டா? மதர் ஆஃப் கெமிஸ்ட்ரி ஸ்ராவணி மாமா. யாரா? ஓகே. காமனாக எஃப் ஆர்பிட்டாலுக்கு ஒன்று தான் இருக்கா? அப்போல்லாம் இல்லை, தனித்தனியாக. எஃப் ஆர்பிட்டாலுக்குன்னா எஃப் ஆர்பிட்டாலுக்கு வந்து என்எஃப் 1 to 0 to 14, என்எஃப் 0 to 14, n minus 1 வருமா? n minus 1 5 4 5 n minus 1 d 0 to 2 n minus 2. ஐயோ மாற்றி எழுதுற, ரிவர்ஸ் எழுதிட்டு இருக்கு. இங்கே தான் n minus 2 வரணும். ரைட்டா? n minus 2 f, இங்கே ns2. இது வந்து என்ன அப்படின்னா காமனாக எஃப் ஆர்பிட்டாலோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். எஃப் ஆர்பிட்டாலோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனாக இது நம்மளுக்கு அது கேட்க மாட்டாங்க. ரைட்டா? நம்மளுக்கு இது கேட்க மாட்டாங்க ஜென்ரல். நம்மளோட கொஷின் படி இது கிடையாது. நீட் ஜெயில வேணால் படிக்கிறவங்க படிச்சுக்கலாம். இது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மாற்றணும். ரைட்டா? இது 6D. தேங்க்யூ ஸோ மச். 5F 6D 7S. இது வந்து லாந்தனைட்ஸ், இது ஆக்டினைட்ஸ். ரைட்டா? டியை மட்டும் கவனமாக ஞாபகம் வச்சுக்கோ. நிறைய பேர் டியை மாற்றி எழுதிடுவாங்க. ரைட்டா? இது வந்து நீங்கள் வந்து எழுதக்கூடாது. ஸ்டேட் போர்டுக்கு இது எழுதக்கூடாது. ரைட்டா? டோன்ட் ரைட் திஸ் ஃபார் ஸ்டேட் போர்டு. ஸ்டேட் போர்டுக்கு இது தான் எழுதணும். அவங்க கேட்டிருக்கிறது லாந்தனைட் அண்ட் ஆக்டினைட்ஸ்க்கு தானே. அப்போ எப்படி நம்ம எஃப் பிளாக்கு எழுத முடியும்? எஃப் பிளாக்ல இருக்கிறது தான், ஆனாலும் கேள்விக்கு சரியான பதில் அது கிடையாது. ஐசோ எலக்ட்ரானிக் அப்படின்னா சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் ஐசோ எலக்ட்ரானிக்னு சொல்ல போகிறாங்க. ரைட்டா? 1 மார்க்கில் இருக்கா? சரி, ஓகே, ரைட். 1 மார்க்கில் பார்த்து எழுதிக்கோங்க. ரைட்டா? அயான்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் ஹேவிங் சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் கால்ட் ஐசோ எலக்ட்ரானிக் அயான்ஸ். ரைட்டா? வேறு வேறு அயான்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பசங்க இந்த இடத்துல ஆட்டம்ஸ்னு எழுதிடுவாங்க. ஆட்டம்ஸில் சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்காது, அயான்ஸில் தான் இருக்க போகுது. அயானிக் ஃபார்மில் மட்டும்தான் இருக்கும். ரைட்டா? அயானிக் ஃபார்மில் இருக்கவங்களுக்குள்ள தான் சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அயான்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட் ஹேவிங் சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஆர் கால்டு ஐசோ எலக்ட்ரானிக் அயானு. இவங்க எல்லாத்துக்கிட்டே எத்தனை எலக்ட்ரான் இருக்குது அது மட்டும் சொல்ல முடியுமா?
இவங்க எல்லாத்துக்கிட்ட எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? இவங்க கிட்ட எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? எஸ், இதில் ஒன்று போயிடுச்சுன்னா 10 10 10 10 10 10 10 எலக்ட்ரான். காமனாக இவங்க எல்லாத்துக்கிட்டையும் 10 எலக்ட்ரான் இருக்குது. சரியா? ரைட். நெக்ஸ்ட், வாட் இஸ் இஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்? ரைட்டா? இஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்னா என்ன? இஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? த நெட் சார்ஜ் experienced by the valence electron in the outermost shell is called effective nuclear charge. ரைட்டா? நம்மக்கிட்ட நிறையா ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. நிறைய ஆர்பிட்டால்ஸில் வெளியே இருக்க எலக்ட்ரான், இங்கே இருக்க பாசிட்டிவ் ப்ரோட்டான் என்ன பண்ணணும்? இங்கே இருக்க எல்லா எலக்ட்ரானையும் என்ன பண்ணணும்? இட் ஹேஸ் டு ஹோல்ட். ரைட்டா? எல்லா எலக்ட்ரானையும் ஹோல்டு பண்ணுற வேலை யாருக்கு இருக்குது? நம்மளோட ப்ரோட்டானுக்கு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோட்டானால் இந்த எலக்ட்ரானை போய் அப்ரோச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் இது என்ன பண்ண முடியும்? இதையும் ஹோல்டு பண்ணி தான் ஆகணும், அதையும் அட்ராக்ட் பண்ணணும். ஆனால் ஊடால நிறைய தடைகள் இருக்குது. ஊடால இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது? அந்த எலக்ட்ரான்ஸை மறைக்குது. அப்படி மறைச்சாலும் அதையும் தாண்டி போய் என்ன பண்ணுது? அதை ஹோல்டு பண்ணிக்குது. ரைட்டா? அதையும் தாண்டி போய் இது என்ன பண்ணுது? ஹோல்டு பண்ணிக்குது. ரைட்டா? அந்த ஷீல்டு, அந்த ஸ்க்ரீனு, அந்த மறைக்கிறதையும் தாண்டி போய் என்ன பண்ணுது? அது ஹோல்டு பண்ணுது. அப்போ அதுக்கு பேர் தான் என்னது? ஷீல்டிங் எஃபெக்ட் அல்லது ஸ்க்ரீனிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அப்படி மறைக்கிறதையும் தாண்டி போய் ஹோல்டு பண்ணுறாங்களே, அதுதான். அப்போ இஃபெக்டிவாக எவ்வளோ திறமையாக அவங்க போய் அதை ஹோல்டு பண்ணுறாங்க, அதுதான் இஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். நார்மலாக நியூக்ளியர் சார்ஜ்னா நான் இருக்கேன், என் முன்னாடி இருக்க எல்லாரும் ஈக்குவலாக இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்காங்க, இவங்க முன்னாடி எல்லாரும் இப்படி ஈக்குவலாக இருக்காங்க. ரைட்டா? எல்லாரும் ஈக்குவலாக இருக்காங்கன்னா எல்லாரும் மேலேயும் என்னால் என்ன பண்ண முடியும்? ஐ கேன் ஈஸிலி கான்சென்ட்ரேட், ஈக்குவல் ஃபோர்ஸ் கொடுத்து எல்லாரையும் பிடிச்சிக்க முடியும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இந்த இஷ்யூ இருக்கனால வாட் இஸ் ஹேப்பனிங்? நியூக்ளியர் சார்ஜ் கொஞ்சம் குறையுது. இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க? திறமை பிடிச்சி இழுக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன? ரைட்டா? இஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் Z effective is equal to Z minus S. அதாவது நெட் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த வேலன்ஸ் எலக்ட்ரான். வெளிக்கூட்டில் இருக்கக்கூடிய வேலன்ஸ் ஷெல்லில் இருக்க எலக்ட்ரான் மேலே எவ்வளோ எனர்ஜி கொடுக்க முடியுது இந்த ப்ரோட்டானால்? net charge experienced by the valence electron in the outermost shell is called the effective nuclear charge. Formula எழுதுனா மட்டும் கூட போதும். Z effective equal to Z minus S. அப்போ Z equal to என்னது? atomic number. S equal to screening constant. ரைட்டா? S equal to screening constant. ரைட்டா? Here it is atomic number. Z is atomic number. Here the Z is atomic number. ஊடால மீன்ஸ் சென்டரா? என்னது எனக்கு புரியல. ஓ, என்னோட தமிழில் உனக்கு டவுட்டா? நடுவில். ஓகே ரைட், நடுவில்னு வச்சுக்கலாம். ரைட்டா? நடுவில். ஓகேவா? ரைட். அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லு, வேலன்ஸ் ஷெல்லு எப்படி வேணால் வச்சுக்கலாம். ரைட்டா? பிரச்சனை இல்லை. ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் போட்டுக்கோ. இது எஸ். ஒரு சில புக்கில் ஒரு சில ஃபார்முலாவில் ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட்டுக்கு சிக்மா கூட கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட்? இப்போ அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைனால தான் Z effectiveனு ஒரு டாப்பிக்கே நம்ம படிக்க வேண்டியது இருந்துச்சு. அப்போ இது என்னன்னு பார்க்கலாம். ரைட்டா? ஓ, மதுரை ஸ்லாங் புதுசாக இருந்ததா? சரி, ஓகே. த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ரைட்டா? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸு இங்கே இருக்காங்கல்ல, இவங்க என்ன பண்ணுறாங்க? இந்த எலக்ட்ரானை வெளியே அடித்து துரத்த பிளான் பண்ணுறாங்க. யார் வெளியே அடித்து துரத்த பிளான் பண்ணுறா? இந்த எலக்ட்ரானை. இங்கே இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது? ரிப்பல் பண்ணுது. வெளியே போ, வெளியே போன்னு ரிப்பல் பண்ணுறாங்க. இவங்களுக்குள்ளேயும் சண்டை. ரைட்டா? இவங்க எல்லாத்துக்கூடையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சேம் சார்ஜ் இருக்கனால they are just repelling each other. ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க கூட ரிப்பல் பண்ணிக்கிறாங்க. ரைட், சண்டை போட்டுக்கிறாங்க. ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் த இன்னர் ஷெல் எலக்ட்ரான் அண்ட் த அவுட்டர் ஷெல் எலக்ட்ரான். ரைட்டா? இன்னர் ஷெல் அல்லது அவுட்டர் அல்லது வேலன்ஸ் ஷெல் லீட்ஸ் டு டிக்ரீஸ் இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். இந்த பிரச்சனைனால, ரைட்டா, இந்த பிரச்சனைனால இந்த நியூக்ளியஸ்னால இந்த எலக்ட்ரானை நல்லா பார்க்க முடியலை, நல்லா ஹோல்டு பண்ணிக்க முடியலை. ஸோ அப்போ leads to decrease in electrostatic attractive force acting on the valence electron, act as a shield between the nucleus. ஸோ இது என்ன பண்ணுது? இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னால நியூக்ளியஸில் இருந்து கடைசி நியூக்ளியஸை பார்க்க முடியாமல் நடுவில் ஷீல்டு மாதிரி உட்காந்துக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் என்ன அர்த்தம்? திஸ் எஃபெக்ட் இஸ் கால்டு ஷீல்டிங் எஃபெக்ட் அல்லது ஸ்க்ரீனிங் எஃபெக்ட். ரைட்டா? இதுக்கு பேர் தான் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் அல்லது ஷீல்டிங் எஃபெக்ட்னு சொல்ல போகிறாங்க. சரியா? ரைட். நெக்ஸ்ட், write the chemical equation for the following reaction. Reaction of hydrogen with tungsten 6 oxide. ரைட்டா? என்ன கொடுத்துருக்காங்க? tungsten 6 oxide. ரைட்டா? tungsten 6 oxide ஃபார்முலா என்னது? WO3. ரைட்டா? WO3.
அது ஏன் சார் 6ன்னு கொடுத்துருக்காங்க? தமிழ் மீடியம் இருக்குடா, பிடிஎஃப் இப்போ வந்துடும் ரிஹான், பிடிஎஃப் வந்துடும் உனக்காக. நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், தமிழ் மீடியம் வச்சுருக்கேன், இருக்குது தமிழ் மீடியம் இருக்குது ரைட்டா. பிடிஎஃப் கொடுத்துறேன் நான், போர்டில் இல்லை ஆனால் பிடிஎஃப் இருக்குது, நான் கொடுக்குறேன் சரியா. WO3ல் ஏன் இங்கே 6 போட்டிருக்காங்க அப்படின்னா டங்ஸ்டனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 6. டங்ஸ்டனோட சிம்பிள் தான் W ரைட்டா, டங்ஸ்டனோட சிம்பிள் தான் W ரைட்டா. கம்பல்சரியிலே கேட்டாங்களா இந்த கொஷினை பாருங்கள். டங்ஸ்டனோட சிம்பிள் W6 ஆக்சைடு. ஏன் WO3ல் டங்ஸ்டனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 6ன்னு சொல்கிறாங்க? ஆக்சிஜனுக்கு -2 ரைட்டா, ஆக்சிஜனுக்கு -2 சரியா, ஆக்சிஜனுக்கு -2. அப்போ 3 ஆக்சிஜன் இருக்குது, அப்போ 2 × 3 6, இது -6 இருந்தால் இது +6 இருக்கும். அப்போ W ஃபார் டங்ஸ்டன், டங்ஸ்டன்லேருந்து +6 எலக்ட்ரான் என்ன பண்ணியிருக்கு, அது வாங்கியிருக்கு, 6 எலக்ட்ரான் அது வாங்கியிருக்கு சரியா, 6 எலக்ட்ரான் அது வாங்கியிருக்கு, +6 -6. அப்போ அது ஒரு ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க ரைட்டா. அப்போ ஹைட்ரஜன் ரியாக்ட் பண்ணுது ரைட்டா, ஹைட்ரஜன் H2 + WO2. ரியாக்ஷனை மனப்பாடம் பண்ணாத சரியா, ரியாக்ஷன் ஈக்குவேஷன்ஸை மனப்பாடம் பண்ணாது. ரியாக்ட் பண்ணுறப்ப என்ன அப்படின்னா டங்ஸ்டன் + H2O வெளியே வந்துடும் ரைட்டா. ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுங்கள், ஹைட்ரஜன் கரெக்டாக வந்துருச்சு. ஆக்சிஜன் மட்டும் பாருங்கள், இங்கே எத்தனை இருக்குது, 3 இருக்குது, ஆனால் இங்கே எத்தனை இருக்குது, 2. இங்கே வந்து ஒரே ஒரு ஆக்சிஜன் தான் இருக்குது, அப்போ இங்கே 3 போட்டுட்டோம். W 1 தான் வரணும், அதனால் அதை என்னது டச் பண்ணாதீங்க. ஆக்சிஜன் அப்போ 3 போடுங்க, இங்கே 2 3s are 6, 2 3s are 6, ஆக்சிஜன் 3, ஆக்சிஜன் 3 கம்ப்ளீட் ஆகிடுச்சு சரியா, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ப்ராப்ளமே இல்லை சரியா, தட்ஸ் இட் முடிஞ்சு. அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஹைட்ரஜன் ரெடியூசஸ் டங்ஸ்டன். ரிடக்ஷன் என்னது, ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் கால்ட் ரிடக்ஷனா, ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் ரிடக்ஷனா. அப்போ என்ன பண்ணுது, ஹைட்ரஜன் போய் டங்ஸ்டன் கிட்ட இருந்து ஆக்சிஜனை வெளியே எடுத்துகிட்டு வந்துடுது. ஸோ அப்போ ஹைட்ரஜன் ரெடியூசஸ் டங்ஸ்டன் ஆக்சைடு டு டங்ஸ்டன் ரைட்டா, டங்ஸ்டன் ஆக்சைடை டங்ஸ்டனாக ரெடியூஸ் பண்ணுது. WO3 Wஆ மாற்றுது அட் ஹை டெம்பரேச்சர், ஹையர் டெம்பரேச்சரில் இது நடக்குது. அதே இது அடுத்து ஆப்போசிட்டில் கேட்குறாங்க ரைட்டா. ஹைட்ரஜன் கேஸ் அண்ட் குளோரின் கேஸ் இவங்க 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நேற்று கூட நம்ம ஒரு ரியாக்ஷனில் பார்த்தோம். ஹைட்ரஜன் + குளோரின் ஈக்குவல் டு HCl, கரெக்டாக தப்பா? H + Cl, H + Cl ஈக்குவல் டு HCl, கரெக்டாக தப்பா? H + Cl HCl, கரெக்டாக தப்பா? H + Cl HCl is wrong. H2 + Cl2, H2 + Cl2 தான் ரைட் ரைட்டா, H2 + Cl2 அதான் என்னது ரைட். ஏன்னா ஹைட்ரஜன் கேஸாக இருக்கப்ப H2ஆக தான் இருக்கும், குளோரினும் கேஸ் தான், குளோரினும் கேஸு, அதுவும் Cl2ஆக தான் இருக்கணும் சரியா. அப்போ என்ன வரும் நம்மளுக்கு, H2 + Cl2 gives 2HCl. இங்கே ஹைட்ரஜன் ரியாக்ட்ஸ் வித் குளோரின் நார்மலாக ரூம் டெம்பரேச்சர் அண்டர் லைட். கவனி, ஒரு முக்கியமான கொஷின் ரைட்டா, ரொம்ப முக்கியமான கொஷின் ரைட்டா. திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ரைட்டா. சம்டைம்ஸ் இந்த குளோரின் என்ன பண்ணாது, வெளிச்சம் இல்லைன்னா இந்த குளோரின் யாரோட ரியாக்ட் பண்ணாது. வெளிச்சம் இருக்கப்ப லைட்டு அல்லது ஹீட் இருக்கணும், ரொம்ப மெயினாக லைட். லைட் இருந்தால் தான் Cl நடக்கும், இல்லைன்னா இந்த Cl2 என்ன பண்ணாது, பிரேக்கே ஆகாது. இந்த குளோரின் 2ஆக பிரேக் ஆகணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக என்ன தேவை, வி நீட். குளோரின் 2ஆக பிரேக் ஆகணும்னா அதுக்கு என்ன தேவை, வி நீட் லைட் சரியா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா ரைட். டு கிவ் ஹைட்ரஜன் குளோரைட். அப்போ என்ன பண்ண போது, HCl கொடுக்குறதுக்கு வரப்போ. யூசஸ் ஆஃப் ஹெவி வாட்டர், ஹெவி வாட்டரோட யூசஸ் என்ன ரைட்டா, ஹெவி வாட்டர் என்னது, கடின நீரோட பயன்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ரைட்டா. ஹெவி வாட்டர் இஸ் யூஸ்ட் அஸ் அ moderator in nuclear reactor as it can lower the energy of the fast moving neutrons. இதெல்லாம் நீ வந்து 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்ப ரைட்டா. மாடரேட்டர்னா நியூட்ரான் வேகமாக வருது, அது வேகமாக வந்து இது மேலேயே இடிக்கிறப்ப பாதிப்புகள் அதிகமாக ஏற்படும், அதை ஸ்லோ பண்ணணும். அதை ஸ்லோ பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹெவி வாட்டரை யூஸ் பண்ண போகிறோம் சரியா. அடுத்து D2O is commonly used as the tracer to study organic reactions ரைட்டா. ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் என்ன நடந்திருக்கா நடக்கலையா, இதில் எதுவும் வித்தியாசமாக நடந்திருக்கா அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த D2Oவை யூஸ் பண்ணலாம் ஃபார் ட்ரேசர் டு ஸ்டடி ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரைட்டா. அடுத்து இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் அஸ் அ கூலண்ட். கூலண்ட்னா என்னது, நம்ம நியூக்ளியர் ரியாக்டர்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஹீட் ஆகும். ஸோ அங்கே வாட்டரை யூஸ் பண்ணால் நம்மளுக்கு ஸ்கேர்சிட்டி அதிகமாக இருக்கனே இருக்குது, அதுக்கு பதிலாக ஹெவி வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஹெவி வாட்டர் நம்ம ட்ரிங்கிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ வி ஆர் யூஸிங் த ஹெவி வாட்டர் ஃபார் த கூலண்ட். அதுவும் தண்ணி தான், தட் இஸ் ஆல்சோ வாட்டர், அதனால தான் சரியா ரைட். எக்ஸ்பிளைன் த எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன் ஆஃப் டியூட்ரியம் ரைட்டா.
explain the exchange reaction of deuterium. Deuterium ஓட exchange reaction பத்தி கேட்டிருக்காங்க. என்ன deuterium ஓட exchange reaction? Just exchange. என்ன பண்ண போறாங்க? ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களோட exchange ஆக போறாங்க. Deuterium can replace reversibly hydrogen. யாரை replace பண்ண போறாங்க? ஹைட்ரஜன். என்ன பண்ண போறாங்க? ஹைட்ரஜனை தூக்கிட்டு D வரப்போகுது. ரைட்டா? ஹைட்ரஜனை தூக்கிட்டு D வரப்போகுது. ரைட்டா? So deuterium can replace reversibly hydrogen in compounds either partially அல்லது completely. ரைட்டா? ஒன்று பார்ஷியலாவோ அல்லது கம்ப்ளீட்டாக, ஒன்று பாதி இல்லை மொத்தமாக கூட்டமாக அழிச்சிட போகுது. ரைட்டா? கண்டிஷன்ஸை பொறுத்து பாருங்கள். மீத்தேன் இருக்கு, மீத்தேனோட D2 ரியாக்ட் பண்ணுறப்ப டியூட்ரோ மீத்தேன் வருது. ரைட்டா? CD4 CH4ங்கிறது CD4ஆக மாறிடுது. அடுத்து பார்த்தீங்கன்னா NH3 அமோனியாவோட ரியாக்ட் பண்ணுறப்ப டியூட்ரோ அமோனியாவாக மாறுது, ND3 அப்படின்னு மாறுது. சரியா? இட் இஸ் சிம்பிள். சரி, இட் இஸ் சிம்பிள். ரைட்டா? ரைட். நெக்ஸ்ட் கொஷின். ஹவ் இஸ் ட்ரீட்டியம் ப்ரிப்பேர்ட்? ட்ரீட்டியம் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம்? ட்ரீட்டியமை எவ்வாறு தயாரிப்பாய் அப்படிங்கிறது தான் கொஷின். ரைட்டா? இட் கேன் பி ஆர்டிஃபிஷியலி ப்ரிப்பேர்ட். இது என்ன பண்ணலாம்? நம்ம ஆர்டிஃபிஷியலாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். பம்பார்டிங் லித்தியம் வித் ஸ்லோ நியூட்ரான். லித்தியம் என்ன பண்ணுறோம்? நம்ம அடிக்கிறோம். ரைட்டா? லித்தியமை ஸ்லோவாக மூவ் ஆகிற நியூட்ரானை வச்சு லித்தியம் அடிக்கிறப்ப இன் நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்டர். ரைட்டா? நியூக்ளியர் ஃபிஷன். ஃபிஷன் என்னது? பொழக்கிறது. ஃபியூஷன்னா சேர்க்கறது, ஃபிஷன்னா பொழக்கிறது. ரைட்டா? ஃபிஷன் என்னது? பொழக்கிறது. ரைட்டா? பொழக்க போகிறோம் நம்ம. ரைட்டா? பொழக்க போகிறோம். பொழக்கிறப்ப என்ன பண்ணுறோம்? லித்தியமை பொழந்தா ஹீலியம், அதுக்கப்புறம் ஒரே ஒரு 1TH ஹைட்ரஜன் தான். ஆனால் 3 நியூட்ரான் இருக்கனால இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் ட்ரீட்டியம். ரைட்டா? அதனால ட்ரீட்டியமாக மாறுது. ஓகேவா? மோத வைக்கிறோம் அப்படி வச்சுக்கலாம். சரியா? ரைட். 3Li6 + 0N1. ரைட்டா? 3Li6 + 0N1 ட்ரீட்டியம் அல்லது ட்ரீஷியம், எப்படி வேணால் சொல்லலாம். ஈஸி. ஹெவி வாட்டர். ரைட்டா? அங்கே பார்த்தது அதே மாதிரி தான். ரைட்டா? ஹெவி வாட்டர் அதே மாதிரி. லோவர் த எனர்ஜி ஆஃப் ஃபாஸ்ட் மூவிங் நியூட்ரானு ட்ரேசராக யூஸ் பண்ண போகிறோம். அப்சார்ப்ஸ் ஹீட்டு ஜெனரேட். சிம்பிளாக இதில் கீவேர்டு என்ன தெரியுமா? யூஸ்ட் as a moderator, used as a tracer to study organic reaction, used as a coolant. இவ்வளோ எழுதினாலே போதும், 3 மார்க் கொடுத்துருவாங்க. கெமிஸ்ட்ரி டீச்சராக ரொம்ப வருஷம் இருக்கவங்க இந்த 3 வார்த்தை எழுதினாலே போதும்னு சொல்லிவிடுவாங்க. ரைட்டா? இந்த 3 வார்த்தை எழுதினாலே உனக்கு ஆன்சர் கொடுத்துருவாங்க. இந்த 3 வார்த்தை தான் கீவேர்டு. இது ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட். இது எழுதினாலே போதும். ஏன்னா கவர்மெண்ட் ஆன்சர் கீ அப்படி தான். இப்போ நீ அப்படி எழுத போகிறதில்ல, உனக்கு திருத்துறது பரவாயில்ல. வாட் ஆர் ஐசோடோப்ஸ்? What are the names of isotopes of hydrogen? Right? Write the names of isotopes of hydrogen. Isotope என்ன தெரியும்ல? Isotope என்னது? Isotope are atoms of same element that have same atomic number. Right? Same atomic number but different mass number. Right? Atomic number same இருக்கணும் but different mass number. Example இது isotope இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. Cl35 Cl37 ஐசோடோப்பா இல்லையா? அப்படி ஐசோடோப்னா இதோட அட்டாமிக் நம்பர் என்னன்னு சொல்லுங்கள். அப்படி ஐசோடோப்பாக இருந்தால் இதோட அட்டாமிக் நம்பர் என்னன்னு சொல்லுங்கள். சரியா? வைல் த சேம் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் எலக்ட்ரான்ஸ் பட் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். அதான் என்னது காரணம். ரைட்டா? அதான். ரைட். ஆமாம், ஹெவி வாட்டரும் டியூட்ரியமும் ஒன்று தான். டியூட்ரியம் வெறும் D2 ஓனா தான் ஹெவி வாட்டர். ரைட்டா? இது ஹைட்ரஜன். ஹைட்ரஜனும் வாட்டரும் ஒன்றும் கிடையாதுல்ல. ஹைட்ரஜனும் வாட்டரும் ஒன்றும் கிடையாதுல்ல. அதே மாதிரி டியூட்ரியமும் ஹெவி வாட்டரும் ஒன்றும் கிடையாது. இது டியூட்ரியம், இது ஹெவி வாட்டர். அவ்வளோதான் வித்தியாசம். சரியா? அவ்வளோதான் வித்தியாசம். இது 17, இது 17 அட்டாமிக் நம்பர். ரைட்டா? ஹைட்ரஜன் வாட்டர், டியூட்ரியம் ஹெவி வாட்டர், அப்படி படிக்கணும். அதுதான் கான்செப்ட். சரியா? ரைட். அடுத்து ஹைட்ரஜன் ஹேஸ் 3 நேச்சுரலி அக்கரிங் ஐசோடோப்ஸ். 3 இருக்குது. என்னது? ஒன்று புரோட்டியம், இன்னொன்று டியூட்ரியம், இன்னொன்று ட்ரீட்டியம். இதுக்கு பேர் புரோட்டியம் தான். சரியா? ஹெச்ன்றது தான் புரோட்டியமு, டிங்கிறது டியூட்ரியமு, டிங்கிறது ட்ரீட்டியம். இது எல்லாத்துலேயும் அட்டாமிக் நம்பர் 1 பட் மாஸ் நம்பர் மட்டும் வேரியேஷன் 1 2 3ன்னு இருக்க போகுது. சரியா? அதான் நீங்கள் 1 அப்படி எழுதினாலும் சரி, ஹெச் போட்டாலும் சரி, இல்லை டி போட்டு எழுதினாலும் தப்பு கிடையாது. எப்படி வேணால் போட்டு எழுதிக்கலாம். சரியா? ரைட். ஓகே. ஸோ இன்னும் ஒரு கொஷின் பார்த்தா தான் 25 வரும்னு நினைக்கிறேன். ரைட்டா? ஃபஸ்ட் கொஷின் பிளாங்க் பேஜா? இன்னும் 2 கொஷின் பார்த்தா தான் 25 கொஷின் பார்க்க முடியும். வெயிட் பண்ணுங்க வாங்க. ஹார்ட் வாட்டர் அண்ட் சாஃப்ட் வாட்டர்னா என்னது? ஹார்ட் வாட்டர் கடின நீர்னா என்ன, மென்னீர்னா என்ன? ரைட்டா? ஹார்ட் வாட்டர் அண்ட் சாஃப்ட் வாட்டர். ஹார்ட் வாட்டர் என்னது? இட் கண்டைன்ஸ் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் சால்ட்ஸ். ரைட்டா? கால்சியமும் மெக்னீஷியம் சால்ட்ஸும் இருக்கக்கூடியது தான்
ஹார்ட் வாட்டர்னு சொல்ல போகிறாங்க. சாஃப்ட் வாட்டர்னு என்னது? இட் கண்டெயின் கால்சியம் அண்டு மெக்னீஷியம். இதில் கால்சியம் மெக்னீஷியம் சால்ட் இருந்துச்சுன்னா ஹார்ட் வாட்டர், அவங்க இல்லைன்னா அது யார்? சாஃப்ட் வாட்டர். அவங்க இல்லைன்னா அது பேர் என்னது? சாஃப்ட் வாட்டர். ஹார்ட் வாட்டரை பொறுத்த வரைக்கும் does not give lather with soap but forms a precipitate of calcium and magnesium. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டிட்டர்ஜென்ட் சோப்லாம் டிட்டர்ஜென்ட் பவுடர்லாம் என்ன பண்ணுன்னா உனக்கு நல்லா நுரை வரும். வேற இது நுரை வராது. ரைட்டா? நுரையே வராமல் ஒரு மாதிரி ஸ்கம் மாதிரி ப்ரிசிபிடேட் அப்படியே விழுக்குன்னு இருக்கும். அதுதான் இது. சரியா? விழுக்குன்னு இருக்கதான் ஹார்ட் வாட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இட் ஃபார்ம்ஸ் லேத்தர் வித் சோப். நல்ல நுரை வர்றது அதெல்லாம் வரும் இது. இட் இஸ் ஹார்ம்ஃபுல் ஃபார் பாய்லர்ஸ் அண்ட் அன்சூட்டபிள் ஃபார் லாண்ட்ரி. ரைட்டா? துவைக்கிறதுக்கு அதுக்கெலாம் என்னது? இது சூட்டபிள் கிடையாது. யூஸ்வலாக நீங்கள் குளிக்கிற சோப்பை வச்சு நம்ம துவைக்க முடியுமா? முடியாதுல. அது அப்படியே என்ன பண்ணும்? திட்டு நிற்கும், நுரையே வராது. அதனால தான் நாட் சூட்டபிள். whereas this is not harm the boilers, unsuitable for laundry. பாய்லர்ஸ்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி டீ கடை பாய்லரில் ஷிப்பு பெரிய இண்டஸ்ட்ரியிலலாம் நம்ம வீடு அளவுக்கு பெரிய பாய்லர்ஸ் இருக்கும். பிகாஸ் ஃபார் நியூக்ளியர் ரியாக்டர் we want higher temperature. அதுக்கெலாம் வாட்டர்லாம் ஹீட் பண்ணுறதுக்கு, ஸ்டீம் எல்லாம் டர்பைனில் ஹீட் பண்ணுறதுக்கு, ஸ்டீம் டர்பைன் ரன் பண்ணுறதுக்குலாம் ஹீட் பண்ணுறதுக்கு பாய்லர் தேவை. ஸோ தே வில் பி கிவிங் பாய்லர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதில் நம்ம இந்த ஹார்ட் வாட்டரை போட்டோன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும் தெரியுமா? உப்பு மாதிரி படிஞ்சிடும். அப்போ பாய்லர் சீக்கிரமே கெட்டு போயிடும். அதனால தான். சரியா? ரைட். நெக்ஸ்ட் கொஷின், டெம்பரவரி ஹார்ட்னஸ், பெர்மனன்ட் ஹார்ட்னஸ். ரைட்டா? டெம்பரவரி ஹார்ட்னஸ்னா என்ன? பெர்மனன்ட் ஹார்ட்னஸ்னா என்ன? திஸ் இஸ் டியூ டு soluble bicarbonates of calcium and magnesium. டெம்பரவரி ஹார்ட்னஸ்னா இந்த கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் சால்ட்ஸ் உள்ளே இருக்குல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா soluble bicarbonate. ரைட்டா? கால்சியம் பைகார்பனேட், மெக்னீஷியம் பைகார்பனேட்டாக இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? கரைஞ்சு போயிடுவாங்க. நல்லா கவனிங்க. கால்சியம் பைகார்பனேட், மெக்னீஷியம் பைகார்பனேட்னா கரைஞ்சு போயிடுவாங்க. அதே இது இங்கே திஸ் இஸ் டியூ டு soluble salts in the form of calcium, magnesium, sulfates and chlorides. ரைட்டா? கால்சியம் சல்ஃபேட்டு, மெக்னீஷியம் சல்ஃபேட்டு, கால்சியம் குளோரைட், மெக்னீஷியம் குளோரைட்லாம் இருந்தால் இது வந்து என்ன அப்படின்னா ரொம்ப ஹார்டாக அப்படியே பெர்மனெண்ட்டாக இருக்கக்கூடிய இவங்களாம் பெர்மனெண்ட்டாக இருக்கக்கூடியவங்க. இங்கே இட் இஸ் ஈஸிலி ரிமூவ் பை பாயிலிங். நம்ம ஹீட் பண்ணாலே ரிமூவ் ஆகிடும். இது டீடியஸ், ரிமூவ் பண்ணுறது கஷ்டம். அண்ட் இன்வால்வ் சர்டன் கெமிக்கல் மெத்தட்ஸ் போட்டு தான் இதை ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் லிட்டில் பிட் காம்ப்ளிகேட்டட் ரியாக்ஷன். சரியா? ஓகே. First 25 question we have completed. ரைட்டா? முதல் 25 கொஷின் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மெசேஜாக போட்டு தள்ளிக்கிட்டு இருந்தேல, இப்போ சொல்லு என்ன டவுட் உனக்கு? ரைட்டா? வாட் ஆர் த டவுட்ஸ் யூ ஆர் ஹேவிங்? 15 மினிட்ஸ்லாம் பிரேக் விட முடியாதுப்பா. அவ்வளோ நேரம் பிரேக் விட்டா 15 மினிட்ஸ் பிரேக்லாம் சான்ஸே கிடையாது. நோ சான்ஸ் ஆஃப் 15 மினிட்ஸ் பிரேக். 5 மினிட்ஸ் பிரேக் கொடுப்பேன், பார்த்துக்கலாம். எனி டவுட்ஸ்? என்னென்ன டவுட்லாம் உனக்கு இருக்கு? எஸ், குவார்ட்டர், வி ஹவ் கம்ப்ளீட்டட் குவார்ட்டர். பிரேக் போடுறதுக்கு முன்னாடி டக்குன்னு சொல்லுங்கள். எனி டவுட்ஸ் யூ ஹேவ்? டவுட்லாம் இல்லைல்ல? பிடிஎஃப் இப்போ தான் ஆஃபீஸ்க்கு 11:30 தான் ஆஃபீஸ் வருவாங்க. வந்ததுக்கப்புறம் பிடிஎஃப் கொடுப்பாங்க. அவசரப்படாது, இப்போதைக்கு கொடுக்கும். 12 மணிக்கு மேலே தான் உனக்கு பிடிஎஃப் வரும். சரியா? இப்போதைக்கு வராது. 24 கொஷினா அப்போ என்னோடய அக்கௌண்ட்டில் தப்பாக இருக்கும். ஸோ நம்ம பார்த்துக்கலாம். சரியா? ஓகே, ரைட். வில் மீட் அட் 11:10. 11:10 we will meet. தண்ணி குடிங்க எல்லாரும். ஹாவ் சம் வாட்டர். தண்ணி குடிச்சிட்டு ஃபோனை சார்ஜ் போடுங்க. ஒரு 4 மினிட்ஸு. 4 மினிட்ஸில் ஒரு 4 பாயிண்ட் ஏறும் அல்லது 3 பாயிண்ட் ஏறும். காமன் எக்ஸாம் மார்க் சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க. என் ஃபோனெல்லாம் 3 பாயிண்ட் ஏறும்டா. ஃபாஸ்டிங் இருக்கீங்களா? ஓகே, ஃபாஸ்டிங் இருக்கவங்க தண்ணிலாம் குடிக்க முடியாது. ரைட்டா? எனக்கே தொண்டெல்லாம் வலிக்குதுடா. நேற்று ஒரு 3 மணி நேரம் நேற்றெல்லாம் பிரேக்கே விடாமல் கத்திட்டு இன்னும் திருப்பி நாளைக்கு
எனக்கு கத்தணும்ல, அதனால தான் ரெஸ்ட் எடுத்து பண்ணால் தான் நம்ம போக முடியும். பவர் பேங்க் யூசர்ஸா? மதுரை கொஷின் பேப்பர் ஈஸியாக இருக்குமா? இங்கிலீஷை பார்த்தோமா நீ கேட்குற? இங்கே இங்கிலீஷ் கொஷின் பேப்பர் எப்படி இருந்துச்சு? ஏன் எனர்ஜி டவுன் ஆகிடுச்சா? கஷ்டம்லாம் இல்லை, நம்ம நின்று போய் எவ்வளோ 10 ஹவர்ஸ்லாம் எடுத்துருக்கோம்ல, அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அது ஏற்ற மாதிரி அவுட்புட் இருந்துச்சுன்னா நம்மளுக்கும் ஒரு எனர்ஜி இருக்கும். ஆகா, நம்மால் திருப்பி வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். கை தெரியுதா? தெரியுது. ரைட், பிளிங்க் ஆகிறான், இப்போ தான் இருக்கான். எனர்ஜி ட்ரிங்க் மோர் குடிக்கவா? என் ரூமில் நான் மட்டும் தானே இருக்கேன், நான் எங்கே போய் மோர் குடிக்கிறது? அதை கேட்கலையா? மதுரை கொஷின் பேப்பர் கஷ்டமானு கேட்டியா? கஷ்டமாக தான் வரும் எப்பயுமே, ஆனால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அஃபீஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரலடா. மார்க்கை சொல்லுவோமா அல்லது பாஸ் ஃபெயில் சொல்லுவோமான்னு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஒன்றும் வரல. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே நான் சொல்கிறேன், சரியா? டேய், தமிழ் மீடியம் பிடிஎஃப்பும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்டா, நம்ப மாட்டேன் நீனு. ஐயோ எப்பா, இந்த கேமரா வேறு ரொம்ப பயன்படுத்துதே நீ. சார், ஒரு பெரிய மனுஷன் சொன்னால் நம்புவோம் அப்படின்ற நம்பிக்கையே இல்லை ஏண்டா. இவ்வளோ நேரம் நல்லா இருந்தேன், நம்ம கேமரா பையன் திடீர்னு ஏதோ பிரச்சனை பண்ணுறேன். நம்ம கேமரா இவ்வளோ நேரம் ஒழுங்காக இருந்துச்சு, திடீர்னு ஏதாவது ஒன்று வந்துடுது இந்த கேமராவுக்கு. என்ன பண்ணுறதுனே தெரில. எவனாச்சு படக்குன்னு கோவப்பட்டுறாப்புல தம்பி. ரைட், தமிழ் மீடியத்துக்கு இருக்காடா, இங்கே பாருடா, தமிழில் தான்டா இருக்குது இதெல்லாம். தமிழ் மீடியத்துக்கு ரெடி பண்ணி தான்டா வச்சுருக்கேன், அதே பிடிஎஃப் அப்படியே பண்ணி வச்சுருக்கேன்டா. ஏய், நான் நோன்னா உனக்கு தெரியாதாடா? ஏண்டா டே, நான் எங்கடா நோட்டிகிட்டு இருக்கேன் ஏண்டா டே. அதனால் இந்த பிடிஎஃப் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு கழிச்சு இப்போ அப்லோட் பண்ணிடுவாங்க. அப்புறம் நீ இந்த பிடிஎஃப் எடுத்து படிச்சுக்கலாம், சரியா? இப்போது நம்மளோட ஒர்க்கை பார்க்கலாமா? டைம் ஆச்சு. வாங்க படிக்கலாம். எஸ், ஒருவேளை இருக்குமோ என்ன? சிபியூக்குள்ளெல்லாம் பேய் இருக்குமா? சிபியூக்குள்ளெல்லாம் பேய் இருக்குமா என்ன? சிபியூக்குள்ள டே இங்கிலீஷ் ஆன்சர் கீழே கொடுக்க முடியாதுடா, காமன் கொஷின் பேப்பர் இல்லைடா, ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு கொஷின் இருக்குடா, அதனால சரியா? இங்கிலீஷ் மீடியம் பிடிஎஃப் இருக்குது, ரெண்டுமே இருக்குது சரியா? ரைட். வைரஸ் அட்டாக்காக இருக்குமோ என்ன? இருக்கலாம், பேய் கூட இருக்கலாம் என்ன, தெரில. சரி வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம். ரைட்டா, அடுத்த ஒரு செட்டு படிச்சுட்டு கிவ் த யூசஸ் ஆஃப் ஜிப்சம். ஜிப்சமோட பயன்கள் என்ன? ஜிப்சம் எதுக்கு
யூஸ் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. gypsum is used in making dry walls or plaster boards, ரைட்டா? வால், அதுக்கப்புறம் பிளாஸ்டர் போர்டு இதெல்லாம் தயாரிக்க பயன்படுத்துகிறாங்க. ப்ரொடக்ஷன் ஆஃப் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை தயாரிக்கிறதுக்கும் ஜிப்சம் யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு யாராவது ஜிப்சம் ஃபார்முலா சொல்ல முடியுமா? ஜிப்சம் ஃபார்முலா, ஜிப்சம் ஃபார்முலா, ஜிப்சமுக்கும் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்க்கும் ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுருக்கணும். கண்டிப்பாக அது கேட்பாங்க, சொல்லுங்கள். ஜிப்சம் ஃபார்முலா என்ன? எஸ், என்ன ஜிப்சம் ஃபார்முலா தெரியலையா? கால்சியம் சல்ஃபேட்டு ஹெப்டாஹைட்ரேட்டா, CaSO4.2H2O இருந்தால் அது யார்? அது ஜிப்சம். அதே இது CaSO4.1/2H2O இருந்தால் அது யார்? பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், ரைட்டா? ரைட்டா, அது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். 10 or 2 or 2H2O, 2H2O, சரியா? 2H2O போட்டால் அது வந்து ஜிப்சம், 2H2O போட்டோன்னா அது ஜிப்சமு. அதே இது 1/2H2O இருந்துச்சுன்னா அது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். யூஸ்ட் இன் மேக்கிங் சர்ஜிக்கல் அண்ட் ஆர்த்தோபெடிக் கேஸ்ட், ரைட்டா? சர்ஜிக்கல் கேஸ்ட், நம்ம கேஸ்ட் எல்லாம் பண்ணுவோம். கேஸ்ட் என்னது? இப்போ இந்த பல்லு வந்து நான் புதுசாக வேறு ஒரு பல்லு செய்யணும்னா பல்லோட அச்சு எடுக்கிறது அல்லது ஆர்கன்ஸோட அச்சு எடுக்கிறதுக்கெலாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து, இட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் அக்ரிகல்ச்சர், யூஸ்ட் அஸ் அ சாயில் அடிட்டிவ், சாயிலில் யூஸ் பண்ணுறது ஃபர்டிலைசராக யூஸ் பண்ணுவாங்க. யூஸ்ட் இன் டூத் பேஸ்ட்டு, ஷாம்பூ, ஹேர் ப்ராடக்ட்ஸ் இதிலலாம் கூட ஜிப்சம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஸ்டேட் பாயில்ஸ்லா, 6ஆம் படம் வந்துருச்சு. 6ஆம் படம், வாங்க வாங்க. பாயில்ஸ்லா எப்படி வந்து பாலி எக்ஸ்க்ளூஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஃபா, ஹண்டு, அன்சர்டனிட்டி, இந்த 4ல் ஒன்று கேட்பாங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி நம்ம பாயில்ஸில் பாயில்ஸ், சார்ல்ஸ், அவகேட்ரோ, இன்னொன்று என்னடா, சரி இன்னொன்று மறந்து போச்சு, அது வர விட்டு சொல்கிறேன், ரைட்டா? கே லூகாஸ், இந்த 4 பேர், இது 4 பேரில் ஏதாவது ஒருத்தவங்கள கண்டிப்பாக கேட்பாங்க, சரியா? ரைட். பாயில்ஸ்லா ஸ்டேட்ஸ் தட், இதில் இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்னு பார்த்துக்கோ, ரைட்டா? அட் அ கிவன் டெம்பரேச்சர் வால்யூம் ஆக்குபைட் பை அ ஃபிக்ஸட் மாஸ். ஏன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பாயில்ஸ்லானா வால்யூம் இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு, அல்லது பாயில்ஸ்லால வால்யூம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ப்ரெஷர்னு உனக்கு தெரியும். அது எல்லாத்தையும் நீ எழுதிடுவேன், அதனால் அது பிரச்சனை இல்லை. பட் இந்த வேல்யூ 2 எழுதணும். அட் அ கிவன் டெம்பரேச்சர், ஃபிக்ஸட் மாஸ், இது 2 ரொம்ப முக்கியம். அட் அ கிவன் டெம்பரேச்சர் வால்யூம் ஆக்குபைட் பை அ ஃபிக்ஸட் மாஸ் ஆஃப் கேஸஸ் inversely proportional to its, right? Inversely proportional to its pressure. V is inversely proportional to 1/P, right? Where T and N are fixed and PV is equal to constant, right? T and N, அதான் என்னது? மாஸும் மோல்ஸ், ரைட்டா? M தான் இங்கே வரணும். T and N நம்பர் ஆஃப் மோல்ஸும் ஃபிக்ஸட் தான், ஏன்னா மாஸ் ஃபிக்ஸட் தான். T, PV is equal to constant, right? Equal to K. Pressure inversely proportional to volume எழுதலாம், that is also correct, சரியா? Next, Charles law, a fixed mass of gas at constant pressure. இப்போ பாருங்க, a fixed mass, அதே மாதிரி தான் at constant pressure. போன தடவை constant temperature பார்த்தோமா, இங்கே constant pressure, இங்கே constant pressure. The volume is directly proportional to the temperature. Volume is directly proportional to the temperature, சரியா? Volume is directly proportional to temperature. ஏண்டா பாலாஜி, நீ சொல்கிறதுக்கு நான் ஆன்சர் பண்ணல, நீ சொல்கிறதுக்கு நான் ஆன்சர் பண்ணலன்னு அதைத்தான் 10 தடவை அனுப்புகிறேன். ஆனால் நீ என்ன சொன்னன்றதை சொல்லவே இல்லை. என்ன சொன்னேன்னு அதை ஒரு 10 தடவை அனுப்பிச்சேன்னா கூட அதுக்கு பதில் சொல்லலாம். ஏன்னா நீ சொன்ன மெசேஜ் மேலே போயிடுச்சு, நான் சொல்கிறதுக்கு ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னா பாலாஜி யூ. ரைட். நெக்ஸ்ட் கொஷின், 𝐴-லுசாக் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். இப்போ என்னது? வால்யூம் கான்ஸ்டன்ட், ரைட்டா? 11th லைவ் இல்லை, 11th லைவ் இல்லை, அதுதான் கேட்டியா? ஓகே, ரைட். அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ரெஷர் ஆஃப் ஃபிக்ஸட் மாஸ், ரைட்டா? அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் ஃபிக்ஸட் மாஸை முன்னாடி போட்டனாலும் போட்டுக்கலாம். ப்ரெஷர் ஆஃப் கேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டெம்பரேச்சர். ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டெம்பரேச்சர், ரைட்டா? ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர், சரியா? P is directly proportional to temperature. Avogadro hypothesis. Avogadroல என்ன சொல்றாங்க? Equal volume of all gases, ரைட்டா? வேற கேஸ் நம்ம எடுத்துக்கிறோம், ரைட்டா? Equal volume of all gases under the same condition of temperature and pressure contain equal number of molecules. Equal number of, right? Equal volume of all gases under the same condition. Equal volume of all gases under ஒரே கண்டிஷனில் ஈக்குவல் வால்யூமில் 1 லிட்டர் கார்பன் டை ஆக்சைடு, 1 லிட்டர் நைட்ரஜன்,
1 லிட்டர் ஆக்சிஜன் எல்லாருமே ஈக்குவல் வால்யூமு சேம் ரூம் டெம்பரேச்சரில் ரைட்டா சேம் கண்டிஷனில் இருந்தாங்கன்னா ரைட்டா சேம் கண்டிஷனில் இருந்தாங்கன்னா ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் கண்டைன் சேம் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் ரைட்டா V is directly proportional to N. அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் எப்படி இருக்கும் சேமாக இருக்கும். இது எல்லாத்தையும் எழுதுனா இது எல்லாத்தையும் இது 4ஐயும் சேர்த்து எழுதுனா அப்படி தான் 10th ஸ்டாண்டர்டில் இருக்குது. இங்கேயும் இந்த 4 லாவையும் சேர்த்து ஒரே மாதிரி எழுதுனீங்கன்னா ஐடியல் கேஸ்க்கு ஈஸியாக இருக்கும் ரைட்டா. கிராம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன் ரைட்டா. கிராம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன் நேற்று ஒரு ப்ராப்ளம் பார்த்தோமா ஞாபகம் இருக்கா? நேற்று ப்ராப்ளம் பார்த்தோம்ல ஞாபகம் இருக்கா? எஸ், do you all remember it? Rate of diffusion directly proportional to 1/root of molar mass னு பார்த்தோம். Rate of diffusion or effusion inversely proportional to the square root of molar mass right? Square root of molar mass right? Square root of molar mass. The statement is called Gram's law of diffusion or effusion right. அடுத்து mathematical expression that relates gas volume moles right? Gas volume and moles right? Gas ஓட வால்யூமையும் மோலையும் ரிலேட் பண்ணுற ஒரு ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. யார் ரைட்டா? வால்யூம் PV is equal to nRT. அதான் என்னது நம்மளுக்கு இருக்க ஒரே ஒரு ஃபார்முலா. PR ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் இன் கெல்வின், நம்பர் ஆஃப் மோல்ஸு, கேஸ் கான்ஸ்டன்ட். அவ்வளோதான் சரியா? கேஸ் கான்ஸ்டன்ட். ஸ்டேட் டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் ரைட்டா. டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் ரைட்டா. பார்ஷியல் ப்ரெஷர்னா என்னது? பகுதி அளவு ப்ரெஷர் அர்த்தம், பாதி அளவு இருக்கக்கூடிய ப்ரெஷர் அப்படின்னு அர்த்தம். த டோட்டல் ப்ரெஷர் ஆஃப் அ மிக்சர் ஆஃப் நான் ரியாக்டிங் கேஸஸ் இஸ் த சம் ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கேஸஸ் ப்ரெசன்ட் இன் த மிக்சர். ஒரு மிக்சர் இருக்குது ரைட்டா, ஒரு பெரிய மிக்சர். இதில் ஏன்னு ஒரு கேஸ் இருக்குது, பின்னு ஒரு கேஸ் இருக்குது, சின்னு ஒரு கேஸ் இருக்குது. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? இதோட டோட்டல் ப்ரெஷர் என்னது? பி டோட்டல்னு சொல்லலாமா? டோட்டல் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு பி டோட்டல். இதுக்கு யாரெல்லாம் காரணம்? ஏவோட ப்ரெஷர் ப்ளஸ் பியோட ப்ரெஷர் ப்ளஸ் சியோட ப்ரெஷர். இவங்க ஒவ்வொரு கேஸும் ரைட்டா, ஒவ்வொரு கேஸும் ஏற்படுத்துகிற ப்ரெஷர் எல்லாத்தையும் சேர்த்தா தான் நம்மளுக்கு டோட்டல் ப்ரெஷர் கிடைக்க போகுது. அப்போ டோட்டல் ப்ரெஷர் ஆஃப் அ மிக்சர் ஆஃப் நான் ரியாக்டிங் கேஸ். இப்போ இவங்க 2 பேர் ரியாக்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்க ஏபின்னு இருக்க மாட்டாங்க, அவங்க ஏபியாக மாறிடுவாங்க ரைட்டா. ஏபியா இல்லாமல் ஏபியாக மாறிடுவாங்க ரைட்டா. ஏ தனியாக பி தனியாக இல்லாமல் ஏபியாக மாறிடுவாங்க ரைட்டா. ஏபியாக மாறிடுவாங்க சரியா. அப்போ ஜான் டால்டன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டோட்டல் ப்ரெஷர் ஆஃப் மிக்சர் ஆஃப் நான் ரியாக்டிங் கேஸஸ் இஸ் த சம் ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த கேஸஸ் ப்ரெசன்ட் இன் த மிக்சர். அந்த மிக்சரில் இருக்கக்கூடிய நான் ரியாக்டிங் கேஸஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தோட ப்ரெஷரையும் ஆட் பண்ணால் அதுதான் டோட்டல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரைட்டா. சம் ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த மிக்சர். இதுதான் டால்டன்ஸ் பார்ஷியல் ப்ரெஷர். டால்டன்ஸோட பார்ஷியல் ப்ரெஷர் தான். 1 மார்க் கிடையாதுவா, 1 மார்க் வீக் விஸ் இப்போ இல்லை. 11th அக்கௌண்டன்சி கிடையாது ரைட். ரைட் நெக்ஸ்ட், கேன் அ வாண்டர் வால்ஸ் கேஸ் வித் A equal to 0 be liquefied? A equal to 0 அப்படிங்கிறவங்க நம்ம லிக்விஃபை பண்ண முடியும் போது A equal to 0 எங்கேருந்து வரும்? ஆக்சுவலாக அது 3 மார்க்கில் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கொஷின். இல்லை இந்த கொஷினை பார்த்துட்டு அந்த கொஷின் பார்க்கலாம். இதை பார்த்துட்டு அந்த கொஷின் பார்க்கலாம். ரைட் த வாண்டர் வால்ஸ் ஈக்குவேஷன் for a real gas, explain the correction term for the pressure and volume right? Okay, van der Waals equation of state of real gas right? Normally ideal gas oda equation என்னது? Ideal gas equation PV is equal to nRT. Ideal gas equation என்னது? PV is equal to nRT. ஆனா van der Waals equation for real gas, ideal gas real gas க்கு எப்படி மாத்த போறோம் அப்படினா P plus AN squared ரைட்டா. P யோட என்ன பண்ண போகிறோம்? AN squared ரைட்டா. AN squared by V squaredங்கிற டேர்மை ஆட் பண்ண போகிறோம். V யோட NBங்கிற டேர்மை நம்ம என்ன பண்ண போகிறோம்? மைனஸ் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு nRT. இப்போது நீங்களே இந்த ஃபார்முலா பார்த்து சொல்லுங்கள். இந்த ஃபார்முலா பார்த்து சொல்லுங்கள். இந்த ஃபார்முலாவில் ரைட்டா, இந்த ஃபார்முலாவில் A ஈக்குவல் டு 0 போட்டால் ஹோல் டேர்மும் 0 ஆகிடுமா? இந்த A 0 போட்டோன்னா ஓகே வெயிட் பண்ணுங்கள். A 0 போட்டால் என்ன நடக்கும்னா அடுத்து நம்ம அங்கே போய் பார்க்கலாம் ரைட்டா. இப்போ இது கரெக்ஷன் டேர்ம் இது. இங்கே ப்ரெஷரோட AN ஸ்கொயர்டு இருக்குது, வால்யூமோட NB இருக்குது. அப்போ ப்ரெஷர் கரெக்ஷன் டேர்ம் இது AN ஸ்கொயர்டு பை V ஸ்கொயர்டு. வால்யூம் கரெக்ஷன் டேர்ம் என்ன அப்படின்னா NBங்கிறது தான் வால்யூம் கரெக்ஷன் டேர்ம். இப்போ இந்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? A இஸ் த மெஷர் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஆஃப் வான் டெர் வால் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் த மாலிகுல்ஸ் ஆஃப் த கேஸ்.
என்ன சொல்லியிருக்காங்க, ஏங்கிறது ஒரு பாட்டில் ஃபுல்லாக நான் என்ன பண்ணியிருக்கேன், ஏங்கிற கேஸை நான் நிரப்பி வச்சுருக்கேன். ரைட்டாக என்ன வச்சுருக்கேன், இதில் ஏங்கிற கேஸை நிரப்பி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக ஐடியல் கேஸ்னால் என்ன பண்ணும், ஐடியல் கேஸ்னால் இப்படியே மண் மாதிரி நிற்கும். ரைட்டா, ஐடியல் கேஸ் ஆஸ் பர் தி டெஃபனிஷன் இப்படியே மண் மாதிரி நிற்கும். ரைட்டா, நான் இதை கம்ப்ரஸ் பண்ணாலும் என்ன பண்ணாலும் இது அப்படியே மண் மாதிரி நிற்கும், எதுவுமே மாறாது. ரைட்டா, ரைட்டா. அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, மண் மாதிரி அப்படியே நிற்கும்னு சொல்லிட்டார். இப்போ இதே இது ரியல் கேஸாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, இவங்க ஒருத்தவங்க மோதிக்குவாங்க, ஒருத்தவங்க நடுவில் சண்டை போடுவாங்க, அவங்க சேர்ந்துக்குவாங்க. ரைட்டா, அவங்க கை கோர்த்து நடந்து போவாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கும். அப்போ இப்படி கேப் விட்டு இருக்கவங்கள நான் கம்ப்ரஸ் பண்ணுறேன். நான் இப்போ கம்ப்ரஸ் பண்ணுறப்ப என்ன ஆவாங்க, ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க பக்கத்தில் க்ளோஸராக வருவாங்களா, இவங்க ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க, ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க பக்கத்தில் ரொம்ப க்ளோஸராக அரேஞ்ச் ஆக போகிறாங்க. ரைட்டா, இவங்களாம் இப்படி பக்கத்தில் வர போகிறாங்க. அப்போ பக்கத்தில் வராங்கன்னா இந்த ஏங்கிறது என்ன பண்ண போகுது அப்படின்னா, இட் இஸ் கோயிங் டு கிவ் யூ த அட்ராக்டிவ் ஃபோர்ஸு, எவ்வளோ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குன்றத சொல்ல போகிறாங்க. இப்போ A = 0, A 0 போட்டுட்டா இவங்களுக்கு நடுவில் அட்ராக்ஷனே இல்லை. பா, நம்ம வீட்டில் எல்பிஜி சிலிண்டர் இருக்கா, எல்பிஜி சிலிண்டர் இருக்கா, நம்ம வீட்டில் அடுப்பறிக்கிற சிலிண்டர், அதில் உள்ளுக்குள்ளே கேஸ் வந்து லிக்விட் ஸ்டேட்டில் தான் இருக்கும். அது முதல் உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா, அதில் இருக்க கேஸு லிக்விட் ஸ்டேட்டில் தான் இருக்க போகுது. ரைட்டா, எப்படி லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குது, நான் ஹை ப்ரெஷர் கொடுத்து இப்படி இருந்த கேஸை, இந்த மாதிரி தள்ளி இருந்த கேஸை நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்படி இருந்த மாலிக்யூல்ஸை லிக்விட் மாலிக்யூல்ஸ் மாதிரி என்ன பண்ணியிருக்கேன், இப்படி பக்கத்தில் வர வச்சு அரேஞ்ச் பண்ணி உட்கார வச்சுருக்கேன். இதே இது சாலிடாக மாற்றுறேன் அப்படின்னா எப்படி இருக்கும், சாலிட்னா இந்த மாதிரி இருக்கும். ரைட்டா, இதுதான் என்னது சாலிட்ஸோட ஸ்ட்ரக்சர். அப்போ இப்படி இருந்தவங்க இப்படி மாற்றிருக்கேன். அப்போ இப்படி இருந்தவங்க இப்படி மாறணும்னா அவங்களுக்கு நடுவில் ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கணும், அவங்களுக்கு நடுவில் ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கணும், அவங்களுக்கு நடுவில் ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும். அட்ராக்ஷனே இல்லைன்னா இவங்க எப்படி சேருவாங்க, இந்த மாதிரி தள்ளி இருக்கவங்க பக்கத்தில் வந்தால் தான் லிக்விட் ஆக முடியும். இவங்க தான் பக்கத்துலேயே வர மாட்டாங்களே. A = 0 சொல்லியிருக்காங்க. there is a very less interaction between the molecules of the gas. இவங்களுக்கு நடுவில் இன்ட்ராக்ஷன் இருக்காது, அப்போ பக்கத்தில் வர மாட்டாங்க. அப்போ பக்கத்தில் வரலை அப்படின்னா கன்ஃபார்மாக என்ன ஆக போகுது, there is going to be, it is cannot be liquefied. அப்போ என்ன பண்ண முடியாது, அவங்கள லிக்விடாக மாற்ற முடியாது. ரைட்டா, அவங்கள என்ன பண்ண முடியாது, லிக்விடாக மாற்ற முடியாது. அதை தான் சொல்கிறாங்க. சரியா, A = 0 இருந்தால் அவங்கள என்னால் லிக்விடாக மாற்ற முடியாது. ஏன்னா ஏங்கிறது மெஷர் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஆஃப் வாண்டர்வால் அட்ராக்டிவ் ஃபோர்ஸு. A = 0 இருக்கப்ப அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் 0, அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் 0 இருக்கவங்கள ஒட்ட வைக்க முடியாது. சரியா, அவ்வளோதான், நாட் லிக்விஃபைடு, தட்ஸ் இட். Would it be easier to drink water with a straw on top of the Mount Everest? ரைட்டா, மவுண்ட் எவரெஸ்ட்டில் ஸ்ட்ரா போட்டு குடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூஸ்வலாக நீங்கள் எல்லாருமே நார்மல் ஸ்ட்ரா பாட்டில் ஏதாவது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரா பாட்டிலில் மேலே ஒரு சின்ன ஹோல் இருக்கும். ரைட்டா, ஸ்ட்ரா பாட்டில் நீங்கள் ஸ்ட்ரா போட்டு குடிக்கிறது எல்லாத்துலேயுமே நார்மலாக மேலே ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோல் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, நம்மளால் உறிஞ்சு குடிக்க முடியாது. ரைட்டா, ஹோல் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, நம்ம உறிஞ்சு குடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, நான் உரியிறப்ப உள்ளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாட்டிலுக்குள்ளே, ஏன்னா உள்ளே இருந்து நான் ஒருத்தவங்களை சக் பண்ணி வெளியே எடுக்கிறேன், அப்போ உள்ளே வேக்யூம் க்ரியேட் ஆகும், வெற்றிடம் க்ரியேட் ஆகும். அப்போ என்ன பண்ணணும், வேக்யூம் க்ரியேட் ஆகுனா அந்த இடத்த யாராவது ஒருத்தவங்க ஆக்குபை பண்ணணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, வெளியே இருக்க யார் தான் என்ன பண்ணுது, அதை புஷ் பண்ணுது. நான் உறிஞ்சாலும் இந்த யார் போய் புஷ் பண்ணி தான் எனக்கு ஜூஸ் என்ன பண்ணுது, நான் குடிக்கிற ஜூஸோ அல்லது வாட்டரோ ஸ்ட்ராவலியாக என் வாய்க்கு வருது. இப்போது when the height increases, ரைட்டா, மேலே போக 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 ப்ரெஷர் இன்க்ரீசஸ் ஆர் டிக்ரீசஸ், இதுக்கு பதில் சொல்லுங்கள். மேலே போக 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 ப்ரெஷர் இன்க்ரீசஸ் ஆர் டிக்ரீசஸ், மேலே போக 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 ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? மேலே போக போக ப்ரெஷர் டிக்ரீசஸ். ரைட்டா, மேலே போக போக ப்ரெஷர் டிக்ரீசஸ். அப்போ நார்மலாக இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கும் இமயமலைக்கு மேலே போய் உட்காந்துருக்கோம். ரைட்டா, மவுண்ட் எவரெஸ்ட்டில் ப்ரெஷர் கம்மியாகிடுச்சு. அப்போ ப்ரெஷர் கம்மியாகிடுச்சுன்னா இந்த காற்று உள்ளே போய் அந்த ஜூஸை புஷ் பண்ணி என் வாய்க்கு எடுத்துகிட்டு வர்றது கம்மியாக போகுது. ப்ரெஷர் இல்லை, அழுத்தம் கொடுத்தா தான் ஜூஸ் மேலே வரப்போகுது, தண்ணி வெளியே வரப்போகுது. அப்போ அழுத்தம் கொடுக்குறதுக்கு அங்கே ப்ரெஷர் இல்லை. ஸோ பிகாஸ் ஆஃப் when the height increases, pressure drops. ப்ரெஷர் ட்ராப் ஆகிற காரணத்தினால இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ட்ரிங்க் வாட்டர் த்ரூ த ஸ்ட்ரா. பேசாமல் கழட்டி போட்டு மடக்கு அப்படியே என்ன பண்ணிடலாம், குடிச்சிடலாம். அதுதான் ஈஸியஸ்ட் வே. இட் இஸ் டிஃபிகல்ட் டு ட்ரிங்க் வாட்டர் வித் ஸ்ட்ரா ஆன் டாப் ஆஃப் மவுண்ட் எவரெஸ்ட் பிகாஸ் reduced atmospheric pressure is less effective in pushing water into the straw.
ஸோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ரெடியூஸ் ஆனனால தண்ணியை ஸ்ட்ராக்கில் புஷ் பண்ணுற எஃபெக்ட் குறையுது at the top of mountain because gravity falls off gradually with the height. கிராவிட்டியும் கம்மியாக இருக்குது. அடுத்து ஏர் ப்ரெஷர் ஃபால்ஸ் ஆஃப், there isn't enough atmospheric pressure to push the water up in the straw. இந்த ஒரு பாயிண்ட் கூட எழுதுனா போதும், இது கூட வேண்டாம். ரைட்டா? இந்த ஏர் ப்ரெஷர் ஃபால்ஸ் ஆஃப், ஏர் ப்ரெஷர் குறைய போகுது, அவ்வளோதான். சரியா? ரைட். நெக்ஸ்ட் இந்த கொஷின் நம்ம பார்த்துட்டோம். Joule-Thomson effect. One of the very important question. Very important. சரியா? Very important. Joule-Thomson effect. The phenomena of lowering the temperature. ரைட்டா? என்ன பண்ண போகிறேன்? டெம்பரேச்சரை லோ பண்ண போகிறேன், டெம்பரேச்சரை குறைக்க போகிறேன். The phenomena of lowering of temperature when a gas expands adiabatically. Adiabatically என்ன? டக்குன்னு சொல்லுங்க. What is adiabatically? Adiabatically என்னது? What is adiabatically? Adiabatically means என்னது? What is adiabatically? Heat exchanges 0, right? Heat exchanges 0, right? Heat exchanges 0. Q is equal to 0 irukku podu, right? From a region of high pressure to the region of lower pressure. அதாவது அதிகமாக ப்ரெஷர் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க, ரைட்டா, 5 பார்ல இருந்து நான் என்ன பண்ண போகிறேன், அதை 2 பார்க்கு மாற்ற போகிறேன். ஹை ப்ரெஷர் வந்து லோவர் ப்ரெஷருக்கு மாற்ற போகிறேன். ஆனால் எப்படி மாற்ற போகிறேன், ரைட்டா? ப்ரெஷர் கம்மியாகுதுன்னா எக்ஸ்பேண்ட் தானே ஆகுது. 5 பார்னால் இப்படி அழுத்தி வச்சுருக்கேன், ரைட்டா, அழுத்தி வச்சுருக்கேன். அவங்க தான் அது 5 பார் ப்ரெஷர், 5 பார் ப்ரெஷரில் இருக்காங்க. அப்படியே நான் என்ன பண்ணுறேன், ரிலாக்ஸ் பண்ணுறேன். அப்போது 2 பார் ப்ரெஷருக்கு வந்துடும், 2 பார். அப்போ இந்த இடத்துல இந்த ப்ரெஷர் சேஞ்ச் ஆகிறப்ப யூஸ்வலாக நம்ம கம்ப்ரெஸ் பண்ணால் ஹீட் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. பட் திஸ் இஸ் அ இமேஜின், இது எல்லாமே ஹைப்போதெட்டிக்கல் தான். தெர்மோடைனமிக்ஸே பாதி ஹைப்போதெட்டிக்கல் தான். அப்போ நான் என்ன பண்ணுறேன், கம்ப்ரெஸ் பண்ணிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஆனால் எக்ஸ்பேன்ஸ் அடியபேட்டிக்கலி, ஹீட் எக்ஸ்சேஞ்சே நடக்காமல் அதே டெம்பரேச்சரில், ரைட்டா, அதே டெம்பரேச்சரில் வச்சு என்ன பண்ணுறேன், ஐ எம் ஜஸ்ட் எக்ஸ்பேண்டிங் இட் ஃப்ரம் அ high pressure to low pressure is called Joule-Thomson effect. Joule-Thomson effect na ஒரே டெம்பரேச்சரில் ப்ரெஷரை மட்டும் ஹையர் ப்ரெஷர்லேருந்து லோவர் ப்ரெஷருக்கு மாற்ற போகிறோம். சரியா? ரைட், ஓகே. அடுத்து, this effect is absorbed only below a certain temperature which is characterized for each gas. அப்போ இது எஃபெக்ட் இவங்க சொல்கிறாங்களே இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், இது அப்சார்ப்ட் ஒன்லி பிலோ சர்டன் டெம்பரேச்சர். ஒரு சில டெம்பரேச்சருக்கு கீழே தான், ரைட்டா, ஒரு சில டெம்பரேச்சருக்கு கீழே தான் இது நடக்குமா. அந்த டெம்பரேச்சர் தான் என்னது, இன்வர்ஷன் டெம்பரேச்சர். த டெம்பரேச்சர் பிலோ விச் எ கேஸ் ஷோ Joule-Thomson கூலிங் எஃபெக்ட் இஸ் கால்டு இன்வர்ஷன் டெம்பரேச்சர். அதாவது அதே டெம்பரேச்சரில் எக்ஸ்பேண்ட் ஆக போகுது, ரைட்டா, எக்ஸ்பேண்ட் ஆக போகுது, அதுதான் விஷயம். சரியா? ரைட். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா TI is equal to 2A/RB. ஏங்கிறது வாண்டர்வால்ஸ் கான்ஸ்டன்ட் ரெப்ரசென்டிங் இன்டர்மாலிகுலர் அட்ராக்ஷனு, பிங்கிறது ரெப்ரசென்டிங் வால்யூம் ஆஃப் கேஸ் மாலிகுலு, ஆர் ரெப்ரசென்ட் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். சிம்பிள், ரைட்டா. TI is equal to 2A/RB, ரைட்டா, 2A/RB, ரைட்டா, 2A/RB. Next question. Mention the 3 methods used for liquefaction of gas. கேஸை லிக்விடாக மாற்றுறதுக்கு நம்ம என்னென்ன மெத்தட்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரைட்டா. லிண்டைஸ் மெத்தடு, கிளாடைஸ் ப்ராசஸ், அடியாபேட்டிக் ப்ராசஸ், ரைட்டா. லிண்டைஸ் மெத்தடு, கிளாடைஸ் ப்ராசஸ், அதுக்கப்புறம் அடியாபேட்டிக் ப்ராசஸ், இதெல்லாம் என்ன அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணலாம். ரைட், ஓகே. நெக்ஸ்ட், இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டி தட் இண்டிபெண்ட் ஆன் மாஸ் ஆர் சைஸ் ஆஃப் தி சிஸ்டம். அதாவது ஒரு மாஸோ அல்லது சைஸையோ டிபெண்ட் பண்ணி இருந்தா, மாஸ் அல்லது சைஸ்னா என்னது, இப்போ நம்ம ரூம் இருக்குது அல்லது என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாட்டர் பாட்டில் இருக்குது, ரைட்டா, இந்த பாட்டில் இருக்குல்ல, இந்த பாட்டிலில் இருக்க தண்ணியோ அல்லது ஜூஸோ நான் என்ன பண்ணுறேன், இன்னொன்று இல்லை, ரைட்டா, இந்த வாட்டர் பாட்டில் இருக்குல்ல, இந்த தண்ணி என்ன பண்ணுறேன், இதில் இருக்க ஜூஸை இன்னொரு பாட்டிலில் ஊற்றுறேன். அப்போ என்னது, இதை விட சின்ன பாட்டிலில் ஊற்றுறப்ப மாஸ் அல்லது வால்யூம் கூடுமா குறையுதா, வால்யூம் கூடுதா குறையுதா, சின்ன பாட்டிலில் ஊற்றுறப்ப வால்யூம் குறையுது, ரைட்டா, சின்ன பாட்டில் குறையிறப்ப வால்யூம் குறையுது. அப்போ சைஸ் மாறுறப்ப, ரைட்டா, சைஸ் மாறுறப்ப மாறுதில்ல, அப்போ என்ன அர்த்தம், அது இன்டென்சிவ் கிடையாது. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், இண்டிபெண்ட். இப்போ இப்படி எடுத்துக்கலாம் இந்த எக்ஸாம்பிள், நான் வந்து
எக்ஸ்டென்சிவ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். இப்போ இதில் வந்து சில்லுன்னு இருக்குது ரைட்டா, இதில் வந்து ஸ்ப்ரைட்டோ அல்லது கோக்கோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க ஜூஸு. இது நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ கூலிங்காக இருக்குது. இது நான் ஒரு டம்ளரில் ஊற்றுறேன். சின்ன டம்ளரில் ஊற்றுனோடனே கூலிங் குறைஞ்சிருமா? சின்ன டம்ளரில் ஊற்றுனே கூலிங் குறைஞ்சிருமா? குறையாது. சரி, பெரிய அண்டாவில் ஊற்றுறேன் ரைட்டா, பெரிய சட்டி அல்லது பெரிய பாத்திரத்தில், அப்போ என்ன பண்ணும்? குறையுமா? அப்பயும் குறையாது, டெம்பரேச்சர் குறையாது. அப்போ இண்டிபெண்ட் ஆஃப் த சைஸை பொறுத்து டெம்பரேச்சர் மாறாது. இப்போ உங்கள் ரூம் இருக்குது, உங்கள் ரூமுக்கு நடுவில் ஒரு செவர் எழுப்புறேன், பாதியாக பிரிக்கிறேன். அப்போ இப்போ இருக்க ரூம் டெம்பரேச்சர் 20 டிகிரி செல்சியஸ்னால் இந்த பக்கம் 10 டிகிரி, இந்த பக்கம் 10 டிகிரியாக மாறிடுமா? மாறாது, ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. அதுதான் சொல்கிறாங்க ப்ராப்பர்ட்டி தட் இண்டிபெண்ட் ஆன் த மாஸ் ஆர் சைஸ் ஆஃப் தி சிஸ்டம் இஸ் கால்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி ரைட்டா. ப்ராப்பர்ட்டி தட் இண்டிபெண்ட் ஆன் த மாஸ் ஆர் சைஸ் ஆஃப் தி சிஸ்டம், மாஸோ அல்லது சைஸையோ டிபெண்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் intensive property right? It is intensive property. Intensive, I for intensive, I for independent, I for intensive, I for independent right? Right? Okay, அடுத்து example density, temperature, boiling point இதெல்லாம் சொல்லலாம். Extensive property na that depends on mass or size of the system right? மாஸையும் சைஸையும் பொறுத்திருக்கு. வால்யூம் பார்த்தீங்கன்னா பெரிய பாட்டிலில் இருக்கிறது சின்ன பாட்டிலில் ஊற்றுனேன்னா வால்யூம் குறைஞ்சிருதுல, அப்போ சைஸ் குறைய வால்யூமும் குறையுது சரியா. அதுதான் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா going to be called as extensive property. எக்ஸாம்பிள் வால்யூம், நம்பர் ஆஃப் மோல்ஸு, மாஸ் இதெல்லாம் சொல்லலாம் ரைட்டா. எக்ஸாம்பிள் என்னது? வால்யூமு, நம்பர் ஆஃப் மோல்ஸு, மாஸ். ஸ்டேட் ஃபங்க்ஷன் என்னது? அது என்ன நிலையில் இருக்குது? இனிஷியலாக பார்த்திங்க அப்படின்னா 5 டிகிரி டெம்பரேச்சரில் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 20 டிகிரி டெம்பரேச்சரில் இருக்குது, 5 பார் ப்ரெஷரில் இருக்குது, அதுக்கப்புறம் இவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து 10 இருக்குது. இந்த மாதிரி இனிஷியல் ஸ்டேஜில் என்ன இருக்குது, இனிஷியல் ஸ்டேட் என்ன, ஒரு ரியாக்ஷன் ஆரம்பிக்கிறப்ப ஆரம்ப கட்டத்தில் என்ன இருந்தாங்க. இப்போ நான் சூடு பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் 20 டிகிரி இருந்துச்சு, நான் ஹீட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சு, டெம்பரேச்சர் 40 டிகிரிக்கு மாறிடுச்சு. அப்போ மொதல் என்ன ஸ்டேட்டில் இருந்துச்சு, 20 டிகிரி டெம்பரேச்சர் ஸ்டேட்டில் இருந்தது, இப்போ 40 டிகிரி டெம்பரேச்சர் ஸ்டேட்டுக்கு மாறி இருக்குது. அதாவது is a thermodynamic property of a system which has a specific value for a given state and does not depend on the path. நான் இந்த டெம்பரேச்சரை 20லேருந்து 40 டிகிரி செல்சியஸ் நான் எப்படி மாற்றினேன், என்ன பண்ணேன், அதை பற்றி கவலையே கிடையாது. அதை பற்றி நீங்கள் யாரும் கேட்கக்கூடாது, அதை பற்றி நீங்கள் பேசக்கூடாது, அதை பற்றி நம்மளுக்கு தேவையில்லை, அதை பற்றி நீ கேட்காது. அதெல்லாம் நீ கேட்குற, அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. முதல் என்ன இருந்துச்சு, இப்போ என்ன இருக்குது, ஸ்டார்டிங் என்ன, எண்டிங் என்ன, இதை பற்றி மட்டும்தான் பேசணும், வேறு எதை பற்றி பேசக்கூடாது. அந்த ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்கை பற்றி பேசுகிறது மட்டும்தான் என்ன அப்படின்னா ஸ்டேட் ஃபங்க்ஷன். அது எப்படி இந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வந்துச்சு அது நம்மளுக்கு தேவையில்லை. ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்கை பற்றி நம்ம பேச தேவையில்லை. ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்கை பற்றி மட்டும்தான் பேசணும், இன்பிட்வீனை பற்றி பேச தேவையில்லை. ஸ்டேட் ஃபங்க்ஷன் இஸ் a thermodynamic property of system which has a specific value for a given state and does not depend on path by which the particular state is reached. For example, volume, temperature, pressure, P1 P2, V1 V2, T1 T2 அப்படி இருக்கிறது தான் ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. Path function is a thermodynamic property of system whose value depends on the path by which the system changes right? From initial to final state. Aலேருந்து B right? இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போகுது பார்த்தீங்களா. இந்த இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போகிறது இதுக்கு யார் காரணம் ரைட்டா. 20 டிகிரிலேருந்து 40 டிகிரிக்கு மாற்றணும்னா நான் என்ன பண்ணணும், 20 டிகிரி செல்சியஸ்லேருந்து 40 டிகிரி செல்சியஸ் மாற்றணும்னா நான் என்ன பண்ணணும், 20 டிகிரிலேருந்து 40 டிகிரிக்கு நான் என்ன பண்ணணும், 20 டிகிரி செல்சியஸ்லேருந்து 40 டிகிரி செல்சியஸ்க்கு மாற்றணும்னா நான் என்ன பண்ணணும், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டூ ஹீட்டிங். அப்போ அந்த ஹீட்டிங் ப்ராசஸ் தான் யார், பாத் ஃபங்க்ஷன். ஐ ஹவ் டு டூ த ஹீட்டிங். அப்போ ஹீட் பண்ணணும், அந்த ஹீட் தான் பாத் ஃபங்க்ஷன் சொல்ல போகிறாங்க சரியா. ஹீட்டு, ஒர்க்கு இதெல்லாம் என்னது நம்ம பாத் ஃபங்க்ஷன் சொல்ல போகிறோம். 0th law of temperature ரைட்டா. 0th law of temperature ரொம்ப முக்கியமானது. இதுக்கு நீங்கள் படம்லாம் கூட வரைஞ்சிக்கலாம் ரைட்டா. ஏ, அதுக்கப்புறம் பி, அதுக்கப்புறம் சி. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏவும் பியும் ஈக்லிபிரியமில் இருக்காங்க ரைட்டா. ஏவும் பியும் ஈக்லிபிரியமில் இருக்காங்க, ஏவும் சியும் ஈக்லிபிரியமில் இருக்காங்க. அப்போ கண்டிப்பாக பியும் சியும் ஈக்லிபிரியமில் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டா. If two system A and B are each in thermal equilibrium with the third system ரைட்டா, அவங்க இப்படி கொடுத்துருக்காங்க ரைட்டா, இப்படி. அதாவது ஏவும்
A and B are each in thermal equilibrium with the third system C. A and B are in thermal equilibrium with each other. Oh, இப்படி கொடுத்துருக்காங்க ரைட்டா. They are given like this. ஈக்குவேஷன் இதான் சொல்லுது ரைட்டா. A and B ரைட்டா. ஓகே அவ்வளோதான் ரைட்டா. ஏயும் பியும் என்ன அப்படின்னா சரியா, ஏவும் பியும் தனித்தனியாக சியோட ஈக்குலிபிரியமில் இருக்காங்க. ஏவும் சியோட ஈக்குலிபிரியமில் இருக்குது, பியும் சியோட ஈக்குலிபிரியமில் இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்க, ரெண்டு பேரும் தனித்தனியாக ஈக்குலிபிரியமில் இருந்தாங்கன்னா இப்போ இது 5, இதுவும் 5, இதுவும் 5, இதுவும் 5. அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல் தானே, அப்படி தான் சொல்கிறாங்க ரைட்டா. தேர்ட் சிஸ்டம் A and B are in thermal equilibrium with each other. அப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண போகிறாங்க, they are also going to be in thermal equilibrium with each other. For example, இதில் 5 pens இருக்குது, இதில் 5, இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா 5 டேபிள் இருக்குது, இங்கே 5 டேபிள் இருக்குது ரைட்டா. இதில் 5 கார் இருக்குது. ஸோ 5 கார்ஸ், இதுவும் 5, இதுவும் 5, இதுவும் 5, இதுவும் 5. அப்போ இவங்க ரெண்டு பேருமே 5 ஈக்குவலாக இருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க போகிறோம் சரியா. அப்படி என்ன பண்ணணும், நம்ம எடுத்துக்கணும். டயக்ராம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, புக்கில் எது என்னடா இருக்குது. இப்படி வரைஞ்சிக்கலாமா, அவ்வளோதான் சரியா. டயக்ராம் இஸ் நாட் நெசசரி, டயக்ராம் நெசசரி இல்லை, வரைஞ்சா நல்லது, அவ்வளோதான், வரைஞ்சா நல்லது, அவ்வளோதான். இப்படி வரைஞ்சிக்கலாம், தட்ஸ் இட். ஓகேவா, அவ்வளோதான். இப்போ ஓகேவா, கிளியர். இதில் ஏபி போட்டாலும் சரி, ஏசி எப்படி போட்டாலும் சரி, யாரை வேணால் எப்படி வேணால் போட்டுக்கலாம். ஓகேவா. அடுத்து ஃபர்ஸ்ட் லா ரைட்டா. எனர்ஜி cannot be created nor be destroyed in an isolated system. சரியா. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸை பொறுத்த வரைக்கும் எனர்ஜி cannot be created nor be destroyed. எனர்ஜி நீங்கள் உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது சரியா. எனர்ஜி cannot be created nor be destroyed in an isolated system, only converted between forms ரைட்டா. ஹீட்டாவோ ஒர்க்காவோ இன்டர்னல் எனர்ஜியாவோ என்ன பண்ண முடியும், நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும், வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அப்போ டெல்டா யூங்கிறது தான் ஃபஸ்ட் லாவோட ஃபார்முலா. ஃபஸ்ட் லாவோட ஃபார்முலா படி டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு கியூ மைனஸ் டபிள்யூ. டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு என்னது, கியூ மைனஸ் டபிள்யூ. டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு கியூ மைனஸ் டபிள்யூ. சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஈக்குவல்ஸ் டு ஹீட் ஆடட் டு மைனஸ் ஹீட் ஆடட் மைனஸ் ஒர்க் டன். இந்த ஈக்குவேஷன்லாம் இந்த லைன்லாம் டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு கியூ மைனஸ் டபிள்யூ, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறேட்டா. டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு கியூ மைனஸ் டபிள்யூ. செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ரைட்டா, என்ட்ரோபி அண்ட் ஸ்பான்டேனிட்டி. ஸ்டேட்மெண்ட் என்னது, the total entropy of an isolated system always increases over time of spontaneous process. செகண்ட் லா என்ன சொல்லுது பார்த்தீங்களா, செகண்ட் லா நிறையா இருக்குது ரைட்டா. கிளாஷியஸ் ஸ்டேட்மெண்ட், கெல்வின் ஸ்டேட்மெண்ட்டு, அந்த மாதிரி நிறையா இருக்குது செகண்ட் லாவில் சரியா. ஏதாவது ஒன்று படிச்சுட்டா கூட போதும். சாரி, Q plus W. Delta U is equal to Q plus W. Delta U is equal to Q plus W. Yes. Q plus தான்ப்பா. என்ட்ரோபி அப்படின்னாலே டிகிரி ஆஃப் ரேண்டம்னஸ், அதான் டிஸார்டர். ஒழுங்கீனம். ஒழுங்கீனம் யார் யாரெல்லாம் ஏன் ஒழுங்கீனம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஒழுங்காக இருக்க மாட்டிங்களா? ஒழுங்காக இருக்க முடியலைன்னா என்ன பண்ணுறது? அப்போ ஒழுங்காக இருக்க முடியலைன்னா உங்களுக்கு என்ன பேர் கொடுக்கலாம்? உங்களால் ஒழுங்காக இருக்க முடியலை, நீங்கள் ஒரு இடத்துல ஒழுங்காக இருக்க மாட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேர் தான் என்ட்ரோபி சரியா. அதுக்கு பேர் தான் என்ட்ரோபி. யார் யாரெல்லாம் ஒழுங்காக இல்லாமல் இருக்காங்களோ அவங்க பேர் தான் என்ட்ரோபி. ஏன்னா என்ட்ரோபின்றது ஒழுங்காக இருக்காது, என்ட்ரோபிங்கிறது ஒழுங்காக இருக்குது. ஒன்றும் ஆகலடா, என்ட்ரோபியோட எக்ஸ்ப்ளனேஷன்டா அது ரைட்டா. என்ட்ரோபினா டிஸார்டர், ஒழுங்கினமாக இருக்கும்ல, அதுதான் என்ட்ரோபி சரியா. ஓகேவா, ரைட். த டோட்டல் என்ட்ரோபி ரைட்டா, டோட்டல் என்ட்ரோபிங்கிறது ஆஃப் அன் ஐசோலேட்டட் சிஸ்டம் ஆல்வேஸ் ரைட்டா. ஐசோலேட்டட் சிஸ்டம் எப்பயுமே என்ன பண்ண போகுது, ஆல்வேஸ் இன்க்ரீசஸ் ஓவர் டைம் ஃபார் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்னால் என்னது,
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ண போகிறேன், வாட்டரில் சால்ட்டை போடுறேன். நான் கரைக்கணும் மேலே வேறு யாராவது குறைக்கணுமா? திட்டுறேன்னு நினச்சிங்களா? ஓகே ரைட். சால்ட்டை நான் போட்டேன்னா என்ன ஆகும்? தண்ணியில் சால்ட்டு போட்டால் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக அது பாட்டுக்கு என்ன பண்ணிகிட்டே இருக்கும்? ஆட்டோமேட்டிக்காக அது பாட்டுக்காக டிசால்வ் ஆகிடும். எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ அப்போ நான் எதுவுமே பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக ஒரு விஷயம் நடக்குது, அதுக்கு பேர் தான் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். அப்போ ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸில் ஒழுங்காக நான் சால்ட்டை போட்டால் சால்ட்டு நேராக போய் கீழே அமைதியாக படுத்து தூங்கணும் தண்ணியில். அது தூங்காமல் என்ன பண்ணுது? டிசால்வ் ஆகுது. டிசால்வ் ஆகுறப்ப என்ன ஆகுது? வாட்டர் மாலிகூல்ஸ்குள்ளே போய் Na+Cl- மாலிகூல்ஸ் உள்ளே ஒன்றா சேர்ந்து டான்ஸ் ஆடி விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ ஒழுங்காக இருக்காங்களா? ஒழுங்காக இல்லாமல் அங்கே இங்கே ஆடிட்டு இருக்காங்க. அப்போ டோட்டல் என்ட்ரோபி ஆஃப் அன் ஐசோலேட்டட் சிஸ்டம், ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம் ஆல்வேஸ் இன்க்ரீசஸ் ஓவர் டைம். நான் சும்மா ஒருத்தவங்களை விட்டால் கூட அது எப்பயுமே என்ன ஆகிட்டே இருக்க போகுது? ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்க போகுது. எங்கே? ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் ஆகிருக்கு. நான் எதுவுமே பண்ணலை, ஆனால் அது ஸ்பான்டேனியஸ், தனிச்சு அதுவாக நடக்குமா? அப்போ அந்த இடத்துல எவனும் ஒழுங்காக இருக்க மாட்டான். ரியாக்ஷன் நடக்குதுனாலே அங்கே எவனோ உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு ஒரு ஸ்டேட்டை பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ அசைஞ்சிட்டே இருக்காங்க. அப்படி அசைஞ்சிட்டே இருக்காங்கன்னா என்ட்ரோபி இன்க்ரீசஸ் அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? எக்ஸ்பிளைன்ஸ் why heat flows from hot to cold body. ஏன் hot to cold body? ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், பால் என்ன பண்ணுறேன், ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து எடுத்து வெளியே வைக்கிறேன். அப்போ என்ன ஆகணும்? இந்த பாலை நான் எடுத்து என் கையில் வச்சேன்னா என்ன ஆகணும்? என் கை வந்து ஃபுல் கூலாகி ஃப்ரோசன் ஆகணும். ஆனால் நேரம் ஆக 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 என்ன ஆகுது? பாலோட கோல்டுனஸ் போயிடுது. என் பாடியில் இருந்தோ அல்லது வெளியே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் தான் என்ன பண்ணுது? ஹாட்டில் இருந்து தான் கோல்டுக்கு போகுது. நான் ஹீட் பண்ணலை, கூலிங்காக இருக்கக்கூடிய பாலத்துக்கு வெளியே வைக்கிறேன். என்ன நடக்குது அந்த இடத்துல? ஆட்டோமேட்டிக்காக அந்த பாலோட டெம்பரேச்சர் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. பாலோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, குறையலை. சாரி, பாலோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. நான் எதுவுமே பண்ணலை, ஐசோலேட்டட். நான் ஐசோலேட்டட், அதுவாக விட்டுட்டேன். அது பாட்டுக்கு அப்படியே நடக்குது, அவ்வளோதான். சரியா? ரைட். ஸோ அண்ட் வை perpetual motion mechanics are impossible, efficiency is always less than. ஸோ அதனால தான் என்ன அப்படின்னா எஃபிஷியன்சி எப்பயுமே லெஸ் than 100%. நம்ம என்ன நினச்சாலும் நம்ம 100% வேணும்னு நினச்சாலும் வராது. பாதி எங்கேயாவது வெளியே தனித்தனியாக போயிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரியா? 12 மணிக்கு உனக்கு பிடிஎஃப் கொடுப்பாங்க. நான் மெசேஜ் போட்டுட்டேன், அவங்களும் பார்த்துட்டாங்க, டன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? ஸோ தே வில் பி சென்டிங் யூ த பிடிஎஃப் at 12 o'clock. சரியா? இல்லை, 1 மணிக்கு தான் அட்டாச் பண்ணுவாங்க. ரைட்டா? 1 மணிக்கு அட்டாச் பண்ணுவாங்க. சரியா? ரைட். அடுத்து தேர்ட் லா. ரைட்டா? அப்சல்யூட் ஜீரோ. தேர்ட் லா, என்ட்ரோபி ஆஃப் த சிஸ்டம் அப்ரோச்சஸ் a minimum constant value as the temperature approaches absolute zero. அப்சல்யூட் ஜீரோன்னு எது கொடுத்துட்டாங்களா? 0 கெல்வின். சரி, கேள்வி கேட்கலான்னு நினச்சேன். 0 கெல்வின் -273 டிகிரி செல்சியஸ். ரைட்டா? 0 கெல்வின் என்னது? -273 டிகிரி செல்சியஸ். -273 டிகிரி செல்சியஸில் entropy of the system approaches a constant value as the temperature approaches 0. ஏன்னா ஃப்ரீஸ் ஆகிடுது. அதுக்கப்புறம் -273 கெல்வின்லாம் எதுவுமே நடக்காது, அது பாட்டுக்கு அப்படியே இருக்க போகுது. என்ட்ரோபி என்ன பண்ணுது அந்த இடத்துல? குறைய போகுது. என்ட்ரோபி என்ன பண்ண போகுது? குறைய போகுது. சரியா? ஸ்பேமர்ஸை கிளிக் செய்து பிளாக் செய்யவும். ரைட்டா? ஸ்பேமர்ஸ் இருக்க தான் செய்வான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு சிலர்லாம் எனக்கு ரொம்ப கோவமாக நேற்றுலேருந்து இருக்குது. ஆனால் நான் கோவப்படுறதுனால என்ன ஆக போகுது? அவங்க லைஃபு அவங்களுக்கே அக்கறை இல்லை, ஃபெயில் ஆகட்டும் அப்படின்னு நான் முடிவு பண்ணுறேன். ரைட்டா? ஃபெயில் ஆகிறது கன்ஃபார்மாக ஃபெயில் ஆக போகிறான். ரைட்டா? ரொம்ப அசால்ட்டாக இருக்கானுங்க. நான்லாம் ஒரு சிலர் பார்க்குறேன், இது ஏதோ அவனோட பர்சனல் சாட் மாதிரி என்னென்னமோ பேசுகிறாங்க. ரைட்டா? இட் இஸ் நாட் அபவுட் பாய் ஆர் கேர்ள், 2 பேருமே. ரைட்டா? 2 பேருமே அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. கன்ஃபார்மாக எழுதி வச்சுக்கோ, 12ஆம் நீ போய்க்கவே மாட்டேன். 12ஆம் போகிறதுலாம் நடக்காத காரியம். அப்படியே 12ஆம் போனாலும் 35 மார்க் வாங்கிட்டு காலேஜில் சீட் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன வேணால் நினச்சிக்கோ நீ. நான் பேரை ஸ்பெசிஃபை பண்ணி சொல்ல முடியும், என்னால் பேரை ஸ்பெசிஃபை பண்ணி பிளாக் பண்ணவும் முடியும். ஐ கேன் டூ இட், உனக்கு தெரியும். ஆனால் நான் என்றைக்குமே அதை பண்ணவே மாட்டேன். என்றைக்காவது ஒரு நாள் உனக்கு இந்த சேனலில் நடத்தின ஒரு பிடிஎஃப் ஏதோ ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருந்து நீ படிச்சிருவியா அப்படிங்கிறதுக்காக தான் விட்டு வச்சுருக்கேன். ஆனால் அது ஒரு அளவு இருக்குது, அதை தாண்டி போனீங்க அப்படின்னா நீனே உன் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கிற, அவ்வளோதான். நீனே உன் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கிற. அப்போ என்ன பண்ண முடியும்? நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரியா?
சரியா? ஆட் வராதுடா சார், மெசேஜ் பண்ணிட்டாரு. ஆட் வராது இனிமே. சரியா? ஆட் இனிமே வராது. ஓகேவா? ஆட் வராது. வில் செக் இட் அவுட். ஆட் வந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் திருப்பி ஒன்று சொல்கிறேன். ரைட்டா? திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன். ரைட்டா? ஆட் வராது இனிமே. யால் சார் வந்து டோல் தட் he is going to switch it off. சரியா? அதனால் ஆட் வராது, பார்த்துக்கலாம். ஓகேவா? ரைட். சாரி சொல்கிறனால எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. சாரி சொன்னால் எனக்கு போய் கூட வரப்போகுது. நீங்கள் சாரி சொல்லலைன்னா ஒன்றும் வரப்போகிறதில்ல. திங்க் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ். திங்க் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ். நீ ஃபோனை வச்சு படிக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. நான் இங்கே கத்துற சவுண்டை நீ வச்சுட்டு நீ உள்ளே உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்க. என்னையும் ஏமாத்தலை, அம்மா அப்பாவை ஏமாத்துற. எனக்கு நான் எப்போயுமே சொல்கிற மாதிரி தான், 1ஆம் தேதி ஆனோடனே என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டில் காசு விழுந்துடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் அம்மா அப்பா அந்த காசு சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத யோசிச்சுக்கோ. நீ அதுக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? எனக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. என்கிட்ட சாரி கேட்குறனால பிரச்சனையே இல்லை. சரியா? நான் உங்கள் ஸ்கூல் டீச்சர் மாதிரி உன்னை அடித்து திட்டிலாம் படிக்க வைக்க முடியாது. படின்னு சொல்ல தான் முடியும். ரைட்டா? உனக்காக எவ்வளோ தூரம் என்னால் இறங்க முடியுமோ அவ்வளோ தான் இறங்க முடியும். இல்லை அதுக்கு மேலே நான் அப்படி தான் நான் கெட்டு போவேன், நான் நாசமாக போவேன்னா போய்க்கோ, ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான். இல்லை என் லைஃப்பை வந்து நான் கண்டிப்பாக கெட்ட வழியில் தான் கொண்டு போவேன், நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து இந்த மாதிரி அன்வான்ட் திங்ஸில் தான் என் லைஃப்பை நான் கொண்டுட்டு போய் விடுவேன் அப்படின்னா எல்லாம் தான், ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான். அவ்வளோதான். நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ அப்சல்யூட் ஜீரோ, தேர்ட் லா. ரைட்டா? தெர்மோடைனமிக்ஸோட தேர்ட் லா என்ன சொல்லுதுன்னா, என்ட்ரோபி ஆஃப் த சிஸ்டம். யூஸ்வலாக நம்ம என்ன பார்த்தோம், இதுக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட் செகண்ட் லா என்ன சொன்னாங்க, ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம் இருந்துச்சுன்னா நேரம் ஆக 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 ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸாக இருக்கப்ப என்ட்ரோபி கூடுன்னு சொன்னாங்க. ஆனால் அதே இது தேர்ட் லாவில் என்ன சொல்கிறாங்க, இஃப் த டெம்பரேச்சர் இஸ் அப்சல்யூட் ஜீரோ, 0 கெல்வின் அல்லது -273 டிகிரி செல்சியஸ், டெம்பரேச்சர் எக்ஸ்ட்ரீம் லோக்கு நம்ம மாற்றிட்டோன்னா அப்போது ஸ்பான்டேனிட்டி குறைய. அப்போ என்ன பண்ண போது, என்ட்ரோபி குறைதான். என்ட்ரோபி அப்ரோச்சஸ் அ மினிமம் வேல்யூ. ரைட்டா? என்ட்ரோபி அப்ரோச்சஸ் அ மினிமம் வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ட்ரோபி ஆஃப் அ சிஸ்டம் அப்ரோச்சஸ் அ மினிமம் கான்ஸ்டன்ட் வேல்யூ. அப்போ என்ன பண்ணுது, என்ட்ரோபி குறைஞ்சிக்கிட்டே வருதான். ரைட்டா? அப்போ என்ட்ரோபி என்ன பண்ணுது, குறைஞ்சிட்டே வருது. அஸ் த டெம்பரேச்சர் அப்ரோச்சஸ் அப்சல்யூட் ஜீரோ. டிஃபைன் அப்சல்யூட் ஜீரோ கேட்டாங்கன்னா, ஃபார் என்ட்ரோபி இட் இஸ் இம்பாசிபிள் டு ரீச் அப்சல்யூட் ஜீரோ இன் அ ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ். அடுத்து இது ஒரு பிரச்சனை. ரைட்டா? இதில் இருக்க பிரச்சனை, இந்த லாலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க, ஆனால் அதை நம்ம உள்ளே இறங்கி நம்ம நோட்டீஸ் பண்ணி பார்க்குறப்ப அது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா 0 கெல்வின் -273 டிகிரி செல்சியஸ், இட் இஸ் நாட் தட் ஈஸியில். -273 டிகிரி செல்சியஸ்னால் எக்ஸ்ட்ரீம் லோ டெம்பரேச்சர். எக்ஸ்ட்ரீம் லோ டெம்பரேச்சருக்கு ஒரு காம்பனண்ட்டை கொண்டுட்டு போனோம்னா அதுக்கு எவ்வளோ எக்யூப்மெண்ட் நம்மளுக்கு தேவை, அதை நம்ம எவ்வளோ தூரத்துக்கு கூல் பண்ணணும், அதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் யோசிச்சு பாருங்கள். ரைட்டா? அதுக்கு நம்ம என்னெல்லாம் கூல் பண்ணணும். ஸோ அப்போ அது ரொம்ப கஷ்டமாக இருக்கனால தே ஆர் சேயிங் தட் டிஃபைன் அப்சல்யூட் ஜீரோங்கிறது என்னன்னா, இட் இஸ் இம்பாசிபிள் டு ரீச் அப்சல்யூட் ஜீரோ இன் ஃபைனைட் நம்பர். இல்லை ஒரு 10 ஸ்டெப்பில் கொண்டு வந்துடலாம் அல்லது 15 ஸ்டெப்பில் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? அப்படி பார்க்குறப்ப முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ரைட். அடுத்து டிஃபைன் ஹெஸ்ஸஸ் லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ஹீட் ஆஃப் சமேஷன். ஹெஸ்லா, ஹெஸ்ஸஸ் அல்லது ஹெஸ்லா சிம்பிள்பா. என் வீட்டுக்கு நான் என்ன அப்படின்னா, என்னோடய வீட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏலேருந்து பி, இங்கேருந்து என் வீட்டுக்கு எப்படி போனேன்னா 5 கிலோமீட்டர்ஸ். ரைட்டா? இங்கேருந்து என் வீட்டுக்கு போனேன்னா 5 கிலோமீட்டர். அதே இது நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஷார்ட்கட் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு என் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து என்னோடய அம்மா வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு போகிறேன். இது பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வீடு இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர், அங்கேருந்து எங்கள் அம்மா வீடு ஒரு 2 கிலோமீட்டர், எங்கள் அம்மா வீட்டிலேருந்து இது 1 கிலோமீட்டர். எப்படி பார்த்தாலும் என் வீட்டுக்கு நான் என்ன தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 5 கிலோமீட்டர்ஸ். ரைட்டா? நேராக ஸ்டுடியோலேருந்து நான் என் வீட்டுக்கு போனாலும் 5 கிலோமீட்டர் தான். என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு நான் போனாலும் அப்போ என்னது 5 கிலோமீட்டர்ஸ் தான். ரைட்டா? எப்படி ஆனாலும் எப்படி போனாலும் 5 தான். ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, என்தால்பி சேஞ்ச். என்தால்பி சேஞ்ச்னா என்னது, ஏலேருந்து பிக்கு போகிறப்ப ஹீட் சப்ளை ஆகுதுல, ஹெச்னா என்னது, என்தால்பி. ஏலேருந்து பிக்கு போகிறப்ப, ஏலேருந்து பிக்கு போகிறப்ப என்தால்பி சேஞ்ச் ஆஃப் அ ரியாக்ஷன் எய்தர் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் ஆர் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். அந்த ப்ரெஷர் அந்த ரியாக்ஷன் வந்து கான்ஸ்டன்ட் வால்யூமாகவும் இருக்கலாம், கான்ஸ்டன்ட் ப்ரெஷராகவும் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இஸ் சேம். ரைட்டா? என்தால்பி சேஞ்சஸ் சேமாக தான் இருக்க போகுது. கரெக்டு தானே? இதுவும் 5 கிலோமீட்டர் தான், இதுவும் 5 கிலோமீட்டர் தான். கரெக்டு தானே? அதுதான் என்தால்பி சேஞ்சுங்க. என்தால்பி சேஞ்ச் வந்து என்ன அப்படின்னா ரெண்டுமே சேம் தான். கான்ஸ்டன்ட் ப்ரெஷராக இருந்தாலும் சரி, கான்ஸ்டன்ட் வால்யூமாக இருக்கப்பயும். வெதர் இட் டேக்ஸ் பிளேஸ் இன் அ சிங்கிள் ஸ்டெப்,
நான் நேராக வீட்டுக்கு போனாலும் 5 கிலோமீட்டர் தான், சுற்றி போனாலும் 5 கிலோமீட்டர் தான். ஸோ அப்போ என்தால்பி சேஞ்ச் இஸ் சேம் whether it takes place in a single or multi-step provided the initial and final state are same. ரைட்டா, இனிஷியலும் ஃபைனல் ஸ்டேட்டும் சேம். ஃபார் எக்ஸாம்பிள் 5 டிகிரி டெம்பரேச்சரில், ரைட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ஏ வந்து 5 டிகிரி செல்சியஸ் இருக்குது, ரைட்டா, ஏ வந்து 5 டிகிரி செல்சியஸ் இருக்குது, பி பார்த்திங்க அப்படின்னா 10 டிகிரி செல்சியஸ் இருக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இங்கே வந்து நான் டைரெக்டாக சன்லைட்டில் வச்சு என்ன பண்ணுறேன், சன்லைட், ரைட்டா, சன்லைட்டில் வச்சு ஏலேருந்து பிக்கு 5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இதே இது பார்த்திங்க அப்படின்னா இங்கே கீழே சன்லைட்டுக்கு பதிலாக நான் என் வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்டவ், ரைட்டா, வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்டவ்வில், ரைட்டா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணுறேன். நான் அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணுறேனோ சன்லைட்டில் ஹீட் பண்ணுறேன், என்ன வேணால் பண்ணிட்டு போகிறேன். ஆனால் இன்க்ரீஸ் ஆக போகிறது என்தால்பி என்னது, 5 டிகிரி செல்சியஸ் தான். என்தால்பி 5 டிகிரி தான், என்தால்பி 5 டிகிரி தான், அதில் மாற்றமே இல்லை. இல்லை நான் என்ன சொல்லலாம், 5 டிகிரியில் இருக்கிறத ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் நேரம் உனக்கு இன்னும் புரியணும்னு நான் சொல்கிறேன், கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுறேன், மெழுகுவர்த்தியை வச்சு ஹீட் பண்ணுறேன், ரைட்டா, கேண்டிலில் வச்சு என்ன பண்ணுறேன், கொஞ்சம் நேரத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், ஹீட் பண்ணுறேன். அப்போ ஒரு 7 டிகிரி செல்சியஸ் வருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், போய் ஸ்டவ்வில் வைக்கிறேன், அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் வைக்கிறேன், நான் வேறு வேறு மோடில் ஹீட் பண்ணுறேன், ரைட்டா, அப்புறம் 10 டிகிரி. அப்போ இங்கேருந்து இங்கே எவ்வளோ, 2 டிகிரி, இங்கே 3 டிகிரி, அப்போ இதுவும் 5 டிகிரி தான், இதுவும் 5 டிகிரி தான். நான் எப்படி பண்ணுன்றதுலாம் பிரச்சனை இல்லை, ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் கொடுத்தாங்கன்னா then it is going to be same, ரைட்டா. enthalpy change of reaction either at constant volume or constant pressure is the same whether it takes place in a single or multi-step provided the initial and final state are same, provided the initial or final state is same. சரியா, ரைட், initial or final state is same, initial final state சேமாக இருந்துச்சுன்னா வேல்யூ 1. அப்போ எப்படி எழுதணும், இப்படி எழுதணும், டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு, ரைட்டா, இந்த 5 எதுக்கு ஈக்குவலு, 5 இஸ் ஈக்குவல் டு 2 + 3, ரைட்டா, அதே மாதிரி தான். அப்போ இதெல்லாம் எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னது, இதை அழிச்சிருங்க, இங்கே வாங்க, ஏ பி இருக்கு, டெல்டா ஹெச்எஃப் ஃபார்மேஷன், டெல்டா ஹெச்எஃப்னா என்னது, என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன், என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷனுக்கு இப்படி போட்டுக்கோங்க. அடுத்து ஏலேருந்து எக்ஸ் ஒய் பி இப்படி போட்டுக்கோ, டெல்டா H1 H2 H3 போட்டுக்கோ. அப்போ டெல்டா ஹெச்எஃப் இஸ் ஈக்குவல் டு H1 + H2 + H3, சரியா, டெல்டா H1, அவ்வளோதான். பிடிஎஃப் நான் கொடுக்குறேன்ப்பா, பிடிஎஃப் நான் கொடுக்குறேன். ஓகே, பிடிஎஃப் ஐ வில் கிவ் யூ அண்டர் டிஸ்கிரிப்ஷன். 1 o'clock உனக்கு பிடிஎஃப் கொடுப்பேன், சரியா, 1 o'clock. அடுத்து டிஃபைன் த ஃபாலோயிங் டேர்ம். ஐசோதெர்மல் ப்ராசஸ்னா என்ன, ஐசோபார்னா என்ன, ஐசோடோன்னா என்ன, சாரி ஐசோகோர்னா என்ன, அடியாபேட்டிக்னா என்ன, ரைட்டா. ஐசோதெர்மல் ப்ராசஸ், ஐசோதெர்மல் ப்ராசஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா. ரைட், ஐசோதெர்மல் இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் one in which the temperature of the system, ரைட்டா, temperature of the system remains constant. thermal அப்படின்னா ஐசோனா கான்ஸ்டன்ட், யார் கான்ஸ்டன்ட், thermal constant, temperature constant. அப்போ it is defined as the one in which the temperature of the system remains constant during the change from its initial to final state. ஏலேருந்து பிக்கு மாற்றுறேன், 5 bar ப்ரெஷரை 10 bar ப்ரெஷருக்கு மாற்றுறேன், ஆனால் டெம்பரேச்சர் அதே 5 டிகிரி செல்சியஸ்லேயே இருக்குது. இனிஷியல் அண்ட் ஃபைனல் டெம்பரேச்சர், ரைட், ஃபைனல் ப்ரெஷர் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் என்ன அப்படின்னா we are going to have it. ஸோ அதில் டியூரிங் த சேஞ்ச் ஃப்ரம் இனிஷியல் டு ஃபைனல் ஸ்டேட்டில் டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா அது ஐசோதெர்மல் ப்ராசஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் ஐசோதெர்மல் ப்ராசஸ். அடியாபேட்டிக் ப்ராசஸ்னால் ஒன் இன் விச் நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட்டு, ஹீட் எக்ஸ்சேஞ்சே நடக்காது. நம்மளோட ஃப்ளாஸ்க் இருக்குல்ல, நம்மளோட ஃப்ளாஸ்க்கு, அந்த ஃப்ளாஸ்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஃப்ளாஸ்கில் டெம்பரேச்சர் நான் 10 டிகிரி செல்சியஸில் வச்சேன்னா அது அப்படியே இருக்க போகுது, ரைட்டா. ஒரு நிமிஷம்.
right? So no exchange of heat between the system and surrounding. Flask குள்ள சூடா ஊத்தி வச்ச காஃபியோ ஹாட் வாட்டரோ அப்படியே தானே இருக்கும், அது மாறவே மாறாதுல, அதனால அது அப்படியே தான் இருக்க போகுது. சரியா? அதுதான் என்னது, ஹீட் எக்ஸ்சேஞ்சே நடக்காது. ஹீட் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் த சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங், உள்ளேயும் வெளியவும் எதுவுமே நடக்காமல் அப்படியே இருக்கும். பார்த்தியா, அதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க. தட் இஸ் அடியாபேட்டிக் ப்ராசஸ். அதுக்கு பேர் தான் அடியாபேட்டிக் ப்ராசஸ். அடுத்து ஐசோபாரிக் ப்ராசஸ். ஐசோபார்னா என்னது? வாட் இஸ் ஐசோபார்? பார் இஸ் கோயிங் டு பி த கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், ரைட்டா? ப்ரெஷர், ப்ரெஷரோட யூனிட் தானே பார். ஸோ அதனால தான், ரைட்டா? It is defined as one in which pressure of the system remains constant during its change from initial to final state, right? During its state from initial to final state, right? Starting ல இருந்து முடிவு வரைக்கும் இருக்குதுல constant pressure. See, நல்லா கவனி, இந்த definition எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். கவனிங்க, இங்க இருக்க defined as one in which the temperature of the system, defined as one in which no exchange of heat, defined as one in which pressure of the system, defined as one in which volume of the system. மாற போகிறது வால்யூம், டெம்பரேச்சர், ப்ரெஷர், நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட். அவ்வளோதான். மீதி இருக்க கீழே இருக்க வார்த்தை எல்லாமே சேமாக தான் இருக்க போகுது. ஸோ அதனால் ஒன்று படித்தாலே போதும், மீதி எல்லாமே காமனாக அப்படியே நீங்கள் எழுதிக்கலாம். டியூரிங் த சேஞ்ச் ஃப்ரம் இனிஷியல் டு ஃபைனல் ஸ்டேட், சேஞ்ச் ஃப்ரம் இனிஷியல் டு ஃபைனல் ஸ்டேட். அப்போ மூணுலேயுமே ஐசோபார்னா என்னென்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஐசோபார்னா ப்ரெஷர், ஐசோகோர்னா வால்யூம். இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், க்ளீன் அண்ட் கிளியராக ஆன்சர் பண்ணிடலாம். ரைட்டா? இதுதான் மெயினாக நம்மளுக்கு தேவையான, இதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. சரியா? ரைட். வாட் இஸ் த யூஷுவல் டெஃபினிஷன் ஆஃப் என்ட்ரோபி? வாட் இஸ் இட்ஸ் யூனிட்? என்ட்ரோபி இஸ் a thermodynamic state function that is measure of randomness or disorderliness of the system. The change in entropy of the system is equal to the heat energy absorbed or evolved by the system divided by the temperature. Change in, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது என்ட்ரோபியோட டெஃபினிஷன். இங்கே மேலே கொடுத்துருக்கிறது என்ட்ரோபி. என்ட்ரோபின்னு என்னது? டிகிரி ஆஃப் ரேண்டம்னஸ் அல்லது டிஸார்டர்னஸ், ரைட்டா? மெஷர் ஆஃப் ரேண்டம்னஸ் அல்லது டிஸார்டர், ஒழுங்கு இல்லாமல் இருக்கிறது தான் நம்ம என்ட்ரோபின்னு சொல்ல போகிறோம், ரைட்டா? இப்போ அதே இது சேஞ்ச் இன் என்ட்ரோபின்றது. சேஞ்ச் இன் என்ட்ரோபினா டெல்டா எஸ். டெல்டா எஸ் ஈக்குவல் டு எனர்ஜி அப்சார்ப்ட். என்ன எனர்ஜி? ஹீட் எனர்ஜி அப்சார்ப்ட். Heat energy absorbed or released by the system divided by the temperature. நான் எவ்வளோ டெம்பரேச்சர் கொடுத்தேன், நான் கொடுத்த டெம்பரேச்சரை பொறுத்து எவ்வளோ ஹீட் அப்சார்ப் ஆகிருக்கு இல்லை எவ்வளோ ஹீட் ரிலீஸ் ஆகிருக்கு, அதை பொறுத்து தான். சரியா? இட் இஸ் கோயிங் டு பி Q/T அப்படின்னு அர்த்தம். இது ரிவர்சபிள் ப்ராசஸ்லாம் அப்ளிகபிள் ஆகும். நீ அதை எழுதுனா பரவாயில்ல, டெல்டா இஸ் ஈக்குவல் டு Q/T எழுதினாலே போதும். சரியா? டெல்டா இஸ் ஈக்குவல் டு Q/T மட்டும் எழுதினா போதுமானது. டெம்பரேச்சர் Tயோட போது. இட் இஸ் யூனிட் வந்து ஜூல் கெல்வின் -1, ரைட்டா? இது ஜூலு, இது கெல்வின். இது ஜூல் பை கெல்வின். அப்போ கெல்வின் மேலே எழுதுகிறப்ப ஜூல், கெல்வின் -1 எழுதணும். சரியா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இதோட 50வது கொஸ்டின் முடிஞ்சிடும் நினைக்கிறேன், ரைட்டா? திஸ் இஸ் த 50th கொஸ்டின். ஆமாம், ரைட். இதுதான் 50வது கொஸ்டின் நினைக்கிறேன். டிஃபைன் லீ-சாட்லர் பிரின்சிபல். இட் ஸ்டேட்ஸ் தட் இஃப் அ சிஸ்டம் அட் யூக்லிபிரியம் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட், ரைட்டா, இஸ் டிஸ்டர்ப்டு, ரைட்டா? இஃப் அ சிஸ்டம் அட் யூக்லிபிரியம் இஸ் டிஸ்டர்ப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? N2 plus H2 gives 3NH3, right? NH3. ஸோ இப்படி இருக்கா? இப்போ பார்த்தீங்கன்னா இது 1 மோல் இருக்குது, இது 3 மோல் இருக்குது, இது 2 மோல் ஆன்சர் வந்திருக்கு. இவங்க யூக்லிபிரியமில் இருக்காங்க, ரைட்டா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? யூக்லிபிரியமில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், சும்மா இருக்க மாட்டாமல் நான் என்ன பண்ண போகிறேன்? ஐ எம் கோயிங் டு டூ சம்திங், ரைட்டா? இப்போ என்ன பண்ண போகிறாங்க? ஐ எம் கோயிங் டு டூ சம்திங். என்ன பண்ண போகிறேன்? ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் திஸ் ஹைட்ரஜன். என்ன பண்ண போகிறேன்? கொஞ்சம் ஹைட்ரஜனை மட்டும் ஆட் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்? ஹைட்ரஜனில் இன்னும் ஒரு 3 மோல்ஸ் ஆட் பண்ண போகிறேன். அப்போ என்ன ஆகும்? ஹைட்ரஜனை ஆட் பண்ணேன்னா இந்த யூக்லிபிரியமில் பிரச்சனை வரும். இப்போ என்ன ஆகிட்டாங்க? இந்த பக்கமும் ஈக்குவலாக இருக்காங்க, ரைட்டா? இந்த பக்கமும் ஈக்குவலாக இருக்காங்க. இப்போ என்ன ஆகிடுச்சு? இந்த பக்கம் ஹைட்ரஜனை மட்டும் நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுட்டேன். அப்போ ஹைட்ரஜனை நான் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுட்டேன்னா பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. அப்போ யூக்லிபிரியம் தடைப்படுது. அப்போ யூக்லிபிரியம் தடைப்பட்டுச்சுன்னா என்ன ஆக போகுது? அந்த தடையை, அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க என்ன பண்ண போகிறாங்க? அவங்களுக்குள்ள ஒரு சில மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாங்க.
ரைட்டா? ஒரு சில மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாங்க. அதுக்கு தான் லீ சாட்லியர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு பாருங்கள், இஃப் அ சிஸ்டம் அட் ஈக்விலிபிரியம் இஸ் டிஸ்டர்ப்டு. நான் வேதாந்த் ஆப் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ரைட்டா? ரோகிணி வெயிட் பண்ணுங்கள். இஃப் அ சிஸ்டம் அட் ஈக்விலிபிரியம் இஸ் டிஸ்டர்ப்ட் then the system shifts itself. அந்த சிஸ்டம் தன்னைத்தானே என்ன பண்ண போகுது, ஷிஃப்ட் பண்ணிக்க போதான் in a direction that nullifies the effect of that disturbances. ரைட்டா? அது என்ன பண்ண போகுது, nullify the effect of that disturbances. அந்த டிஸ்டர்பன்ஸ் என்ன பண்ண போகுது, தடை பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இட்ஸ் கோயிங் டு டூ இட். ரைட்டா? ரைட்டா? தடை பண்ணுற மாதிரி. சரியா? கவனிங்க. If the system at equilibrium is disturbed, then the system shifts itself in a direction that nullifies the effect of that disturbances. Right? அந்த disturbances சரி பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்க போகுது. சரியா? ரைட். நெக்ஸ்ட் ரைட். இந்த தெர்மோடைனமிக்ஸ் மட்டும் முடிச்சிடலாம். அதோட ஃபர்ஸ்ட் வால்யூம் முடிஞ்சிடும். டிஃபைன் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜிங்கிட்ட ஒன்றுமே தேவையில்லை. G is equal to H minus Ts. Define change in Gibbs energy கேட்டாங்கனா, ரைட்டா? Change in Gibbs energy கேட்டாங்கனா delta G is equal to delta H minus T delta S. ரைட்டா? என்ன கேட்டிருக்காங்கன்றத பொறுத்து கிப்ஸ் எனர்ஜியா அல்லது சேஞ்ச் இன் கிப்ஸ் எனர்ஜியா அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் மாற்றணும். சரியா? ரைட். G is equal to H minus Ts. G என்னது, கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, என்தால்பி, டெம்பரேச்சர், என்ட்ரோபி. அவ்வளோதான். இங்கே எல்லாத்துக்கும் முன்னாடி சேஞ்சுங்கிற வார்த்தை ஆட் பண்ணிக்கோ. டெம்பரேச்சர் முன்னாடி ஆட் பண்ணிடாத. சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வராது, வெறும் டெம்பரேச்சர் தான் வரும். ஏன்னா அதுக்கு முன்னாடி டெல்டா போடல. நீ டெல்டா எங்கெங்கே போட்டிருக்கியோ அவங்களுக்கு முன்னாடிலாம் சேஞ்சுன்னு போட்டுக்கும். அவ்வளோதான். டிஃபைன் மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. மோலார் ஹீட் கெப்பாசிட்டினா என்னது? ரைட்டா? மோலார் ஹீட் கெப்பாசிட்டினா என்னது? ரைட்டா? மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. மோலார் ஹீட் கெப்பாசிட்டி is defined as the amount of heat absorbed by 1 mole of substance in raising the temperature by 1 Kelvin. என்ன சொல்லியிருக்காங்க? amount of heat absorbed. ரைட்டா? amount of heat absorbed என்னது? எவ்வளோ ஹீட் அப்சார்ப் பண்ணுறாங்க, amount of heat absorbed by 1 mole of substance. என்கிட்ட என்ன இருக்குது, 1 மோல் ஆக்சிஜன் இருக்குது. ரைட்டா? 1 மோல் ஆக்சிஜன் இருக்குது. 1 மோல் ஆக்சிஜன். இந்த 1 மோல் ஆக்சிஜனில் நான் என்ன பண்ண போகிறேன், 1 மோல் ஆக்சிஜன் எனக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 200 கெல்வினில் இருக்குது. 1 மோல் ஆக்சிஜனோட டெம்பரேச்சர் 200 கெல்வின். இப்போது இந்த 1 மோல் ஆக்சிஜனை நான் ஹீட் பண்ணி 201 கெல்வின், 1 கெல்வின் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணணும். 1 கெல்வின் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ அந்த 1 கெல்வின் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ ஹீட் கொடுக்கணும், எவ்வளோ ஹீட் கொடுக்க போகிறேன், அதுதான் மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. மோல்ஸ், 1 மோல் சப்ஸ்டன்ஸில் 1 மோல் சப்ஸ்டன்ஸ்க்கு எவ்வளோ ஹீட் கொடுக்க போகிறோன்னா அதான் 1 மோல் ஆஃப் த ஹீட். அதான் மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. அமௌண்ட் ஆஃப் ஹீட் அப்சார்ப்டு பை 1 மோல் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் இன் ரைசிங் த டெம்பரேச்சர் பை 1 கெல்வின். இன் ரைசிங் த டெம்பரேச்சர் பை 1 கெல்வின். சரியா? டினோட்டட் பை சிஎம். சிஎம்ங்கிறது அதோட எஸ்ஐ யூனிட் ஜூல், கெல்வின் -1 மோல் -1. ரைட்டா? ஜூல், கெல்வின் -1 மோல் -1. அதே கொஷின் திரும்ப காப்பி ஆயிடுச்சு. சரியா? ஸோ அடுத்து நம்ம வந்ததுக்கப்புறம் கேபிகேசிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, let us have another one 5 minutes of break. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போ அடுத்த செகண்ட் we have completed half of the questions. ரைட்டா? half of the question நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் வால்யூம்லேருந்து ஒரு 50 கொஷின் அப்ராக்சிமேட்டாக ஒரு 50 கொஷின் பார்த்துருப்போம். ரைட்டா? இந்த கிளாஸ் பிடிஎஃப் 1 மணிக்கு கிடைக்கும். சரியா? ரைட்டா? 1 மணிக்கு கிடைக்கும். சரியா? ரைட். எம்ஓ தியரி நான் நாளைக்கு தான் சொல்லித்தரேன். 3 மார்க்கில் நான் நடத்துகிறப்ப சொல்லித்தரேன். ரைட்டா? 3 மார்க்கில் 5 மார்க் நாளைக்கு சாயங்காலம் நடத்துகிறப்ப சொல்லித்தரேன். எம்ஓ டயக்ராம் நாளைக்கு சாயங்காலம் சொல்லித்தருவேன். சரியா? குவிஸ் இப்போ இல்லையே. வினயா வந்து குவிஸில் எப்பயுமே ஃபஸ்ட்டு அல்லது 10க்குள்ள வரனால வினயா குவிஸ் கேட்குறாங்கன்னு இப்போதைக்கு இல்லை. வேதாந்த் ஆப் எப்படி யூஸ் பண்ணணும்? வேதாந்த் ஆப்பில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, தீமினல் பேட்ச் ஜாயின் பண்ண போகிறீங்களா? தீமினல் பேட்ச் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களே,
இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கோங்க ரைட்டா. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் டுவெல்த்தெல்லாம் பாரு 1000 பேர் உட்காந்து லைவில் படிச்சுட்டு இருக்கான். இந்த 11th பார்த்தியா படிக்கிறதுக்கே கிடையாது, படிக்கவே மாட்டேங்கிறானுங்க. படிக்கணுன்ற எண்ணமே இல்லை. 11th மூவிங் 12th தீமினல் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போய் பை பண்ணிட்டீங்க அப்படின்னா பை பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபோன் நம்பரை போட்டு வேதாந்து ஆப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? சரியா? ஓகே. ஸோ அப்போ இது பார்த்திங்க அப்படின்னா 1999 மட்டும்தான் பே பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே பே பண்ணிடுங்க. பே பண்ணுறப்போ உங்களுக்கு ஐடி கேட்கும். இப்போ ஆல்ரெடி நான் வந்து ஐடி போட்டிருக்கனால எனக்கு டேரெக்டாக அப்படி வருது. நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஃபோன் நம்பர் அந்த ஐடிலாம் கேட்கும். அதை போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், யூ கேன் ஜஸ்ட் லாகின், பே பண்ணிவிடுங்க. பே பண்ணதுக்கப்புறம் வேதாந்து ஆப் டவுன்லோட் பண்ணி அதே ஃபோன் நம்பர் போட்டு லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் வந்து அதில் ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். கெமிஸ்ட்ரி பேப்பர் டஃப்பாக இருக்குன்னு பயப்படுறீங்களே, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, எனக்கு புரியலையே. 11th ஸ்டாண்டர்டில் இந்த வார்த்தையெல்லாம் கேட்குறப்ப எனக்கு அப்படியே ஆச்சரியமாக இருக்குது ரைட்டா. கிறிஸ்டலைன் அமார்ஃபஸ் சொல்லிக் கொடுங்களா சந்திரோ? உண்மையிலே படிக்கணும்னு நினச்சி கேட்குறியா? கிறிஸ்டலைன் அமார்ஃபஸ் எங்கே இருக்குது தெரியுமா? 11th இருக்கா 12th இருக்கா? கேபிகேசியில் நாளைக்கு தான்டா 5 மார்க்கில், இதெல்லாம் 3 மார்க் 5 மார்க்கில் வரும். லிண்டலார் கேட்டலிஸ்ட் போட்டால் என்ன வரும்? 2 பியூட்டைன். மணிமேகலை ஒரு கொஷின் கேட்குறாங்க, யாராவது ஆன்சர் பண்ண முடியுமா? மெரிட்டுன்ற வார்த்தையை நீயே சொல்லிட்டலடா. அப்போ மெரிட்னா என்ன பண்ணணும்? நல்லா படிக்கணும், நிறைய மார்க் எடுங்க. அங்கே இருக்க யூனிவர்சிட்டிஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி அதை படிச்சுட்டு போங்க ரைட்டா. மாஸ்டர் பிடிஎஃப் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. உன் நேமை நான் நல்ல விதமாக சொல்லியிருக்கேன், நான் கெட்ட விதமாகவும் சொல்ல முடியும் நீ பண்ணுற சேட்டைக்கு. சரியா? ஜஹாங்கீரா, ஜஹாங்கீர் ஜீனத். மாஸ்டர் பிடிஎஃப் இந்த வீடியோ கீழே இருக்க ஸ்டடி பிளான் வீடியோவில் இருக்குது, அதில் இருக்க அட்டாச் பண்ணியிருக்கேன், எடுத்துக்கோங்க. உங்கள் ஸ்கூலில் பப்ளிக் இல்லையா? எந்த ஸ்கூல்லையும் தான் பப்ளிக் இல்லைன்னா உங்கள் ஸ்கூலில் மட்டும்? தமிழ்நாடு முழுக்க 11th பப்ளிக் கிடையாது. மாஸ்டர் பிடிஎஃப்பில் 5 மார்க் இல்லையா? மாஸ்டர் பிடிஎஃப்பில் இருக்கிறது எல்லாத்தையும் படிக்கிறா, அதில் தனியாக 5 மார்க். அது வந்து மார்க் வைஸாக கொடுத்துருக்கேன், டைப்ஸ் ஆஃப் கொஷின் தானே கொடுத்துருக்கேன். அதில் என்ன இருக்கோ அதெல்லாம் படிங்க. அதில் இருக்கிறத படித்தாலே, அதில் இருக்கிறத முதல் படித்து முடிச்சிருவீங்களான்னு பாருங்கள் 3 நாளில். அதுவே பெரிய விஷயம். அந்த படிக்கிறதே ஒரு பெரிய மலை மாதிரி இருக்குது. இப்போ பிரேக் தானே, நான் தானே பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் பிரேக்கில் தானே இருக்கீங்க. லஞ்ச் பிரேக்கா? இல்லை எனக்கு புரியலை. ஸ்கூல்னு நினைப்பேன்னா லஞ்ச் பிரேக்லாம் கேட்குறதுக்கு ஏண்டா ஸ்கூலாடா இது? கரெக்டாக 12:30 மணி ஆனோடனே லஞ்ச் பிரேக் கேட்குறீங்க. லிண்டலார் கேட்டலிஸ்ட் ஹைட்ரஜனேஷனில் வரும். எஸ், லிண்டலார் கேட்டலிஸ்ட் போட்டால் என்ன வரும்? அவன் ஒருத்தன் தான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறான். லிண்டலார் கேட்டலிஸ்ட் போட்டால் என்ன வரும்? ஹைட்ரஜன் ஒரே பக்கம் ஆட் ஆகுமா இல்லை ஆப்போசிட் பக்கம் ஆட் ஆகுமா? பியூட்டிலின் டபுள் பாண்டுக்கு எந்தெந்த பக்கத்தில் ஆட் ஆகும்? ஜேஇ ஸ்டூடெண்ட் எவனா இருக்கியாங்க? அதெல்லாம் எங்கே போனான் தருண்லாம்? ஆளை காணோம். ஃபுட் இஸ் நாட் ரெடியா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன வேணும்? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு என்னது? மாஸ்டர் பிடிஎஃப்பை படித்து முடிங்க. கண்டிப்பாக நீங்கள் 90+ வாங்கலாம். 70க்கு 55, 60க்கு மேலே வாங்கலாம். ட்ரிபிள் பாண்டுக்கு 2 பக்கமும் ஆட் ஆகுமா? டேய்
அப்படி கிடையாது. அது வந்து சிஸ்ஸா ட்ரான்ஸா அந்த மாதிரி இங்கே ரெண்டில் கேட்டலிஸ்ட் போட்டால் ஆப்போசிட்டில் ஆட் ஆகும். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. புக் பேக் படித்தா போதுமா? புக் பேக்காவது படிச்சுட்டு போங்க. ஜாயின் பண்ணிட்டா எந்த மொபைல்னாலும் பார்க்கலாம். நீங்கள் என்ன ஐடி போட்டு வாங்குனீங்களோ அந்த ஐடியா எந்த மொபைலில் போட்டாலும் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். சிஹெச் அப்படி தான்டா, ஆனால் அதோட ஸ்ட்ரக்சரில் ஆப்போசிட்டாக இருக்கும். சிஹெச் ட்ரிபிள் பாண்ட் சிஹெச்னு தானே இருக்குது. ஆக்சுவலாக இது ஆட் ஆகிறப்ப ஹைட்ரஜன் என்ன ஆகும் அப்படின்னா ஆப்போசிட் இதில் இந்த பக்கம் ஆட் ஆனால் அடுத்த ஹைட்ரஜன் இந்த பக்கம் ஸ்ட்ரக்சரில் மட்டும் மாறும், அந்த மாதிரி இருக்கும். அதுதான் விஷயம். ஆப்போசிட்டாக ஆட் ஆகும். அதுதான். நான் ரெஸ்ட் எடுக்கும் போது கேமரா வேலையை காட்டுதா என்ன? 1 மணிக்கு பிடிஎஃப் வந்துடும்டா அரிகான. 1 மணிக்கு பிடிஎஃப் வந்துடும். சரியா? 1 மணிக்கு எடுத்துக்கிறேன் நீ. ஏப்பா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே பிடிஎஃப் 1 மணிக்கு வரும்டா. 1 மணிக்கு அப்லோட் பண்ணிடுவாங்கடா. டாப் 100 கொஷின் படிக்கணுமா மாஸ்டர் பிடிஎஃப் படிக்கணுமா? அது உங்கள் விருப்பம். சரி, இப்போ நான் வாய்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன். தொண்டையெல்லாம் வலிக்குது. அதனால் 12:20க்கு நான் வரேன்.
ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆரம்பிக்கலாமாடா? ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் படித்தா போதுமா? 100 கொஸ்டின்ஸ் படிக்கணும்ல. 100 கொஸ்டின்ஸை படிங்க ஃபஸ்ட்டு. 100 கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் பண்ணலான்னு பார்த்துடலாம். சரியா? ரைட். What is the relation between Kp Kc? Give one example for which Kp is equal to Kc. அப்போ இது மட்டும் தான் 2 மார்க்கு, இதோட கேட்டால் 3 மார்க். சரியா? 2 மார்க்னா ரிலேஷன் பிட்வீன் Kp Kc இதை மட்டும் எழுதுனா போதும். Kp Kc ரிலேஷன் அவ்வளோதான். Kp is equal to Kc RT power del Ng அவ்வளோதான். ரைட்டா? RT power del Ng, that's it. ரைட்டா? Kp Kcங்கிறது வேறு எதுவும் கிடையாது. எக்ஸாம்பிள் கேட்டாங்கண்ணா. ரைட்டா? Kp is equal to Kc. நேற்றே சொன்னல, Kp equal to Kc வரணும்னா என்ன கண்டிஷன் இருக்கணும்? del Ng must be del Ng is equal to 0 இருக்கணும். அப்போ தான் RT power 0 anything power 0 1 ஆகும். அப்போ Kp is equal to Kcன்னு வரும். சரியா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா HI எக்ஸாம்பிள் எழுதலாம். ரைட்டா? ஈக்குவேஷன் அது HI எக்ஸாம்பிள். ரைட்டா? இதில் பார்த்தீங்கன்னா 2 - 2 0. அப்போ Kp is equal to Kcன்னு வரும். 3 மார்க்கில் கேட்டாங்கன்னா இது எழுதலாம், இல்லைன்னா எழுத தேவையில்லை. சரியா? Defined reaction quotient. Equilibrium constant மாதிரி reaction quotient. Reaction quotient is defined as the ratio of the product of the reaction. Right? Ratio of the product of active masses of the reaction. Right? Active masses of reaction products raised to the respective stoichiometric coefficient in the balanced chemical equation to that of the reactants. Reaction quotient சரி, equilibrium constant சரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ PCl5 இருக்குது. PCl5 என்னவா மாறுது? ஈக்குலிபிரியம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கப்போ PCl3 ஆகவும் Cl2 ஆகவும் மாறுது. இதோட Kc வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? Kc ஈக்குவல் டு ப்ராடக்ட்டு டிவைடட் பை ரியாக்டன்ட்னு எழுதுவோம். சரியா? ப்ராடக்ட் என்ன இருக்குது? PCl3 த ஹோலு ஸ்கொயர்டு Cl2 இப்படி எழுதுவோமா நம்ம? இது ஹோல் ஸ்கொயர் இல்லை, ஆக்சுவலாக இது வந்து கான்சன்ட்ரேஷன் ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிருக்கு. PCl5 ரைட்டா? இப்படி எழுதுவோம். இதே தான் ரியாக்ஷன் கோஷன்ட்டுக்கும். ரியாக்ஷன் கோஷன்ட்டுக்கும் இதே மாதிரி தான் எழுத போகிறோம். சரியா? அதுவும் அதே மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் என்னென்ன இருக்கோ அதே மெத்தடில் அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். சரியா? ரெண்டுமே சேம். பட் இது அட் எனி பாயிண்ட், இது வந்து யூக்லிபிரியம் அட்டைன் பண்ணதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். ஒரு ரியாக்ஷன் நடந்துகிட்டு இருக்கப்போ எந்த பாயிண்டில் வேணால் கண்டுபிடிக்கலாம். யூக்லிபிரியம் அட்டைன் ஆகிறதுக்கு முன்னாடி, யூக்லிபிரியம் அட்டைன் ஆனதுக்கப்புறம், அந்த மாதிரி எந்த டைமில் வேணால் நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதுதான் ரியாக்ஷன் கோஷன்ட் Q. Qங்கிறது இட் இஸ் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். ரைட்டா? அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் தான் ரியாக்ஷன் கோஷன்ட். Q is defined as the ratio of the product of active masses of the reaction product raised to the respective. அதான் கொடுத்துருக்கோம் active masses. இதுதான் என்னது? கான்சன்ட்ரேஷன். active masses product raised to the respective stoichiometry. இங்கெல்லாம் 1 தானே இருக்குது, இங்கெல்லாம் 1 இருக்குது. அதனால என்னது? இது எல்லாத்துக்கு மேலேயும் மண்டவையில் 1 போடுங்க. இன்கேஸ் ஸ்டாக்கியோமெட்ரி வேல்யூ 2 3 4 இருந்தால் அதை என்ன பண்ணுங்கள்? அங்கே போட்டுருங்க. டேய் எனக்கான ஆட் வரலையடா, யாழ் சார் ஆட் ஆஃப் பண்ணிட்டாருடா, என்னடா சொல்கிறீங்க? யாழ் சார் அப்போதே மெசேஜ் பண்ணிட்டார், நான் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சிட்டாரு. இங்கே பாரு, யாழ் சார் அப்போதே மெசேஜ் பண்ணிட்டார். நான் ஆட் ஆஃப் பண்ண சொன்னேன், கீழே ஓகேன்னு மெசேஜ் பண்ணியிருப்பார் அவர். தெரியுதா உனக்கு? ஆக்சுவலாக இதில் தெரியாதுன்னு நினைக்கிறேன் உனக்கு. நான் அனுப்பிச்சிட்டேன், அப்பயே சொல்லிட்டாரு. ஒரு தடவை வெளியே போய்ட்டு உள்ளே வாங்க. ரைட்டா? ஒரு தடவை ஜஸ்ட் கோ அவுட் அண்ட் கம். ரைட்டா? நிறைய பேருக்கு வரலையா? நோ ஆட்ல. ரைட்டா? ரைட். ஒரு சிலருக்கு ஆட் வரல. ஒரு தடவை நீ வெளியே போய்ட்டு திருப்பி உள்ளவா, அப்போ தான் அந்த பழைய இதுக்கு மாறும். சரியா? புது அப்டேட் பண்ணது. ஒரு தடவை க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஜாயின் பண்ணிக்கோ. அடுத்து ஸ்டேட் லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன். லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் என்னது? அட் எனி இன்ஸ்டன்ட், எந்த நேரத்தில் வேணால் எப்போ வேணால், the rate of chemical reaction at a given temperature. Right? Rate of chemical reaction என்னது? Speed of the reaction. Right? Rate of chemical reaction. Right? Rate of chemical reaction at a given temperature is directly proportional to the product of active masses of the reactant at that instant. Rate, speed of the reaction. Rate is directly proportional to the product of active masses of the
ரியாக்டன்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, வெறும் ரியாக்டன்ட் மட்டும்தான் எடுத்துக்கணும், இங்கே ப்ராடக்ட்லாம் கிடையாது. லா ஆஃப் மாஸ் ஆக்ஷனுங்கிறது யாரை பொறுத்து மட்டும்தான் இருக்குது, ரியாக்டண்ட்டை பொறுத்து மட்டும்தான் இருக்குது. ரைட்டா, ரியாக்டண்ட்டை பொறுத்து மட்டும்தான் இருக்குது, அவங்களோட கான்சன்ட்ரேஷனை பொறுத்து. ரைட்டா, ரியாக்டண்ட்டு அவங்களோட ஸ்டாக்கியோமெட்ரி என்னவோ அந்த பவர் மேலே போட போகிறோம், அவ்வளோதான். ரைட்டா, ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த ரியாக்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் சொல்ல முடியுமா உங்களால்? இதுக்கு என்னப்பா வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் n2. ரைட்டா, இது என்னது? ரேட். ரேட்டுங்கிறது இதுதான், சரியா? இதான் என்னது? ரேட். ஓகே, ரைட். நெக்ஸ்ட், isotonic solution. 2 or more solution exerting, ரைட்டா, 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட சொல்யூஷன் எக்ஸர்ட்டிங் த சேம் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். இப்போ அடுத்த பிரச்சனை, ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்னா என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்? ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்னா என்னது? வாட் இஸ் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்? ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்னா என்னது? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இருக்கா கொஷின்னு? 3 மார்க்கில் எடுத்துருந்துருப்பேன் நினைக்கிறேன், அதனால் இதில் இருக்காது. இல்லை, இந்த இருக்குது, ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இருக்குது. The pressure that must be applied to the solution to stop the influx of the solvent, to stop the osmosis to the semi-permeable membrane. Actually, osmosis ங்கிறது என்ன தெரியுமா? osmosis ங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு semi-permeable membrane இருக்கு. semi-permeable membrane என்னது? ஒரு ஜவ்வு மாதிரியோ அல்லது சின்ன சின்ன ஓட்டை, ரைட்டா, ஸ்மால் ஹோல் இருக்கக்கூடிய ஒரு ஓட்டை இருக்கக்கூடியதான் semi-permeable membrane சொல்ல போகிறாங்க. ரைட்டா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது வழியாக சால்வெண்ட் பெரிய பார்ட்டிகளா, சொல்யூட் பெரிய பார்ட்டிகளா? ஹூ இஸ் த பிக்கர் பார்ட்டிகல்? சால்வெண்ட்டா சொல்யூட்டா? சொல்யூட்டா சால்வெண்ட்டா? யாருப்பா பெருசாக இருப்பா? விச் இஸ் பிக்கர்? விச் பார்ட்டிகல் இஸ் பிக்கர் பார்ட்டிகல்? எந்த பார்ட்டிகல் பிக்கராக இருக்கும்? சால்வெண்ட்டா சொல்யூட்டா? சால்வெண்ட்டா சொல்யூட்டா? சொல்யூட் இஸ் பிக்கர் பார்ட்டிகல், சால்வெண்ட்டு சின்னதாக இருக்கும். ரைட்டா, சொல்யூட்டு தான் பிக்கர், சொல்யூட்டு தான் பிக்கர் பார்ட்டிகல். சரியா, சொல்யூட்டு தான் பிக்கர் பார்ட்டிகல். ஓய், சால்வெண்ட் குட்டியாக தான் இருக்கும், சொல்யூட் தான் பெருசு. ரைட்டா, சொல்யூட் தான்டா பெருசு, பெரிய பார்ட்டிகளை தான் நம்ம கரைக்கிறோம். ரைட்டா, அதுதான் கரைஞ்சி உடஞ்சி போய் நம்மளோட சால்வெண்ட்டுக்கு நடுவில் இருக்க கேப்பில் உள்ளே போகுது. ரைட்டா, ரைட். ஆமாடா, சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் பிரேக் ஆகிடும். NaCl பெருசு, அது பிரேக் ஆகி சின்ன சின்னதாக போய் தான் H2O மாலிகுலுக்கு நடுவில் உள்ளே போய் சொருகிக்க போகுது. ரைட்டா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ சொல்யூட்டு சால்வெண்ட். இப்போ என்ன அப்படின்னா, இந்த பக்கம் சால்வெண்ட் இருக்குது. ரைட்டா, இந்த பக்கம் வந்து சால்வெண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ரைட்டா, இந்த பக்கம் சால்வெண்ட் இருக்குது. லெட் அஸ் கன்சிடர் திஸ் சைட் இஸ் சால்வெண்ட். ஃபுல்லாக வெறும் வாட்டர் மட்டும் இருக்குது. ரைட்டா, சால்வெண்ட் மட்டும் இருக்குது. இந்த பக்கம் சால்வெண்ட்டும் இருக்குது, அதே நேரத்தில் என்ன அப்படின்னா சொல்யூட் பார்ட்டிகல் வேறு இருக்குது. ரைட்டா, இந்த பக்கம் சொல்யூட் பார்ட்டிகல் வேறு இருக்குது. ரைட்டா, சொல்யூட்டும் சேர்ந்து இருக்குது. சொல்யூட் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பார்ட்டிகல். ரைட்டா, சொல்யூட் பார்ட்டிகல் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ இந்த செமி பெர்மியபிள் மெம்பரேன் இருக்குல்ல, இந்த செமி பெர்மியபிள் மெம்பரேன் வழியாக யார் மட்டும்தான் போவாங்களாம்? இந்த வாட்டர் மட்டும்தான் போகுமா, வேறு யாருமே போக மாட்டாங்க. ஒன்லி வாட்டர். ரைட்டா, ஒன்லி வாட்டர் கேன் கோ த்ரூ திஸ். ரைட்டா, சொல்யூட் சால்வெண்ட் பார்ட்டிகல்ஸ் மட்டும்தான் போகும். சால்வெண்ட் மட்டும்தான் இந்த செமி பெர்மியபிள் மெம்பரேன் வழியாக போகுது. இப்போது என்ன அப்படின்னா, எனக்கு என்ன தேவை, நான் என்ன ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, எனக்கு இந்த பக்கத்துலேருந்து வாட்டர் இந்த பக்கம் வரக்கூடாது. இந்த பக்கத்துலேருந்து வாட்டர் என்ன பண்ணக்கூடாது, இந்த பக்கம் எனக்கு வரக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ணணும், இங்கே மேலே நான் ஒரு ப்ரெஷர் கொடுக்க போகிறேன். நான் என்ன பண்ண போகிறேன், ஐ எம் கோயிங் டு அப்ளை அ சர்டன் ப்ரெஷர். இங்கேருந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ப்ரெஷர் போட்டு நான் என்ன பண்ண போகிறேன், அழுத்த போகிறேன். நான் அப்படி அழுத்துறப்ப என்ன பண்ண போகுது, இங்கேருந்து எவ்வளோ தண்ணி வருதோ அந்த தண்ணி வராமல் ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறேன்ல, நான் ஒரு ப்ரெஷர் கொடுக்குறேன்ல, அந்த ப்ரெஷர் தான் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். ரைட்டா, அந்த ப்ரெஷர் தான் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். த ப்ரெஷர் தட் மஸ்ட் பி அப்ளைட் டு த சொல்யூஷன். ரைட்டா, சொல்யூஷன் டு ஸ்டாப் த இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் த சால்வெண்ட். இந்த பக்கத்துலேருந்து சால்வெண்ட் வர்றதை தடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், நான் வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்க போகிறேன்.
through the semi-permeable membrane. இந்த semi-permeable membrane வழியா என்ன பண்ணக்கூடாது, எனக்கு வாட்டர் வரக்கூடாது அப்படின்னு நான் கொடுக்குறது தான் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். அதுதான் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். இப்போ இதை இங்கே என்ன பண்ண போகிறோம், 2 or more solution exerting the same osmotic pressure. இப்போ எங்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய சொல்யூஷன், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சொல்யூஷனுக்கும் ஒரே மாதிரி ப்ரெஷர் கொடுக்க தேவை. தண்ணிக்கு ஒரு மாதிரி கொடுக்கணும், இது ஆயில் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மாதிரி, பென்சினுக்கு ஒரு மாதிரி, டொலுபினுக்கு ஒரு மாதிரி, ஒவ்வொரு சொல்யூஷனுக்கும் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஒவ்வொரு மாதிரி இருக்க போகுது. இப்போது 2 or more சொல்யூஷன், ஃபார் எக்ஸாம்பிள் பிளட்டும் தண்ணியும் ஒன்றா சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கலாம், சேம் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ரைட்டா. அவங்க 2 பேருக்குமே ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் சேமாக இருக்குது. யாராவது 2 சொல்யூஷன் அல்லது 3 சொல்யூஷன் ஒன்றா இருக்கப்போ அவங்க எல்லாருக்குரிய ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் சேமாக இருந்துச்சுன்னா அவங்க பேர் தான் ஐசோடானிக் சொல்யூஷன். Isotonic solution என்னது, if the osmotic pressure is same then it is called isotonic solution. சரியா? ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ்னா என்னது, இது ஆஸ்மோசிஸ் ரைட்டா. ஆஸ்மோசிஸ் ப்ராசஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆஸ்மோசிஸ்ங்கிறது இந்த பக்கத்தில் இருந்து ரைட்டா, எனக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த மாதிரி யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா ஹையர் குவான்டிட்டி இந்த பக்கத்துலேருந்து சால்வெண்ட்டில் இந்த பக்கம் ஈஸியாக போயிட்டே இருக்கும். ஃபில்டர் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸ்வலாக தண்ணி நம்மளுக்கு ஃபில்டர் ஆகணும், என்ன பண்ணணும், பெரிய பார்ட்டிக்கல்லேருந்து தண்ணியை மட்டும் பிரித்து எடுக்கணும். அதுக்கு நான் ஆஸ்மாசிஸ் ப்ராசஸை ரிவர்ஸில் ஆப்போசிட்டாக பண்ண போகிறேன் ரைட்டா. ஆஸ்மாசிஸ்க்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில், ஆஸ்மாசிஸ் எப்படி நடந்துச்சோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில். இப்போ இங்கே நான் என்ன பண்ணேன், ப்ரெஷர் கொடுத்து தண்ணி எந்த பக்கத்துலேருந்து அங்கிட்டு கொண்டு போனேன். அப்படி இல்லாமல் இப்படி ரிவர்ஸில் ரைட்டா, இதுலேருந்து செமிப்ரமில் மெம்பரின் வழியாக நான் ப்ரெஷ் பண்ணி ஆப்போசிட் சைடில் தண்ணியை மட்டும் எடுத்தேன்னா அது ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் ரைட்டா. அது பேர் தான் என்னது, ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். சரியா, ரைட். இப்போ ஹென்ரிஸ் லாவில் என்ன சொன்னாங்க, அதோட லிமிடேஷன் என்ன, ஹென்ரிஸ் லா என்ன சொன்னார், ஹென்ரி என்ன சொன்னார், இட்ஸ் அப்ளிகபிள் அட் த மாடரேட் டெம்பரேச்சர் மட்டும். ஹென்ரியில் யாராவது சொல்ல முடியுமா ஃபார்முலா மட்டும், P0 ஃபார்முலா, ஹென்ரிஸ் லா ஃபார்முலா என்னது, P partial pressure, P is equal to Henry's law formula, டே தொண்டை வலிக்க ஆரம்பிக்குது, கொஞ்சம் சீக்கிரம் ஆன்சர் பண்ணுங்கள். ஹென்ரி லாவோட ஃபார்முலா என்ன, pressure is directly proportional to mole fraction right? Pressure is directly proportional to mole fraction சரியா. right? Pressure is directly proportional to mole fraction சரியா. Henry law is applicable at moderate temperature and pressure only. Henry law என்ன பண்ண போகுது, applicable at moderate temperature and pressure only. Only the less soluble gas obeys Henry law right? less கம்மியாக soluble ஆகக்கூடிய கேஸ் மட்டும்தான் Henry law obey பண்ணும். The gas reacting with solvent do not obey Henry law. Right? The gas reacting with solvent do not obey Henry law. For example, ammonium or HCl react with water and hence does not obey this law. Ammonia HCl ஈஸியாக தண்ணியில் நல்லா கரைஞ்சிரும். லெஸ் சாலிபிள் தான் Henry law obey பண்ணுமா, இவனுங்களாம் நல்லா கரைஞ்சிருவானுங்க தண்ணியில். ஸோ தே won't do it ரைட்டா. அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, இங்கே Henry law obey பண்ண மாட்டாங்க. ஒன்லி ஃபார் மாடரேட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் இருக்க போது லெஸ் சாலிபிள் கேஸ், இந்த 2 மட்டும் எழுதினா போதும், தேர்ட் பாயிண்ட் கூட தேவையில்லை. ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் தான் 2 மார்க் உரியது, அதை மட்டும் எழுதிக்கோங்க ரைட்டா. ஸோ வாட் ஆர் த 4 காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ், காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்னென்னலாம் இருக்குது, ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் ரைட்டா, லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் என்ன நடக்குது யூஸ்வலாக. இப்போ பார்த்திங்க அப்படின்னா வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் என்னென்னு யாரை சொல்ல முடியுமா, வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் என்னென்னு தெரியுமா, ஆஸ்மாட்டிக் ப்ரெஷருக்கும் பைக்கும் என்ன ரிலேஷன், டே ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் தான்டா பையே. ஷோ நிஜமாகவே டவுட்டாக கேட்குறீங்களா இல்லை வேறு எதுவும் கேட்குறீங்களா, என்ன டே டவுட்டை எப்படிடா கேட்குறீங்க, ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்னாலே பை தாண்டா ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரு. நீ ஒருவேளை மேக்ஸில் இருக்க பையும் அதுவும் ஒன்றும் நினச்சிட்டேன்னு நினைக்கிறேன், அதான் உனக்கு அந்த கன்ஃபியூஷன் சரியா. 100 டிகிரி செல்சியஸ். இப்போது இது சால்ட், இது வந்து வாட்டர், வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் இது ரைட்டா, வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட். சால்ட் வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் எவ்வளோவா இருக்கும், சால்ட் வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் என்னவா இருக்கும்,
என்ன சார் ஒரு கேள்வி கேட்குறீங்க, அதுவும் வாட்டர் தானே, அப்போ அதுவும் 100 டிகிரி தானே இருக்கும் அப்படிங்கிறீங்களா? சால்ட் வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் என்னவாக இருக்கும்? சால்ட் வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? 373 கெல்வினா. ஓகே கெல்வின்னு சொல்லியிருக்கீங்க, தட்ஸ் குட். சால்ட் வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட்டு பரவாயில்ல குட் குட் குட். அதுவும் 100 தானே, அதுவும் 100 தானே. இட் இஸ் மோர் தேன் 100, இட் இஸ் மோர் தேன் 100, இட் இஸ் 100 டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் எக்ஸ், ரைட்டா? ஏதோ ஒன்று, ரைட்டா? ஏதோ ஒன்று. மோர் தேன் 100 இஸ் த ரைட் ஆன்சர். சிம்பிளாக வி கேன் சே தட் இட் இஸ் மோர் தேன் 100. அது 0.5 கூட இருக்கலாம், ரைட்டா? மோர் தேன் 100, மோர் தேன் 100. அது 100.25 கூட இருக்கலாம், அல்லது 160 கூட இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். இட் கேன் பி எனி திங், ரைட்டா? ஏன் அப்படின்னா பிகாஸ் NaCl salt is a non-volatile solute. நான்-volatile என்ன பண்ணாது, அது ஈஸியாக எவாப்ரேட் ஆகாது, அது வெளியே போகாது. அதே நேரத்தில் வாட்டரையும் ஈஸியாக எவாப்ரேட் ஆக விடாது. என்ன பண்ண போகுது, வாட்டர் மாலிக்யூல்ஸ் இப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு, ரைட்டா? வாட்டர் மாலிக்யூல்ஸ் இப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு. இதான் என்னோடய பாத்திரம். பாத்திரத்தில் எல்லா வாட்டர் மாலிக்யூல் இப்படி இருக்குது, ஈஸியாக எல்லாருமே மேலே இருக்காங்க, ரைட்டா? ஹீட் பண்ண உடனே இந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ் ஒன்று கடன்னு மேலே போய் எவாப்ரேட் ஆகிடும். இப்போது அதே இது பார்த்திங்க அப்படின்னா இன்கேஸ் இதே இது பார்த்திங்க அப்படின்னா இப்போ என்ன ஆகுது, இந்த இடத்துல ஃபுல்லாக என்ன ஆகுது, அங்கங்கே நான் வாலட்டைல் சொல்யூட் வருது, ரைட்டா? நான் வாலட்டைல் சொல்யூட் வருது. நான் வாலட்டைல் சொல்யூட் வந்தால் என்ன பண்ணுறது? அப்போ நான் வாலட்டைல் சொல்யூட் வந்துருச்சுன்னா இப்போ பாருங்கள் வாட்டர் மாலிக்யூல்ஸோட கவுண்ட்டு கம்மியாயிடுச்சு. அப்போ ஈஸியாக வேப்பரைஸ் ஆகாது. யார் கம்மியான வாட்டர் தான் வேப்பர் ஆக போகிறாங்க, இவங்கெல்லாம் அப்படியே சால்ட் அங்கேயே தங்கிடுவாங்க. தட் இஸ் த ரீசன் பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீசஸ். அதுதான் வேப்பர் ப்ரெஷர் என்ன பண்ணுது, பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, வேப்பர் ப்ரெஷர் குறையுது, ஃப்ரீசிங் பாயிண்ட் டிப்ரெஷன் ஆகுது, ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் சேஞ்ச் ஆகுது. இது எல்லாமே சேஞ்ச் ஆகுது. அதெல்லாம் என்ன பண்ணுறோம் நம்ம, அதை காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பிகாஸ் ஆஃப் நான் வாலட்டைல் சொல்யூட்டு. இல்லை இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க ஆட் பண்ணுறது மூலமாக நடக்கிறது தான் நம்ம நான் வாலட்டைல் சொல்யூட் அப்படின்னு சொல்கிறோம், சரியா? we are calling it as non volatile solute. ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து மொலாலிட்டி. மொலாலிட்டினா என்னது, டிஃபைன்ட் as the number of moles of solute dissolved in 1 kg of the solvent, ரைட்டா? மொலாலிட்டி is equal to number of molality is equal to என்னப்பா, moles of the solute divided by mass of the solvent in kg, ரைட்டா? அவ்வளோதான். number of moles of the solute divided by mass of the solvent in kg, அவ்வளோதான். Normality defined as the number of gram equivalents of the solute present in 1 liter of the solution, ரைட்டா? நார்மாலிட்டி அப்படிங்கிறது என்ன சொல்ல போகிறாங்க, ரைட்டா? நார்மாலிட்டிங்கிறது என்ன அப்படின்னா, நார்மாலிட்டி ஆஃப் த சொல்யூஷன் இஸ் டிஃபைன்ட் as the number of gram equivalents. ஈக்குவலண்ட்னா என்னது, வாட் இஸ் ஈக்குவலண்ட் மாஸ்? ஈக்குவலண்ட் மாஸ் நேற்று கண்டுபிடிக்க ஃபார்முலா பார்த்தோம்ல, ரைட்டா? ஈக்குவலண்ட் மாஸ்னா என்னதுப்பா, மோல்ஸ் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் டிவைடட் பை moles of the substance divided by என்ன வரும், moles of the substance divided by equivalent mass என்ன வரும்? equivalent mass formula என்னது? நேத்தோட first problem அதுதான், நேத்தோட first problem அதுதான். என்ன பார்த்தோம்? sometimes நிறைய பைத்தியமா இருக்கும் போல. சாட்ல இல்லை அங்கே, அதாவது மிஸ்டு காலாக கொடுத்துருக்கேன், ஒரு ரிங்கு கூட வரல, ஃபோன் லைட் எரியுது, கட் பண்ணிடுறேன், எவனே தெரியல, பைத்தியம் மாதிரி கொடுத்துட்ருக்கான். டிவைடட் பை அசிடிட்டி, பெசிசிட்டி, அல்லது என்ன பண்ணலாம், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கெயின்டு அல்லது லாஸ்ட்டு, அது எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம், சரியா? அந்த மாதிரி இருக்க போகுது, ரைட்? ஓகே, ரைட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நார்மாலிட்டி ஆஃப் அ சொல்யூஷன் இஸ் டிஃபைன்ட் as the number of gram equivalents of a solute present in 1 liter of the solution. நார்மாலிட்டி ஈக்குவல் டு என்னது, கிராம் ஈக்குவலன்ஸ், அது மாதிரி எத்தனை ஈக்குவலண்ட் இருக்கோ divided by 1 liter of the solution, right? Number of gram equivalents divided by volume of the solution in liter. லிட்டரில் என்ன பண்ணணும், அவங்கள எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாண்ட் லென்த், அடுத்த 10th சாப்டருக்கு போகிறோம் நம்ம. பாண்ட் லென்த்னா என்னது, பாண்ட் லென்த்னா என்னது, பாண்ட் லென்த் இஸ் த distance between the nuclei of the two bonded atom in a molecule, ரைட்டா? 2 bonded atom, ரைட்டா? பாண்ட் லென்த்துங்கிறது 2 மாலிக்யூல் ஒருத்தவங்க பாண்ட் ஆகிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நடுவில் இருக்கிறது தான், சரியா? அவங்களுக்கு நடுவில் இருக்க பாண்டு தான் பாண்ட் ஆங்கிள்னு சொல்ல போகிறோம், ரைட்டா? இது ஒரு ஆட்டம்,
அதுக்கு பக்கத்தில் இன்னொரு பெரிய ஆட்டம் இருக்கலாம். சரியா? இந்த மாதிரி 2 பேர் நல்லா ஓவர்லாப் ஆகி இருப்பாங்க. இவங்க 2 பேருக்கும் நடுவில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்க போது சென்டரில். இதுதான் என்ன அப்படின்னா பாண்ட் லென்த். இதோட லென்த்தை தான் நான் என்ன சொல்ல போகிறேன், பாண்ட் லென்த் அப்படின்னு சொல்ல போகிறேன். இதோட லென்த்தை தான் I'm going to tell it as bond length. This is called bond length. Bond length is the equilibrium distance between the nuclei of the distance between center of the nuclei of two bonded atom, right? ரெண்டு nucleus ஓட சென்டருக்கு நடுவில் இருக்க distance தான் bond length ன்னு சொல்ல போகிறோம். Bond angle between the two adjacent bonded atom, right? H2O, right? H2O ஓட டயக்ராம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு யாராவது சொல்ல முடியுமா H2O ஓட பாண்ட் ஆங்கிள் என்னென்னு? H2O ஓட பாண்ட் ஆங்கிள் என்னன்னு சொல்ல முடியுமா? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நான் சொல்லி கொடுத்தது. H2O ஓட பாண்ட் ஆங்கிள் ஆவரேஜ் போட்டுக்கோங்க. சரியா? அது வந்து இது நான் இன்னைக்கு காலையில் டைப் பண்ணேன். ஆக்சுவல் டெஃபினேஷன் புக்கில் இருக்கிறது நீ நோட் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ இதோட பாண்ட் ஆங்கிள், இந்த 2 பாண்ட் அட்ஜசன்ட் பக்கத்தில் இருக்க 2 பாண்டுக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் தான் பாண்ட் ஆங்கிள். இப்போ எனக்கு வாட்டர் மாலிக்யூலோட பாண்ட் ஆங்கிள் ஃபார்முலா, பாண்ட் ஆங்கிள் வேல்யூ, வாட்டர் மாலிக்யூலோட பாண்ட் ஆங்கிள் வேல்யூ என்னதுப்பா? வாட் இஸ் த பாண்ட் ஆங்கிள் ஆஃப் த வாட்டர் மாலிக்யூல்? வாட்டர் மாலிக்யூலோட பாண்ட் ஆங்கிள் என்னது? வாட்டர் மாலிக்யூலோட பாண்ட் ஆங்கிள் ஒன் நாட் நைனா? வெரி குட். whoever said 104? கனிஷ்கா. நான் கனிஷ்னு கூப்பிடுவேன், அந்த கனிஷ்கா இருந்தீங்களா? ரொம்ப நாளாக பார்த்த மாதிரியே தரலையே தான். 104. ஏன் 104? ஆக்சுவலாக இது எப்படி இருந்திருக்கணும்? 109.8 தான் இருந்திருக்கணும். ஆனால் என்ன ஆகிடுச்சு? இது 104 ஆகிடுச்சு. ஏன் 104? பிகாஸ் ஆஃப் த 2 lone pair in ஆக்சிஜன், ரைட்டா? ஆக்சிஜனில் 2 lone pair இருக்குது, அதனால ரைட்டா? ஆக்சிஜனில் என்ன இருக்குது? 2 lone pair இருக்குது, அதுதான் விஷயம், ரைட்டா? ஆக்சிஜனில் 2 lone pair இருக்குது, அதனால 104. சரியா? லோன் பேர் புஸ்குன்னு பிடிச்சோம், ரைட்டா? 104.5 அப்ராக்சிமேட்டாக, ரைட்டா? 104.5 இருக்கலாம். அதுக்கு அடுத்து சரி, ஓகே, அடுத்தது நம்ம பார்க்கலாம். ரைட், நெக்ஸ்ட் இப்போ அதான பார்த்தோம். அதான் அட்ஜசன்ட் ஆங்கிள் பிட்வீன் 2 adjacent பாண்ட், ரைட்டா? 2 adjacent பாண்டுக்கு இருக்க தான் பாண்ட் ஆங்கிள். பாண்ட் என்தால்பி, எனர்ஜி ரெக்வயர்ட் டு பிரேக் த பாண்ட், ரைட்டா? CH4 இருக்குன்னா இப்போ கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவில் இருக்க பாண்டை பிரேக் பண்ண நான் எவ்வளோ எனர்ஜி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகே, இதோட ஸ்ட்ரக்சரு, இதோட பாண்ட் ஆங்கிள் என்ன? இதோட பாண்ட் ஆங்கிள் என்ன? இதோட ஷேப் என்ன? இந்த ஷேப்பும் பாண்ட் ஆங்கிளும் என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இதோட ஷேப்பும் பாண்ட் ஆங்கிளும் இந்த பாண்டை உடைக்கிறதுக்கு நான் கொடுக்கக்கூடிய எனர்ஜி தான் என்னது? இட் இஸ் கால்ட் பாண்ட் என்தால்பி, ரைட்டா? எனர்ஜி ரெக்வயர்ட் டு பிரேக் 1 mole ஆஃப் அ பாண்ட் என்ன? கேசியஸ் மாலிகுல். கேசியஸ் மாலிகுலில் தான் பிரேக் பண்ண முடியும், வேறு எதுலையும் என்ன பண்ண முடியாது? பிரேக் பண்ண முடியாது. டெட்ராஹீட்ரல் 109, ரைட்டா? டெட்ராஹீட்ரல் 109.28 மினிட்ஸ், ரைட்டா? அது 109.5 கூட ஒரு சிலர் எழுதலாம், அப்படி கூட 109.28. இதில் இருக்க பாண்ட் ஆங்கிள் ஒவ்வொரு பாண்டுக்கு நடுவில், இதுக்கு நடுவில் இருக்குது அதான் இவங்க 2 பேருக்கு நடுவில், இவங்க 2 பேருக்கு நடுவில், இவங்க 2 பேருக்கு நடுவில். பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது, ஆக்சுவலாக அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? இதுதான் பாண்டு, இதுதான் நம்மளோட டெட்ராஹைட்ரல் ஸ்ட்ரக்சர், கரெக்டாக? இதுதான் டெட்ராஹைட்ரல். பார்த்தீங்கன்னா இவங்க நடுவில் ஈக்குவலாக இருப்பாங்க, இவங்களும் ஈக்குவலாக இருப்பாங்க, இவங்களும் ஈக்குவலாக இருப்பாங்க, இதுக்கு பின்னாடி ஈக்குவல், மேலே கீழே எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும், எல்லா பக்கமும் ஈக்குவலாக இருக்குது. எப்படி திருப்பி பார்த்தாலும் இவனுங்க ஒரே மாதிரி தான் இருப்பானுங்க, ரைட்டா? இதில் எந்த மாற்றமும் இல்லை, எப்படி திருப்பி பார்த்தாலும் ஒரே மாதிரி. ஆனால் இப்படி இருக்கணும், இதுதான் டெட்ராஹைட்ரல். இதை வச்சாலும் சரி, இதை வச்சாலும் சரி, எப்படி பார்த்தாலும் ஒரே மாதிரி டெட்ராஹைட்ரல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். டெட்ராஹைட்ரல் ஜாமெட்ரி. பாண்ட் ஆர்டர், நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் present between 2 atoms in a molecule. ஃபார் எக்ஸாம்பிள் CH4ல் இருக்கிறது எல்லாமே என்னது? இது சிங்கிள் பாண்டா? இது CC டபுள் பாண்ட், CC ட்ரிபிள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட், அதான் என்னது? பாண்ட் ஆர்டர். நம்பர் ஆஃப் பாண்டு தான் பாண்ட் ஆர்டர்னு சொல்ல போகிறோம், ரைட்டா? நம்பர் ஆஃப் பாண்டு தான் பாண்ட் ஆர்டர்னு சொல்ல போகிறோம், ரைட்டா? ஓல்டு டாய்ஸா? ரைட். ஹைப்ரிடைசேஷன். Hybridization is the process of mixing of atomic orbitals. வார்த்தை முக்கியம். Mixing of atomic orbitals of the same atom with comparable energy. இந்த 2 லைன் எழுதணும், ரைட்டா? Mixing of atomic orbitals of same atom. இதுதான் கீவேர்டுப்பா.
comparable energy, atom with comparable energy. என்ன atom? Same atom, ரைட்டா? வேற யாரும் சேர மாட்டாங்க, ரைட்டா? ஒரே ஆட்டம் கார்பனுக்குள்ளேயே, சரியா? கார்பனுக்குள்ளேயே கம்பேரபிள் எனர்ஜி. ஃபார் எக்ஸாம்பிள் CH4 இருக்கு, கார்பன் கிட்ட 4 ஹைட்ரஜன் வந்து சேர போகிறாங்க. கார்பனோட அட்டாமிக் நம்பர் என்னது? 6. அப்போ கார்பனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும்? 1s2 2s2 1s2 2s2 2p2ன்னு இருக்கும். அப்போ இதில் 2 எலக்ட்ரான், இதில் 2 எலக்ட்ரான் இப்படி இருக்கும். இப்போ 4 ஹைட்ரஜன் வராங்க, 4 ஹைட்ரஜனுக்கு இங்கே இடமே இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த கார்பன் தன்னுடைய ஆர்பிட்டால்ஸை, தாங்கிட்ட இருக்க ஆர்பிட்டால்ஸை ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களோட என்ன பண்ணுறாங்க, மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இது எப்படி மாறுது பாரு. இவங்க 3 பேர், இவங்க 2 பேர் என்ன பண்ண போகிறாங்க, ஒன்றா சேர போகிறாங்க, ரைட்டா? 3 இருந்தவங்க 4 பேராக மொத்தமாக ஒன்றா மாறிடுவாங்க. இது ஒரு sp3 ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டால், இது ஒரு sp3, இது ஒரு sp3, இது ஒரு sp3. இங்கே இருந்தப்போ இது S, இது Pன்னு இருந்துச்சு. இப்போ sp3 இங்கே இருக்க ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே போயிடும். இப்போ பாருங்கள், எல்லாத்துலேயும் ஒரு எலக்ட்ரான். இப்போ மேலேருந்து என்ன பண்ணும், ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒவ்வொரு ஹைட்ரஜன் தன்னோட ஒரு எலக்ட்ரானை கொண்டு வந்து கொடுத்து கார்பனோட பாண்ட் ஆகிடும். அப்போ இந்த ஹைட்ரஜனுக்கு இடம் கொடுக்கறதுக்காக கார்பன் தன்னுடைய ஆர்பிட்டால் சேம் ஆட்டம் வித் கம்பேரபிள் எனர்ஜி, இதுவும் செகண்ட் ஆர்பிட்டால், இதுவும் செகண்ட் ஆர்பிட்டால், கம்பேரபிள் எனர்ஜி, சேம் எனர்ஜி லெவல் தானே, இதுவும் 2 இதுவும் 2, 2 பேருமே ஒரே ஆர்பிட்டாலில் தான் இருக்காங்க செகண்ட் ரவுண்டில். அப்போ 2s 2p to form an equal number of new equivalent orbital. இங்கே எத்தனை ஆர்பிட்டால் ஒன்றா சேர்ந்துச்சு? 1 2 3 4, 1 2 3 4, 4 பேர் ஒன்றா சேர்ந்தாங்க. ஆன்சர் எனக்கு என்ன பண்ணியிருக்கு, 4 பேர் ஒன்றா திருப்பி கிடச்சிருக்காங்க வித் சேம் எனர்ஜி. இவங்க எல்லோரும் என்ன ஆகிடுவாங்க, ஒரே எனர்ஜி. இதுவும் sp3 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 அந்த மாதிரி சேம் எனர்ஜியாக கொடுத்துருவாங்க, சரியா? டேய் போயிட்டு வாடா ஏண்டா? உண்மையிலே அவ்வளோ நல்லவனாடா, உங்களையெல்லாம் பார்த்தா அவ்வளோ நல்லவனுங்க மாதிரி தெரியலையே, அந்த மாதிரி, ரைட். நெக்ஸ்ட் சிக்மா பாண்ட். சிக்மா பாண்டுன்னா என்னது? மண்டையும் மோதுறது தான் சிக்மா பாண்ட், சரியா? when two atomic orbitals overlap linearly, ரைட்டா? லீனியராக ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க என்ன பண்ணுறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நேருக்கு நேராக மோதிக்கிறாங்க. along the axis, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், axis, the resultant bond is called sigma bond. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி இருக்குது பாண்டு, சரியா? இதுதான் ஆக்சிஸ், ரைட்டா? இது எக்ஸ் ஆக்சிஸு, இது ஒன்று. அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு பாண்ட் எடுத்துக்கலாம், சரியா? இப்போ பாருங்கள், அலாங் த ஆக்சிஸ், 2 பேருமே அலாங் த ஆக்சிஸ், இதுவும் ஒரே ஆக்சிஸில் ஒன்னோட ஒன்று நேராக ஹெட் ஆன் ஹெட் ஓவர்லாப் ஆகிருக்காங்க. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா சிக்மா பாண்ட். இப்போ பை பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகும்? இதில் பை பாண்ட் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா இங்கேருந்து ஒருத்தவங்க இப்படியும், இங்கேருந்து ஒருத்தவங்க இப்படியும், ரைட்டா? அதே மாதிரி இங்கே இருக்கவங்க இப்படி வந்துருப்பாங்க சைட் வைஸ், ரைட்டா? சைட் வைஸ், மேலேயும் கீழேயும் இருக்கும், ரைட்டா? மேலேயும் கீழேயும் இருக்குது, ரைட்டா? ரைட்டா? அதுதான். ஸோ அப்போ தட் இஸ் பை பாண்ட். அடுத்து பை பாண்ட் தான் இங்கே படிக்க போகிறோம். ஸோ சிக்மா பாண்டு, பை பாண்ட். ஹெட் ஆன் ஹெட், நேருக்கு நேராக தலையும் மோதிக்கிச்சு அப்படின்னா அது சிக்மா பாண்டு. சைடில் மோதிக்கிட்டாங்கன்னா அது பை பாண்ட். அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் ஓவர்லாப் சைட் வைஸ், ரைட்டா? சைட் வைஸ் அல்லது லேட்ரல் அது சைட் வைஸ்ன்னு சொன்னாங்கன்னா அதுதான் என்னது, we are going to call it as pi bond. The resultant covalent bond is called pi bond. Resultant covalent bond is pi bond. ஆர்கானிக் உள்ள போகலாமா? ஆர்கானிக் சரச்சரன்னு போயிடும். ஆர்கானிக் கடகடன்னு முடிஞ்சிடும். போகலாமா ஆர்கானிக்கு? கரெக்டு தான். என்ன பண்ணுறது? அப்படி தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். பட் 11th இருக்கே, அதுதான் மேம் ரொம்ப டயர்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
மேம் பிரேக் விட்டுருக்காங்களோ? மேம் நார்மலாக இருந்திருந்தால் இந்நேரம் கச்சிக்கமான லெசன் முடிச்சிருப்பாங்க. இல்லை, எனக்கு நேற்று 3 மணி நேரம் பேசிட்டு இன்றைக்கி ஒரு 3 மணி நேரம் பேசினதுக்கே என்ன அப்படின்னா த்ரோட்லாம் பெயினாக இருக்குது. நான் இந்த தடவை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன் ரைட்டா. ஆனால் ஷாவனி மேம் வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு இப்போ உனக்கு பப்ளிக் எக்ஸாம் இருந்தால் கண்டிப்பாக அதே 15 மணி நேரம் இங்கேயும் நடந்திருக்கும். ஏன்னா நாங்கள் 2 பேரும் பிளான் பண்ணது அப்படி தான். சார் இந்த தடவை கெமிஸ்ட்ரியில் நம்ம 2 பேரும் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணி ஒரு 500 அல்லது ஒரு 600 சென்டம் வாங்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் 2 பேரும் ஸ்டார்டிங்கில் பிளான் பண்ணது. அப்படி தான் பிளான் பண்ணோம். பயங்கரமாக சென்டம் வாங்க வைக்கணும் சார் கெமிஸ்ட்ரியில். 11th நீங்கள் சொல்லிக் கொடுத்துருங்க, திருப்பி 12th வந்தாலும் அந்த பசங்களை சூப்பராக ட்ரெயின் பண்ணிடலாம். இப்போ இருக்க 12th பசங்களையும் நம்ம பயங்கரமாக ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அப்படி தான் பிளானும் பண்ணியிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக மேமோட ஹெல்த் இப்படி. அப்புறம் உனக்கும் பப்ளிக் இல்லைன்னு ஆகிடுச்சு, நீ வரவே மாட்டேங்கிற. ரெஸ்பான்ஸ் இல்லை பாருங்க. வேறு ஸ்டார்டிங்கில் 100 பேர் இருந்தான், லன்ச் டைம் ஆக 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 30 பேர். இது நார்மல் டேஸ் மாதிரி இருக்குது ரைட்டா, அந்த மாதிரி மாறிடுச்சு. ஸோ அப்படி போயிட்டுருக்கு. அதனால தான் அவ்வளோ தூரம் போயிட்டுருக்கு. இல்லைனா இன்றைக்கி உனக்கு ஒரு 15 hours 15 சாப்டர் உனக்கும் அப்படி தான் போயிருந்திருப்பேன். 100 கொஷினுக்கு பதிலாக எல்லா கொஷினையும் நடத்தியிருப்போம். ஏபிசிடி கன்வர்ஷன் இப்பயும் அப்படி தான். என்ன ஊடால கேப் விட்டுருக்கோம்ல, அந்த கேப் இல்லாமல் கண்டினியூஸாக இருந்திருக்கும். அவ்வளோதான், கேப் இல்லாமல் அதே கண்டினியூஸாக இருந்திருக்கும். டென்த்து சயின்ஸ் பார்ப்பேல. 10th சயின்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்கேன்னு பாரு. 10th சயின்ஸுக்கு 4 நாள் 40 மணி நேரம் கிளாஸ் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். 40 மணி நேரமா ஏதோ ஒன்று பிளான் பண்ணியிருந்தேனே 10th சயின்ஸுக்கு. அந்த மாதிரி என்ன அப்படின்னா 10th சயின்ஸு அங்கேயும் ஷாவனி மேம் மேக்ஸ் எடுப்பாங்க, சோஷியல் வேர் எடுப்பாங்க. அதனால அதையும் இன்கேஸ் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அதையும் சேர்த்து எடுக்கணும். அந்த மாதிரி தான் 10th எவ்வளோ நேரம் போட்டிருக்கேன் தெரியுமா? ஆக்சுவலாக இப்போ வரைக்கும் அதில் போட்ட வரைக்கும் ஆமாம் 42 மணி நேரம் கிளாஸ் இருக்குது. 4 நாள். 25ஆந்தேதி சாயங்காலத்தில் இருந்து 29ஆந்தேதி சாயங்காலம் 6 மணி வரைக்கும். 25ஆந்தேதி சாயங்காலம் 6 மணிலேருந்து 29ஆந்தேதி சாயங்காலம் 6 மணி வரைக்கும் 42 மணி நேரம் கிளாஸ் அவனுக்கு போட்டிருக்கேன். 4 நாளில் 42 மணி நேரம். அதுதான் படிக்கணும்ல. ஸ்டூடெண்ட் ஐஸெல்லாம் பார்த்தா அப்புறம் எப்படி படிக்கிறது? அதுதான் பிளானு. 2 மார்க் ஐயோ பேக்கு சாயங்காலம் பார்க்கலாம். இன்றைக்கி சாயங்காலம் ஆர்கானிக் படிக்கிறப்ப படிக்கலாம். சரியா? கால் வலிக்கலை, இப்போ வலிக்காது. இன்றைக்கி சாயங்காலத்துலேருந்து கொஞ்சம் வலிக்க ஆரம்பிக்கும், கொஞ்சம். நாளைக்கு இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக வலிக்கும். அது வரைக்கும் பிரச்சனை இல்லை ரைட்டா. அது ஒரு தொடர்ந்து நின்னா தானே வலிக்கும். யூஸ்வலாக டெய்லி 3 hours நிற்கிறது, இப்போ எக்ஸ்ட்ராவாக 3 hours நிற்கிறதுனால அது லைட்டாக இருக்கும். அது பெருசாக தெரியாது. டீச்சர்ஸ்க்கு மோஸ்ட்லி நிற்கிறதுங்கிறது பெரிய ப்ராப்ளமாக இருக்காது. ஏன்னா அது ரொம்ப வருஷமாக, அதாவது இப்போ வேதாந்தூவில் இருக்க வரைக்கும் ஈவினிங் தான் கிளாஸஸ். ஸ்கூல்லலாம் 8 hours நிற்கணும். நான் ஒர்க் பண்ண ஸ்கூல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு அப்புறம் கூட அந்த மாதிரி தான் இருக்கணும். அதுதான் டீச் பண்ணுறது. அந்த ஸ்கூல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அதனால் நின்றுட்டே தான் இருக்கணும். காலையில் 8:30 மணி 9 மணிக்கு போனோன்னா 9:30 ப்ரேயர் முடிஞ்சதுக்கப்புறம் கிளாஸ் ஆரம்பித்தா மத்தியானம் 3 மணி வரைக்கும். லாஸ்ட் பீரியட் ஓகே, அது டைரி எழுதுறது அல்லது கரெக்ஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். பட் 3 மணி வரைக்கும் லஞ்ச் பீரியட். இந்த 40 minutes தவிர மீதி நேரம் நின்றுட்டே பாடம் நடத்துறது அப்படி தான் இருக்கும். டீச்சர்ஸ்னாலே எதானே டீச்சர்ஸ்னாலே அப்படி தானே இருப்பாங்க, அப்படி தான் இருக்கும். அதனால் அது யூஷுவல், இட்ஸ் கோயிங் டு பி அ யூஷுவல் திங். அவ்வளோதான். இந்த பிடிஎஃப் இப்போ வந்துடும்டா, இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் போட்டுருவாங்கடா. 1 மணி ஆக போகுது, போட்டுருவாங்க. அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ யாழ் சார்க்கெலாம் நின்றுட்டே இருந்தனால தான் காலில் அவருக்கு பாவம் இந்த வெரிகோஸ் வெயின்னு ஒன்று சொல்லுவாங்களே, அதெல்லாம் பாவம் அவருக்கு வந்துருச்சு. ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இந்த நரம்பெல்லாம் வெளியே தெரியும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு இஷ்யூ. அப்புறம் ஆஷா மேமுக்கு திருப்பி தொண்டை காலி ஆயிடுச்சு. அவங்க ஒரு மாதமாக தொண்டை பயங்கர பிரச்சனையாக இருக்குன்னு போய் தான்
ஒரு 4 நாள் கம்ப்ளீட்டாக வாய்ஸ் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்கன்னு மொத்தமாக கதையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி பொட்டியை கட்டி வீட்டுக்கே போயிட்டாங்க. பாண்டிச்சேரியிலேருந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு 5 days 26 என்னமோ போனாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு தான் இருந்தாங்க. இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு வந்த உடனே திருப்பி போயிடுச்சு. நேற்று மெசேஜ் போட்டு இருந்தாங்க, திருப்பி ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அடுத்து பயாலஜிக்கு அந்த தொண்டை வேணும்ல, அதனால் இருக்காங்க. இப்போதைக்கு கொஞ்சம் லைட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸ்ராவணி மேம் வந்து அல்டிமேட். அவங்க அம்மாவுக்கு வேறு முடியலைன்னு சொன்னாங்க. அது பத்தாதுன்னு ஒரு மாதமாக ஒருத்தவங்களுக்கு கூடவே வச்சுருக்காங்க ஸ்ராவணி மேம். 1 மாதமாக ஃபெப்ரவரியில் ஒரு ஃபர்ஸ்ட் வீக்லேருந்தே ஒருத்தவங்களுக்கு கூடவே வச்சுட்ருக்காங்க. அவங்க அவனை விடவே மாட்டேங்கிறாங்க. யார் அப்படின்னா இந்த காஃப் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆக போகுது. எனக்கு தெரிஞ்சு 1 மாதம் ஆகிடுச்சு. 30-35 நாளாக அவனை கூடவே வச்சுட்ருக்காங்க ஸ்ராவணி மேம். அந்த காஃப் விட்டு போகவே மாட்டேங்குது. அவங்களும் என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டாங்க. நான் நேச்சுரோபதியும் ட்ரை பண்ணிட்டாங்க, ஹோமியோபதி என்னென்ன பற்றி இருக்கோ எல்லா பற்றியும் ட்ரை பண்ணிட்டாங்க. அது போகவே மாட்டேங்குது. நாங்களும் ஒவ்வொருத்தரும் எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச சஜஷன், ஸ்டூடெண்ட் பசங்களும் அவனுக்கு என்னென்ன தெரியுமோ எல்லாத்தையும் சொல்லிட்டான். என்ன சொன்னாலும் அந்த காஃப்க்கு மேமை ரொம்ப பிடிச்சிருச்சு போல். விட மாட்டேன், நான் ஒன்று விடவே மாட்டேன், நீ எப்படி 15 மணி நேரம் எடுக்கிறேன்னு பார்க்கலாம் அப்படின்னு அது ஒரு போட்டியாக இருந்திருக்கும் போல். நம்மால் அதை விட வேறு லெவலில் நீயா நானாக பார்த்துருவோன்னு. இப்போ கூட நான் கேட்குறேன், மேம் எதாவது நம்ம கிளாஸ் எடுக்கவா, நான் மத்தியானம் 1 hour நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் மேம் இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ரெஸ்ட் எடுத்துகிட்டு கம்பேக் கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அதான் மெசேஜ் போட்டிருக்காங்க. இல்லை சார் நான் பார்த்துக்கிறேன், பசங்களும் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டாங்க, அதனால் முடிச்சுட்டு கண்டிப்பாக பண்ணிடும் அப்படின்ட்டு இருக்காங்க. என்ன ஆனாலும் அதுதான் முடிச்சிடும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அதுதான். அருள் அரசு, நீங்கள் வேதாந்துக்கு புதுசா? ஓகே, ரைட். நான் பரவாயில்லையா, எனக்கு நான் ஏதாவது ஒன்று நடந்துகிட்டு இருக்கு இப்போதைக்கு. அதாவது ஒரு சேஃபர் ஜோனில் கொஞ்சமாக இருந்தால் தப்பிச்சுக்கலாம். தமிழன் சார் ஒரு 4 நாள் அவர் வச்சு புளிஞ்சிட்டோம். தமிழ் எக்ஸாமுக்கு அவர் ஒரு ஆள் தானே. இங்கிலீஷ்க்காவது நான் கொஞ்சம், ஆஷா மேம் கொஞ்சம் இருந்தாங்க. தமிழுக்குலாம் நம்மால் புளிஞ்சு எடுத்தாச்சு. அடுத்து 10th எக்ஸாம் வருதுல, 4லேருந்து 8, 9, 10 3 நாள் தமிழன் சார் அடுத்த புளிஞ்சி ஃபைன். அதான் இல்லை அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. 12 hours மேலேயும் எடுக்க முடியும். தேர் இஸ் அ செஷன். அது ஒரு செட்டிங்ஸ் நம்ம மாற்றணும் அப்படின்னா 12 hours மேலே போக முடியும். லாஸ்ட் இயர் அது தெரியாமல் தான் மேம் எடுத்தது. லாஸ்ட் 3 hours என்னமோ கட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக லைவ் நடந்துட்டு தான் இருக்குது. லைவ் போகும், ஆனால் லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 12 hours மட்டும்தான் பசங்களுக்கு காட்டும். அந்த மாதிரி இருக்கும். அதனால தான் அதுக்கப்புறம் இருக்காது. இப்போ வந்து அது செட்டிங்ஸ் பண்ணுவோம். 15 மணி நேரம் எக்ஸஸாக கூட வச்சுக்கலாம். 15. நீ ஒரு சில வீடியோ ஆல்சரோட இந்த ப்ரமோஷன் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா 256 hours போயிருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்குது. பல 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் 4 வாரம் ப்ரமோஷன்ஸ் ஓடும். அந்த மாதிரி தேர் ஆர் சம்திங். ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தடு உனக்கு வேணும்னா நான் திங்கக்கிழமை காலையில் தான் ஆக்சிடேஷன் நம்பர் சொல்லி தருவேன். அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க. ரைட்டா? ரைட். சரி. அது வந்து ரெக்கார்டட் லைவ். ஆல்சரோடது ரெக்கார்டட் லைவ்னு சொல்லுவாங்க. லைவ் எண்டானதுக்கப்புறம் அது நாங்கள் ப்ரைவேட் பண்ணுறது. அது ப்ரமோஷன் தானே, அதனால் இருக்காது. பட் நாங்கள் எடுக்கிறதெல்லாம் கஷ்டப்பட்டு எடுக்கலாம், ப்ரைவேட் பண்ண மாட்டோம். அது அப்படியே தான் இருக்கும். அதனால் ரைட். எஸ்டர்டே பார்த்த ப்ராப்ளம் மட்டும் போதும். 90+ வாங்க முடியுமா? இப்படி நான் பேசிகிட்டே இருந்தால் வாங்க முடியாது. வாங்க நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். 90+ வாங்கலாம். அடுத்து இது சரசரசன்னு முடிஞ்சிடும். 2 மணிக்குள்ளே முடிச்சிடும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ரைட்டா? இன்றைக்கி ஈவினிங் ஆர்கானிக்கு, இன்றைக்கி ஈவினிங் நேமிங் ரியாக்ஷன். ரைட்டா? நேமிங் ரியாக்ஷன் பார்த்துக்கலாம். ரைட்டா? என்னை நம்பி தான் இருக்கீங்களா? லூனா, ரொம்ப நாள் ஆச்சு இந்த லூனா பேரெல்லாம் பார்த்து. ரைட், வாங்க படிக்கலாம். பிடிஎஃப் வரலையா? 1 மணி ஆச்சா? 1 மணிக்கு பிடிஎஃப் கொடுத்துருவாங்க. இந்த மெசேஜ் ஒரு தடவை போட்டுறேன். ஓகே, மோனிஷா மேம்க்கு மெசேஜ் போட்டாச்சு. மோனிஷா மேம் தான் நம்ம சேனலோட மேனேஜர். அவங்க வந்து கொடுத்துருவாங்க. ரைட்டா? மெசேஜ் போட்டு 1 o'clock ஷார்ப்பாக இப்போ தான் சொல்லியிருக்கேன். அவங்க மெசேஜ் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணிவிடுவாங்க. போட்டுருவாங்க. வெயிட் பண்ணு. இப்போ நம்ம படிச்சுட்டே இருப்போம், அப்படியே அவங்க சாட்டில் போட்டுருவாங்க. ரைட்டா? இந்த வயசுலேயே ஹெல்த் ப்ராப்ளமா?
இந்த வயசுலலாம் ஹெல்த் ப்ராப்ளம் வந்து அதாவது அந்த மாதிரி வயசு ப்ராப்ளம் இல்லை, இதெல்லாம் தூங்குறதே கிடையாதுடா. இன்றைக்கி நேற்று நைட் நான் எத்தனை மணிக்கு தூங்குனேன் தெரியுமா? நேற்று நைட் நான் தூங்குறப்ப 11:45, காலையில் நான் எந்திரிக்கிறப்ப 3:30. ஏன்னா 100 கொஷினுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. ஸோ இந்த கொஷின்லாம் எடுத்து பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறது இது ஒவ்வொன்றா பண்ணுறதுக்கே லேட் ஆகிடுச்சு. அதனால தான் பிரச்சனை. ரைட்டா? மோனிகா மேம் இல்லைடா, மோனிஷா மேம். சரியா? ரைட், ஆரம்பிக்கலாம் வாங்க. வாட் இஸ் meant by ஃபங்க்ஷனல் குரூப்? சி, இந்த கொஷின் வந்து மிட் டர்ம் டெஸ்ட்டு குவார்டர்லிலாம் இது கம்பல்சரியிலே கேட்டிருக்காங்க. உனக்கு லக்கியாக இருந்து உனக்கு கொஷின் எடுக்கிற டீச்சர் உன் மேலே கருணை காட்டினாங்க அப்படின்னா இது கம்பல்சரியில் கூட கேட்கலாம். ரைட்டா? ஃபங்க்ஷனல் குரூப் இதை கேட்க மாட்டாங்க, இதை கேட்பாங்க. ரைட்டா? இந்த செகண்ட் பார்ட்டை கம்பல்சரியில் கேட்பாங்க. ஃபங்க்ஷனல் குரூப்னா என்னது? இஸ் அன் ஆட்டம் ஆர் அ ஸ்பெசிஃபிக் காம்பினேஷன் ஆஃப் பாண்டட் ஆட்டம். ரைட்டா? ஆட்டம் அல்லது ஸ்பெசிஃபிக் காம்பினேஷன் ஆஃப் பாண்டட் ஆட்டம். ஆட்டமு அல்லது ஸ்பெசிஃபிக் காம்பினேஷனில் ஒரு சில ஸ்பெசிஃபிக் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய ஆட்டமு தட் ரியாக்ட் இன் த கேரக்டரிஸ்டிக் வே. அது ஒரு சில கேரக்டரிஸ்டிக் வேலை, அதாவது ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கப்ப ஆல்கோஹால் அப்படின்னு ஒரு விதமாக ரியாக்ட் பண்ணுறாங்க. அதே இது COOH, கார்பன் ஆக்சிஜன் ஹைட்ரஜனோட அப்படி இருக்கப்ப ஆசிடாக இருக்காங்க. அதே இது CHO ஆல்டிகைடாக இருந்துச்சு அப்போ அது வித்தியாசமாக. அப்போ ஆட்டம்ஸ் எல்லாம் ஒன்று தான், ஆனால் அவங்க கம்பைன் ஆகுறப்ப அவங்களோட கேரக்டர் வேறு மாதிரி இருக்குது. ஒவ்வொருத்தவங்களும் வித்தியாசமாக ரியாக்ட் பண்ணுறாங்க. அதுதான் விஷயம். ரைட்டா? ஸோ அது பேர் தான் ஃபங்க்ஷனல் குரூப்பு இன் விச் இட் இஸ் ப்ரெசன்ட். எங்கே ப்ரெசண்ட்டாக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி. அடுத்து ஃபங்க்ஷனல் குரூப் அசிட் ஆல்டிகைடு. பேரே ஆல்டிகைடுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஆல்டிகைடு இஸ் அ ஃபங்க்ஷனல் குரூப்பு. அது எப்படி எழுதுவோம்? CHOன்னு எழுதுவோம். ஆக்சாலிக் ஆசிடு, ஆயிக் ஆசிடுன்னு முடியுதா? அப்போ COOH கார்பாக்சிலிக் ஆசிடு. டைமெத்தில் ஈத்தர், ஈத்தர்னு பேர்லேயே கொடுத்துட்டாங்க. டைமெத்தில் ஈத்தர்னா ஃபார்முலா, இது எல்லாத்துக்கும் ஃபார்முலா எழுதி கொடுத்துருவான் உனக்கு. ரைட்டா? அசிட் ஆல்டிகைடு ஃபார்முலா என்னது? ஏயோட ஃபார்முலா என்னது? CH3CHOங்கிறது அசிட் ஆல்டிகைடு. பி என்ன கொடுத்துருக்காங்க? ஆக்சாலிக் ஆசிட். ஆக்சாலிக் ஆசிட்னா COOH ட்வைஸ். ரைட்டா? 2 தடவை கார்பாக்சிலிக் ஆசிடை போட்டோன்னா அதுதான் ஆக்சாலிக் ஆசிடு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டைமெத்தில் ஈத்தர். டைமெத்தில்னா 2 மெத்தில் சொல்லியிருக்காங்களே, ஈத்தர்னா ஒரே ஒரு ஆக்சிஜன் இருக்கும். CH3O CH3. ரைட்டா? CH3O CH3 அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? ரைட். அடுத்த டி என்னது? டி என்னது? மெத்தில் அமைன். ரைட்டா? அமைன்னா என்னது? NH2. மெத்தில் அமைன்னா CH3NH2. ரைட்டா? CH3NH2 மெத்தில் அமைன். இதில் NH2 தான் ஃபங்க்ஷனல் குரூப்பு, இதில் O ஃபங்க்ஷனல் குரூப்பு, இதில் COOH தான் ஃபங்க்ஷனல் குரூப்பு, இதில் CHO தான் ஃபங்க்ஷனல் குரூப். ரைட்டா? அதான்டா உனக்காக அவங்க வெறும் ஃபங்க்ஷனல் குரூப் தான் கேட்டிருக்காங்க. நான் உனக்கு சொல்லித்தரேன், அவ்வளோதான். அவங்க கேட்டது வெறும் ஃபங்க்ஷனல் குரூப். இதை மட்டும் எழுதினா போதும். ஆல்டிகைடுன்னு எழுதினா போதும், இது ஆசிடுன்னு எழுதினா போதும், கார்பாக்சிலிக் ஆசிடு, இதில் ஈத்தர்னு எழுதினா போதும், இதில் அமைன்னு எழுதினா போதும், இல்லை இந்த ஃபார்முலா மட்டும் எழுதினா போதும். ரைட்டா? அதை மட்டும் எழுதினா போதும். நான் உனக்காக எக்ஸ்ட்ரா சொல்லி கொடுத்துருக்கேன். ரைட்டா? ரைட், ஓகேவா? அடுத்து ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் த ஃபாலோயிங் கிளாஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ரைட்டா? ஜென்ரல் ஃபார்முலா அலிஃபாட்டிக் மோனோஹைட்ரிக் ஆல்கஹால். ரைட்டா? அலிஃபாட்டிக் மோனோஹைட்ரிக் ஆல்கஹால். மோனோஹைட்ரிக் ஆல்கஹால்னா மோனோனா 1. ரைட்டா? ஒன்றே இருக்கக்கூடிய. ரைட்டா? ஒன்றே இருக்கக்கூடியது. ஸோ அப்போ ஒன்றேனா ஒரே ஒரு OH இருக்கணும். மோனோஹைட்ரிக் ஆல்கஹால்னா அப்போ CnH2n+1 OH. சரியா? அதே இது அலிஃபாட்டிக் கீட்டோன். கீட்டோன்னா வெறும் O மட்டும் இருக்கணும். அப்போ CnH2nO. அலிஃபாட்டிக் அமைன்ஸ் அப்படின்னா CnH2n+1 NH2. ரைட்டா? இதெல்லாம் என்ன அப்படின்னா ஜென்ரல் ஃபார்முலா. ரைட்டா? இதெல்லாம் ஜென்ரல் ஃபார்முலா. இதை மட்டும் நீங்கள் எழுதுனா போதும். அடுத்து ரைட், ஷார்ட் நோட் ஆன் ரெசனன்ஸ். ரெசனன்ஸ்னா என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ரெசனன்ஸ்? ரைட்டா? 5 மார்க் நாளைக்கு சாயங்காலம். சரியா? Resonance. Certain organic compounds can be represented by more than one structure. They differ only in position of bonding and lone pair of electron. Right? Resonance na nammala nariya pere benzene ஞாபகம் வச்சுக்கும். Resonance na benzene ஞாபகம் வச்சுக்கும். benzene லயுமே டபுள் பாண்ட் இருக்கு. அப்ப ரெசனன்ஸ்னாலே பாண்டிங்னா டபுள் பாண்ட் மட்டும் சுத்திட்டே இருக்குதுன்னு அப்படி கிடையாது. ரைட்டா? அப்படி கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Certain organic compounds can be represented by
more than one structure and they differ only in the position of bonding and lone pair. Bondல changes இருக்கலாம், அதே நேரத்தில் lone pairலையும் changes இருக்கலாம். ரைட்டா? lone pairக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? lone pairக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? Shall we have an example for lone pair? ரைட்டா? டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் லோன் பேர். ரைட்டா? டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டு லோன் பேரு, லோன் பேர் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட், டபுள் சிங்கிள் டபுள், இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக இருந்துச்சுன்னா இதை கூட என்ன பண்ணலாம்? ரெசோனன்ஸ்னு சொல்லலாம். ரைட்டா? இதை கூட என்ன பண்ணலாம்? ரெசோனன்ஸ்னு சொல்லலாம். ரைட்டா? ரைட்டா? ரெசோனன்ஸ்னு சொல்லலாம். சரியா? such structures are called resonance structure and this phenomena is called resonance. ரைட்டா? இந்த phenomena பேர் தான் என்னது? ரெசனன்ஸ். இதுக்கு பேர் தான் ரெசனன்ஸ்னு சொல்கிறாங்க. ரைட்டா? இதுக்கு பேர் தான் ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் phenomena is also called as mesomeric or mesomeric effect. ரைட்டா? மீசோமெரிசம் அல்லது மீசோமெரிக் எஃபெக்ட். எக்ஸாம்பிள் பென்சின், 1,3 பியூட்டாடைன், இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிளுக்கு எழுதிக்கலாம். சரியா? இதெல்லாம் என்ன பண்ணலாம்? நம்ம எக்ஸாம்பிளுக்கு எழுதிக்கலாம். ஹைப்பர் கான்ஜுகேஷன். ஹைப்பர் கான்ஜுகேஷன் என்னது? வாட் இஸ் ஹைப்பர் கான்ஜுகேஷன்? யாரை ஹைப்பர் கான்ஜுகேஷன் சொல்ல போகிறாங்க? த டீலோக்கலைசேஷனா இப்போ இது டீலோக்கலைசேஷன். த டீலோக்கலைசேஷன் ஆஃப் எலக்ட்ரான் ஆஃப் அ சிக்மா பாண்டு. ரெசனன்ஸில் பை பாண்ட். ரைட்டா? பை பாண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை சுற்றி வந்துச்சுன்னா அது ரெசனன்ஸ். அதே இது சிக்மா பாண்டில் இருக்கக்கூடிய, ரைட்டா, சிக்மா பாண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை சுற்றி வரதோ அல்லது அவங்க மூமெண்ட்டில் இருந்தாங்கன்னா, ரைட்டா, அவங்க மூமெண்ட்டில் இருந்தாங்கன்னா இட்ஸ் கால்டு ஹைப்பர் கான்ஜுகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த கொஷினில் இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த கார்பன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த கார்பன் என்ன சொல்லுது? இந்த கார்பன் கிட்ட ஹெல்ப் கேட்குது. இவன் ஏதோ டபுள் பாண்ட் வச்சுக்கிட்டு இவன் என்ன பண்ணுறான்? ரொம்ப ஓவராக பண்ணுறான். இவன் ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணி, இவன் ரொம்ப ஓவராக டபுள் பாண்ட் வச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்கான். நீ என்ன பண்ணு? இந்த ஹைட்ரஜனை துரத்தி விட்டுரு, நம்ம என்ன பண்ணலாம்? இந்த பாண்ட் எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த காம்பவுண்டில் ஃபர்ஸ்ட் எங்கே நடக்குது? ரைட்டா? ஃபர்ஸ்ட் எங்கே பாண்டு ஃபார்மேஷன் நடக்குதுன்னா அல்லது பாண்டோட டீலோக்கலைசேஷன் நடக்குதுன்னா இந்த சிக்மா பாண்டு மூலமாக தான் டீலோக்கலைசேஷன் நடக்குது. இந்த சிக்மா பாண்ட் இங்கே வருது. இந்த கார்பன் என்ன பண்ணுது? போடா, நாங்களாம் அப்போவே அப்படி, இப்போ சொல்லவா வேணும்? இவன் பாண்ட் எடுத்துகிட்டு வெளியே போய்ட்றான். அப்போ இவன் பாண்ட் எடுத்துகிட்டு போட்டால் சார்ஜ் வந்துடும். சார்ஜ் வந்து என்ன பண்ணுறான்? ஹெல்ப்பு கூப்பிட்றான். யாரை ஹெல்ப்பு கூப்பிட்றான்? இந்த ஹைட்ரஜனை. ஏன்னா இந்த பாண்ட் இங்கே வந்து ஹைட்ரஜன் ப்ளஸ்ஸாக மாறிடும், இந்த பாண்ட் இங்கே வந்து இவன் மைனஸாக மாறிடும். அப்போ இந்த ஹைட்ரஜன் வந்து என்ன பண்ண போகுது? இங்கே சேர்ந்துக்க போகுது. ரைட்டா? ஹைட்ரஜன் அங்கே சேர்ந்துக்க போகுது. இந்த மாதிரி யார் வேணா இருக்கலாம். ரைட்டா? சார் ஏன் இந்த ஹைட்ரஜன் இருந்தால் பாண்டை வாங்கணுமா? இவங்ககிட்ட வாங்கக்கூடாதா? வாங்கிக்கலாம். இவங்ககிட்ட வாங்கக்கூடாதா? வாங்கிக்கலாம். யார்கிட்ட இருந்து வேணால் வாங்கிக்கலாம். சரியா? ரைட்? யார்கிட்ட இருந்து வேணால் வாங்கிக்கலாம். நான் கூட ஏதோ அனுப்பிச்சிருக்கேன், உனக்கு வேறு வேலை இல்லைண்டாடே, ஒரு மெனக்கட்டு நான் பார்த்துட்டு இருக்கேன், சுமாரா. எலக்ட்ரோஃபைல்ஸ்னால் என்னது? ரைட்டா? எலக்ட்ரோஃபைல்ஸ் ஆர் ரியேஜன் தட் ஆர் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் நெகட்டிவ் சார்ஜஸ். ரைட்டா? எலக்ட்ரோஃபைல்னால் என்னது? எலக்ட்ரான் லவ்வர்ஸ். இவங்களுக்குலாம் என்ன பண்ணுமா? எலக்ட்ரான்ஸ் ரொம்ப பிடிக்கும். அட்ராக்டட் டுவர்ட்ஸ் த நெகட்டிவ் சார்ஜ் ஆர் எலக்ட்ரான் ரிச் சென்டர். யார் எலக்ட்ரான் நிறையா வச்சுருக்காங்களோ அவங்களெல்லாம் என்ன பண்ணுமா? இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அவங்களெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? எலக்ட்ரோஃபைல்ஸ் ஆர் ரியேஜன் தட் ஆர் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் நெகட்டிவ் சார்ஜ் ஆர் எலக்ட்ரான் ரிச் சென்டர். நெகட்டிவ் சார்ஜ் யாரை எலக்ட்ரான் வச்சுருக்கோம், மைனஸில் இருக்கவங்களையோ அல்லது எலக்ட்ரான் வச்சுருக்கவங்களோ ரொம்ப பிடிக்குமா? இல்லை, எனக்கு புரியலை. கெமிஸ்ட்ரிக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் எக்ஸாமா? யார் யாருக்கெல்லாம் கெமிஸ்ட்ரிக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் எக்ஸாம் வச்சுருக்காங்க? இருக்க பிரச்சனை இல்லை, இந்த பிரச்சனை வேறையா? ஏண்டாடி கெமிஸ்ட்ரிக்கு முன்னாடியே கம்ப்யூட்டர் எக்ஸாமு? யார் யாருக்கெல்லாம் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி? கெமிஸ்ட்ரிக்கு அப்புறம் தானே? அப்போ நான் கரெக்டாக தானே நடத்திட்டு இருக்கேன், பிரச்சனை இல்லைல்ல. பிடிஎஃப் வந்துருச்சு, பிடிஎஃப் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எப்பா பிடிஎஃப் வந்துருச்சுப்பா, நீ கேட்ட பிடிஎஃப்ன்ட்டு இருந்தாங்க. பிடிஎஃப் வந்துருச்சு, இந்த இருக்குல்ல, கெமிஸ்ட்ரி டாப் கொஷின்ஸ் 2 மார்க், இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டும் வந்துருச்சு, எடுத்துக்கோ.
சரியா? டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் வந்துருச்சு, தமிழ் மீடியம் வந்துருச்சு. பிடிஎஃப்பில் கிளாரிட்டி இருக்குடா, ஏன் என்னோடய போர்டில் கிளாரிட்டி இல்லை? பிடிஎஃப் நல்லா கிளியராக தானே, இது கிளியராக தெரியுதுல, ஆனால் இங்கே ஏன் கிளியராக தெரிய மாட்டேங்குது? இதில் இன்னைக்கு என்ன பிரச்சனை? ஏதோ ஒரு பிரச்சனை, என்னன்னே தெரில. தேங்க்ஸ் மோனிஷா மேம். என்ன ஓகே ரைட், நன்றி மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ சார். சாரை விட மேம் தான், ஒரு மெசேஜ் போட்டாலே அவங்க உடனே ஹெல்ப் பண்ணிவிடுவாங்க. ரைட்டா? ஜூம் பண்ணவும் டே, இதை ஜூம்லாம் பண்ண முடியாது ஆல்ரெடி. இல்லை, எனக்கே இங்கே வந்து கிளாரிட்டி கிளியராக இல்லை. ரைட்டா? ஏதோ ஒரு ப்ராப்ளம், என்ன நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக நான் இந்த இமேஜை மேலே வச்சுருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து டெக்ஸ்ட்டுக்கு மேலே இமேஜ் வச்சுருந்தேன், அதனால் அப்படி இருக்கான் என்னன்னு தெரில. ஆனால் பிடிஎஃப்பில் நல்லா கிளாரிட்டி இருக்கேடா, இது நல்லா கிளியராக தெரியுதுல, இது நல்லா தெரியுது க்ளீனாக. யூஸ்வலாக இப்படி ஆகாது, ஏன் இப்படி ஆச்சு? சரி, இது ஆராய்ச்சி பண்ணுற நேரத்தில் நம்ம இல்லை, நம்ம கொஞ்சம் வேகமாக போகலாம். ரைட்டா? இந்த ஆராய்ச்சியை நம்ம பிறகு பார்த்து கொள்ளலாம். ஸோ தே ஆர் எய்தர் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஆர் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் நியூட்ரான். ரைட்டா? பாசிட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான் இல்லாதவங்களாக இருக்கலாம், அல்லது எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் மாலிகூல். நேற்றே பார்த்தோம்ல ஹைப்போவேலண்ட் மாலிகூல்ஸ், BF3, AlCl3, CO2, இவங்கெல்லாம் ஹைப்போவேலண்ட். ரைட்டா? இவங்க ஹைப்போவேலண்ட் இல்லை, இதில் இது மட்டும் தான் ஹைப்போவேலண்ட்டு. ரைட்டா? ஹைப்போவேலண்ட் காம்பவுண்டாக இருக்கலாம். சரியா? இவங்கெல்லாம் ஹைப்போவேலண்ட்டாக இருக்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? என்னென்னமோ சொல்கிறாப்புல பிரசாத். நியூக்ளியோஃபைல்ஸ், reagent that has high affinity for electropositive. நியூக்ளியோஃபைல் அப்படியே ஆப்போசிட்டாக எழுதுங்க. ரைட்டா? எலக்ட்ரான் லவ் பண்ணவங்க எல்லாம் என்ன பண்ண போகிறாங்க? ஆப்போசிட்டாக நியூக்ளியஸ் லவ்வர்ஸாக இருப்பாங்க. பாசிட்டிவ் சார்ஜ் அங்கெங்கே இருக்காங்களோ அவங்களெல்லாம் என்ன பண்ணுமா, இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தே பொசஸ் அன் ஆட்டம் ஆஸ் அ அன்ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான். எக்ஸ்ட்ராவாக லோன் பேர் எலக்ட்ரான் வச்சுருப்பாங்க. தே ஆர் யூஸ்வலி நெகட்டிவ்லி சார்ஜ் பாடிஸாக இருப்பாங்க, அல்லது எலக்ட்ரான் ரிச் நியூக்ளியஸ் மாலிகுலாக. ரைட்டா? எலக்ட்ரான் ரிச் மாலிகுலாக இருப்பாங்க, எலக்ட்ரான் அதிகமாக வச்சுருப்பாங்க, லோன் பேராக இருப்பாங்க, மண்டை மேலே மைனஸ் சார்ஜ் இருக்கும். இந்த மாதிரி இருக்கவங்க தான் நியூக்ளியோஃபைல்ஸாக இருப்பாங்க. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கீங்க பார்த்தியா? இவங்களை இதிலெல்லாம் பாருங்கள், இவங்களுக்கு ஒரு லோன் பேர் இருக்கும், இவங்க மண்டை மேலே லோன் பேர், இவங்ககிட்ட 2 லோன் பேர், இவங்ககிட்ட 2 லோன் பேர், இது ஆக்சிஜன் 2 லோன் பேர், நைட்ரஜன் ஒரு லோன் பேர், இவங்க லோன் பேர் இருக்கும், மைனஸ் சார்ஜ் வேறு இருக்குது, ரெண்டுமே இருக்குது. ஸோ தட்ஸ் இட். சரியா? ரைட், அடுத்து எக்ஸ்பிளைன் இண்டக்டிவ் எஃபெக்ட் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள். இண்டக்டிவ் எஃபெக்டாக என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அது 2 மார்க், வித் எக்ஸாம்பிள்னா அது 3 மார்க். ரைட்டா? ரைட். இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த சேஞ்ச் இன் போலரைசேஷன். ரைட்டா? போலரைசேஷன். ரைட்டா? என்னப்பா போலரைசேஷன்? ஓகேவா? சந்தோஷமா? போலரைசேஷன் ஆஃப் கோவேலண்ட் பாண்ட் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் அட்ஜசன்ட் பாண்டட் ஆட்டம் ஆர் குரூப் இன் த மாலிகுல். என்ன கொடுத்துருக்காங்க? இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த சேஞ்ச் இன் போலரைசேஷன். போலரைசேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் CCl இருக்குது, இது கோவேலண்ட் பாண்ட். ரைட்டா? இது என்னது? கோவேலண்ட் பாண்டு. இந்த கோவேலண்ட் பாண்டில் பிகாஸ் ஆஃப் த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ்னால இவங்களுக்கு பாசிட்டிவ் சார்ஜும் இவங்களுக்கு நெகட்டிவ் சார்ஜும் வருது. அப்போ என்ன பண்ணுது? ஆக்சுவலாக இந்த எலக்ட்ரான்ஸ், இவங்களுக்குள்ள இருக்க எலக்ட்ரான்ஸ் நடுவில் போலரைசேஷன் நடக்குது. போலரைசேஷன் என்னது? ஒருத்தவங்க இவங்களோட எலக்ட்ரான்ஸை ஃபுல்லாக குளோரின் தான் வசப்படுத்துறதுக்கு இழுத்து வச்சுக்குது, தான் பக்கம் என்ன பண்ணுது? எலக்ட்ரான்ஸை இழுத்து வச்சுக்குது. ரைட்டா? தான் பக்கம் எலக்ட்ரான் இழுத்து வச்சுக்கிறதுனால பொலாரிட்டி டெவலப் ஆகுது, பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சார்ஜஸ் டெவலப் ஆகுது. ரைட்டா? சார்ஜ் டெவலப் ஆகுது, அதுதான் பொலாரிட்டி. இந்த மாதிரி சார்ஜ் டெவலப் ஆகிற எஃபெக்ட்டுக்கு பேர் தான் இண்டக்டிவ் எஃபெக்ட். இதுக்கு பேர் தான் இண்டக்டிவ் எஃபெக்ட். அப்போ இதனால் இந்த கார்பனுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் சார்ஜ் வந்த உடனே அடுத்த கார்பன் அது என்ன பண்ணுது? தன்னோட எலக்ட்ரானை இந்த கார்பனுக்கு கொஞ்சம் தூரம் பக்கத்தில் தள்ளி கொடுக்குது. இதுக்கு ஒரு பிரச்சனை, இதுக்கு அடுத்த கார்பன். ரைட்டா? இந்த மாதிரி என்ன அப்படின்னா அப் டு 3rd கார்பன். ரைட்டா? அப் டு 3rd கார்பன். ரைட்டா? அப் டு 3rd கார்பன் திஸ் வில் ஹேப்பன், அப் டு 3rd கார்பன். சரியா? ரைட்டா? ஆஃப்டர் கிவிங் திஸ் லைவ் ப்ளீஸ் கிவ். அதாவது நான் எழுதுன பிடிஎஃப் ஆல்ரெடி கொடுத்துட்டேன்ல, நான் கொடுத்துட்டேன் ஆல்ரெடி பிடிஎஃப் கொடுத்துட்டேன். இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரியா? Change in polarization of covalent bond due to the presence of adjacent bonded atom or group. ரைட்டா? குரூப் ஆஃப் ஆட்டம்ஸாக இருக்கலாம், அல்லது ஒரே ஒரு ஆட்டமாக இருக்கலாம், அதனால வேணா இருக்கலாம். ரைட்டா? டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் இருக்குடா. பிடிஎஃபை காணாமா? கிணத்தை காணன்ற மாதிரி பிடிஎஃபை காணான்ட்டு இருக்கீங்க. ஏன்டா டே?
இதான் இருக்குல்லடா, பிடிஎஃப் இருக்குல்லடா, ஏன்டா டார்ச்சர் பண்ணுறீங்க? பிடிஎஃப் இருக்குடா, கொடுமைப்படுத்தாதீங்கடா, தயவு செஞ்சு டார்ச்சர் பண்ணாதீங்கடா. பிடிஎஃப் இருக்குடா, இங்கே எடுத்துக்கோங்கடா, எடுத்துக்கோ உனக்கு தேவைதானே எடுத்துக்கோ, சரியா? டேய் ஒரு தடவை வெளியே போய்ட்டு உள்ளே வாங்கடா. அது எப்படா எனக்கு மட்டும் இருக்கும் உனக்கு மட்டும் இல்லாமல் இருக்கும்? பாத்தியா, ஒரு நிமிஷம் சார் தப்பாக சொல்லிட்டேன். பாத்தியா இதில் அப்போ மோனிஷா மேம்க்கு நன்றிலாம் வேறு சொன்னியப்பா தம்பி. இல்லை புரியலை. நன்றி மோனிஷா மேம் அப்படின்னா சொன்னியடா. adjacent bonded atom அல்லது group in the molecule, it is denoted as I effect, ரைட்டா? அதுக்கப்புறம் இதில் ப்ளஸ் ஐ எஃபெக்ட் மைனஸ் ஐ எஃபெக்ட் இருக்கு. இது ரெண்டையும் நீ பார்த்துக்கோ, புரியுதா? ப்ளஸ் ஐ எஃபெக்ட் என்னது? கார்பன் எலக்ட்ரான் atoms or group which loses electron towards a carbon, ரைட்டா? எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் a carbon, அதாவது கார்பன் கிட்ட எலக்ட்ரானை கொடுத்துட்டாங்க, கார்பனுக்கு எலக்ட்ரான் கிடச்சி கார்பன் ஜுக்குன்னு சந்தோஷமாக இருந்துச்சுன்னா அப்போ என்ன அர்த்தம்? அது பேர் ப்ளஸ் ஐ எஃபெக்ட். கார்பன் கிட்ட எலக்ட்ரானை பிடிங்கிட்டு போயிட்டாங்க, கார்பன் உட்காந்து கண்ணீர் மல்க அழுதுகிட்டு இருக்கு, அப்போ என்ன பண்ணுறது? அது பேர் மைனஸ் ஐ எஃபெக்ட், ரைட்டா? கார்பன் அழுதா மைனஸ், கார்பன் சந்தோஷப்பட்டா ப்ளஸ், அவ்வளோதான். பீட்டா எலிமினேஷன், ரைட்டா? புக் பேக் கொஷின். திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட்டு. பீட்டா எலிமினேஷனுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது, ரைட்டா? பீட்டா எலிமினேஷன் என்ன பண்ணணும்? பீட்டா எலிமினேஷனுக்கு பீட்டா எலிமினேஷன்னா பீட்டா கார்பன், அதாவது ஃபங்க்ஷனல் குரூப் ஏதோ ஒன்று இருக்குது, ரைட்டா? ஃபங்க்ஷனல் குரூப்போ டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ அல்லது சப்ஸ்டியூட்ஸ் ஏதோ ஒன்று இருக்குன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்க ஃபர்ஸ்ட் கார்பன் பேர் ஆல்ஃபா கார்பன். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஃபர்ஸ்ட் கார்பன் பேர் என்னது? ஆல்ஃபா கார்பன். லைவுக்கு அப்புறம் எப்படி ரிவைஸ் பண்ணலாம் சார்? லைவுக்கு அப்புறம் எப்படி ரிவைஸ் பண்ணலாம்னு எனக்கு புரியலை. என்னடா சொல்கிறீங்க? அந்த கார்பனுக்கு அடுத்த கார்பன்னா பீட்டா கார்பன், அதுக்கு அடுத்த கார்பன் காமா கார்பன், அதுக்கப்புறம் டெல்டா. அது அப்படியே போயிட்டு இருக்கும், ரைட்டா? அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, இப்போதைக்கு இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், சரியா? ஆல்ஃபா அண்ட் பீட்டா. இப்போ என்ன ஆக போகுது? இந்த கார்பனோட கனெக்ட் ஆகிருக்க யாரோ ஒருத்தவங்களை வெளியே துரத்தி விட போகிறோம், அதுக்கு பேர் தான் பீட்டா எலிமினேஷன். பீட்டா பொசிஷனில் இருக்கவங்கள வெளியே துரத்தி விடுறதுக்கு பேர் தான் பீட்டா எலிமினேஷன் அப்படின்னு அர்த்தம், சரியா? இப்போ பாருங்கள் பீட்டா எலிமினேஷன் என்ன நடக்குது நீங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இந்த காம்பவுண்ட் வந்து அல்கலைன் KOH, ரைட்டா? அல்கலைன் KOH, இட் இஸ் அ டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்டா? ஜென்ரலாக சொல்லலாம், இல்லை எலிமினேஷன் காம்பவுண்ட், ரைட்டா? எலிமினேட் பண்ண போகுது. அல்கலைன் KOH இஸ் அ ஸ்ட்ராங் பேஸ் விச் இஸ் கோயிங் டு எலிமினேட். யாரை எலிமினேட் பண்ண போகுது? இந்த புரோமினை என்ன பண்ண போகுது? தூக்கிட்டு போய் வெளியே எறிய போகுது, ரைட்டா? வெளியே போடா அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு என்ன பண்ண போகுது? அவனை தூக்கி வெளியே எறிய போகுது, ரைட்டா? அவனை தூக்கி வெளியே எறிய போகுது. அப்போ அவன் வெளியே போயிட்டானா, வெளியே போகிறப்ப சும்மா போக மாட்டான். அவன் என்ன தெரியுமா பண்ணுவான்? வெளியே போகிறப்ப என்னவா வெளியே போக சொல்கிற நீனு, கொண்டாடா எலக்ட்ரானை கொண்டாடா அப்படின்னு எலக்ட்ரானையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிடும், ரைட்டா? எலக்ட்ரானையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிடும். அப்போ இந்த கார்பன் வில் பிகம் பாசிட்டிவ் சார்ஜ். கார்பனுக்கு ஒரு பிரச்சனைனா பக்கத்தில் இருக்க கார்பன் சும்மா விட மாட்டான், அவனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும், ரைட்டா? உடனே என்ன பண்ணுவான்? இந்த கார்பன் என்ன பண்ணுறான்? சரி கவலைப்படாத, நான் என்ன பண்ணுறேன்? இந்த ஹைட்ரஜனை வெளியே துரத்தி விட்டுறேன், அந்த பாண்டை நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணுறாங்க? வெளியே துரத்தி விட்டுறாங்க. அப்போ என்ன நடக்குது இந்த இடத்துல பாருங்கள், இங்கே CH2 இருந்துச்சா, இங்கே டபுள் பாண்ட் வந்துருச்சு, ரைட்டா? இங்கே டபுள் பாண்ட், அவ்வளோதான். இந்த பாண்டிங் வந்துருச்சு, இந்த ஹைட்ரஜன் வெளியே போயிடுச்சு, ஹைட்ரஜன் தனியாக வெளியே போயிடுச்சு, அவ்வளோதான். K வந்து KBRோட போயிடும், KBr OH இந்த ஹைட்ரஜனோட சேர்ந்து H2Oவாக மாறிடுச்சு, H2O KBr, அவ்வளோதான், சரியா? தட்ஸ் இட். திஸ் இஸ் ஹவ் திஸ் ஹேப்பன்ஸ், ரைட்டா? திஸ் இஸ் ஹவ் திஸ் ஹேப்பன்ஸ். இதுதான், ஓகேவா? இல்லை இது தனியாக எழுதணும்னா தனியாக எழுதி சொல்லித்தரவா? சிம்பிளாக இது என்ன நடக்க போகுது அப்படின்னா, CH3 CH, இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே CH2 Brன்னு இருக்குது. இவங்கள அல்கலைன் KOHோட போட்டோம் அப்படின்னா, போட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த Br வெளியே போயிடும், ரைட்டா? இதுக்கப்புறம் என்ன ஆகுது பாருங்கள், இதோட அவுட்புட் CH3 CH டபுள் பாண்ட் CH2.
நான் கலர் பெனில் ஐடென்டிஃபை பண்ணேன்னா உனக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். பிஆர் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா கேயோட போயிடுச்சு. இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணியிருக்கு, திஸ் ஹைட்ரஜன் ஹஸ் கான் வித் OH, ரைட்டா? அவ்வளோதான். ஸோ அப்போ அடுத்து இந்த பாண்ட் இருக்குல்ல, இந்த பாண்டு என்ன வந்திருக்கு, இந்த பாண்டு ஹஸ் கான் ஹியர், இந்த பாண்டு இங்கே வந்துருச்சு, அவ்வளோதான். சிம்பிள். இதுதான் ரியாக்ஷன் நடந்தது, ரைட்டா? இதுதான் ரியாக்ஷனுக்கு முன்னாடி நடந்தது, இதுதான் ரியாக்ஷன் நடந்தது, அவ்வளோதான். இப்படி தான் ரியாக்ஷன் நடந்தது. யார் யாரோட போனாங்க அப்படின்னு, கேபிஆரோட போயிடுவாங்க, OHும் Hயும் சேர்ந்து H2O மாறிடும், ரைட்டா? இப்போ இதோட ப்ளஸில் H2O ப்ளஸ் கேபிஆர். எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் என்னது, ஒருத்தவங்க போயிட்டு அந்த இடத்துல யாரோ ஒருத்தவங்க சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், ரைட்டா? அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது, நைட்ரேட்டிங் மிக்சர் அல்லது நைட்ரேஷன் ரியாக்ஷன், ரைட்டா? பென்சினில் நைட்ரஜனை ஆட் பண்ணுற, ரைட்டா? நைட்ரேஷன் ஆஃப் பென்சின் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். நைட்ரேஷன் ஆஃப் பென்சின். நைட்ரேஷன் ஆஃப் பென்சின் என்னது, பென்சினில் நைட்ரஜனை ஆட் பண்ண போகிறோம். பென்சின் இப்படி இருக்கா, இதானே நம்ம பென்சினு. இது நம்மளோட பென்சினு, இப்படி இருக்கா தான் நம்ம பென்சின். இதில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மிக்சர் இங்கே இருக்குது. அப்போ இதோட அவுட்புட் என்ன நடக்க போகுது அப்படின்னா, இந்த ஹைட்ரஜன் வெளியே போய்ட்டு அந்த இடத்துல NO2. சப்ஸ்டியூஷன் என்ன, இப்போ சப்ஸ்டியூட்னா ஒருத்தவங்க இருந்த இடத்துல இன்னொருத்தவங்க வந்து இருக்குது, ரைட்டா? அவங்களுக்கு பதிலாக இருக்கிறது தான் சப்ஸ்டியூஷன், ரைட்டா? பென்சோட டாப் பொசிஷன்லேருந்து அவங்கள மட்டும் என்ன பண்ண போகிறோம், நம்ம தூக்கி எரிய போகிறோம், அவ்வளோதான். அவங்க தூக்கி எரிஞ்சிட்டு அவங்க போனதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வரப்போகுது, இந்த இடத்துல NO2 ஜாயின் ஆக போகுது. இட் இஸ் அ சப்ஸ்டியூஷன். அதனால் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். ஏன்னா NO2 இஸ் அ எலக்ட்ரோஃபைல், NO2 இஸ் அ எலக்ட்ரோஃபைலுங்க, ரைட்டா? அதனால தான் ரைட்டா, NO2 இஸ் அ எலக்ட்ரோஃபைல். ஹோமோலிட்டிக் அண்ட் ஹெட்ரோலிட்டிக் கிளீவேஜ். ஹோமோலிட்டிக் கிளீவேஜ்னா என்ன, ஹெட்ரோலிட்டிக் கிளீவேஜ்னா என்ன, எப்படி ஹோமோலிட்டிக் கிளீவேஜ் ஹெட்ரோலிட்டிக் கிளீவேஜ் இருக்குது, சரியா? ஹோமோலிட்டிக் கிளீவேஜ்னா என்னது, ஹோமோலிட்டிக் கிளீவேஜ் is the breaking of covalent bond in such a way that each atom takes away one electron from the shared pair of ஹோமோலிட்டிக் ஃபிஷன். அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பாண்டு பிரேக் ஆகிறப்ப ஒவ்வொரு ஆட்டமும் ஒரு எலக்ட்ரானை தூக்கிட்டு போயிடும். ஒவ்வொரு ஆட்டமும் ஒரு எலக்ட்ரானை தூக்கிட்டு போகுது, ரைட்டா? ஒவ்வொரு ஆட்டமும் ஒவ்வொரு எலக்ட்ரானை தூக்கிட்டு போகுது. அதுக்கு பேர் தான் ஹோமோலிட்டிக் ஃபிஷன், சரியா? இங்கே பாருங்கள், இவங்க ஒரு எலக்ட்ரான் எடுத்திருக்காங்க, இவங்க ஒரு எலக்ட்ரான் எடுத்திருக்காங்க. அதுக்கு பேர் தான் ஹோமோலிட்டிக் ஃபிஷன், சரியா? ரைட், அடுத்து பார்க்கலாமா? ஹெட்ரோலிட்டிக் கிளீவேஜ். ஹெட்ரோலிட்டிக் கிளீவேஜ்னா சுயநலமாக யோசிக்கிறது, ரைட்டா? இங்கே என்ன அப்படின்னா, பிரேக் ஆகிறப்ப ரெண்டு எலக்ட்ரானையும் யாராவது ஒருத்தவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க, இன்னொருத்தவங்களுக்கு எலக்ட்ரானும் இல்லாமல் போயிடும், ரைட்டா? ஒருத்தவங்களுக்கு மட்டும் ரெண்டு எலக்ட்ரான், ஒருத்தவங்களுக்கு எலக்ட்ரானும் இல்லாமல் போயிடும், அதான் விஷயம், ரைட்டா? ஒருத்தவங்களுக்கு எலக்ட்ரான் இல்லாமல் போயிடும், ஒருத்தவங்களுக்கு எலக்ட்ரான் இருக்கும், அதான். பிரேக்கிங் ஆஃப் கோவலன்ட் பாண்ட் இன் சச் a way that one atom takes both the shared electrons, ரைட்டா? both the shared electrons, ரெண்டு எலக்ட்ரானையும் ஒருத்தவங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. Huckle's rule அல்லது Huckle rule, Huckle அல்லது Huckle's rule, சரியா? Huckle's proposed that aromaticity, ரைட்டா? Aromaticity is the function of electronic structure. எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சரை பொறுத்து தான் அரோமேட்டிசிட்டி இருக்க போகுது, ரைட்டா? அப்படி இருந்தால் அயோனிக் தான். ஆமாம், அப்படி இருந்தால் அயோனிக் தான். எஸ், a compound may be aromatic if it obeys the following rules, ரைட்டா? எந்தெந்த ரூலெல்லாம் ஃபாலோ பண்ணால் நம்ம அரோமேட்டிக்னு சொல்லுவோம், Huckle's rule தான். அப்போ அந்த Huckle's rule என்ன சொல்லுது? the molecule must be coplanar, ரைட்டா? கோப்ளேனராக இருக்கணும். டீலோக்கலைசேஷன் ஆஃப் பை எலக்ட்ரான் இருந்துக்கணும், ரைட்டா? அதுக்கப்புறம் இந்த ரிங், நான் அதை 2 பாயிண்ட்டாக எழுதுவேன், அவங்க ஒரே பாயிண்ட்டாக கொடுத்துட்டாங்க. நான் சைக்ளிக் ஸ்ட்ரக்சர்னு வேறு ஸ்பெசிஃபை பண்ணுவேன், ஆனால் அவங்க அதை சேர்த்து ஒரே லைனில் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் 4n + 2 பை எலக்ட்ரான்ஸ் அந்த ரிங்கில் இருக்கணும், ரைட்டா? 4n + 2 பை எலக்ட்ரான் இருக்கணும். n is equal to 0 1 2 3. என்னோட வேல்யூ கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும், 0 1 2 3, சரியா? ஆமாம், எஸ். நைட்ரேஷன் ஆஃப் பென்சினும் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷனும் ஒன்று தான். குளோரினேஷன் ஆஃப் மீத்தேன் இஸ் நாட் பாசிபிள் இன் டார்க். திஸ் இஸ் அ ஜென்ரல் கொஷின், வெரி வெரி ஈஸி, ரைட்டா? வெரி வெரி ஈஸி ஜென்ரல் கொஷின். என்னென்ன?
மீத்தேன் இஸ் நாட் பாசிபிள் இன் டார்க். மீத்தேனில் குளோரினை ஆட் பண்ண முடியாது. ஏன்னா குளோரின் பிரேக்ஸ் டவுன் வென் தேர் இஸ் அ லைட். ரைட்டா? லைட் இருந்தால் மட்டும்தான் குளோரின் என்ன பண்ணும்? பிரேக் ஆகும். இல்லைனா பிரேக் ஆகாது. இஃப் தேர் இஸ் நோ லைட் குளோரின் வில் நாட் பிரேக் அவுட். ரைட்டா? குளோரின் வில் நாட் பிரேக். அதான் விஷயம். ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டியூஷன். ஏன்னா இது என்ன ஆகணும்? குளோரின் இப்படி இருக்கா, சிஎல் சிஎல்னு இருக்குது. லைட்டு பட்ட உடனே இவங்க இப்படி பிரேக் ஆகிடுவாங்க. இப்படி பிரேக் ஆனால் என்ன ஆகும்? குளோரின் ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் ஒரு எலக்ட்ரானையும் இந்த குளோரின் ஒரு எலக்ட்ரானையும் வாங்கிட்டு தனித்தனியாக போயிடுவாங்க. இதுக்கப்புறம் தான் அந்த ரியாக்ஷனே அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்க தான் இதுக்கப்புறம் போய் மீத்தேனை வம்பிழுப்பாங்க. மீத்தேனை வம்பிழுத்து மீத்தேன் கிட்டே இருந்து அடுத்தடுத்த ப்ராசஸை நடத்துவாங்க. அப்போ லைட் இல்லை, இஃப் தேர் இஸ் நோ லைட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நடக்காது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் பிரேக்கிங் டவுன் ஆஃப் குளோரின். அதுவே நடக்காது. ரைட்டா? break the Cl-Cl bond of chlorine molecule and produce chlorine free radical. The free radical initiate the reaction in the absence of light. Chlorine molecule do not undergo homolytic cleavage from the free radical. இதெல்லாம் ஜென்ரல் தான், நீங்களே எழுதிக்கலாம். பிரைட்டாக இருந்தால் தான் நடக்கும், டார்க்காக இருந்தால் நடக்காது. அவ்வளோதான் சிம்பிள். அதை மட்டும் சிம்பிளாக நீங்கள் ஜஸ்ட் ரைட் பண்ணிக்கோங்க. அடுத்து, வாட் இஸ் யூட்ரோஃபிகேஷன்? ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் ஃப்ரம் த 15th சாப்டர். யூட்ரோஃபிகேஷன் என்னது? நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபர்டிலைசர்ஸ், உரங்கள் இதெல்லாம் எக்ஸஸாக இருந்துச்சுன்னா தண்ணியோட தண்ணியாக அடிச்சுட்டு போய் நேராக போய் ஆற்றுலையோ குளத்துலையோ கலந்துருது. அங்கே என்ன பண்ணுது? இந்த உரத்தை சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆல்கேவோ அங்கே தேவையில்லை எதெல்லாம் வளரக்கூடாதோ அதெல்லாம் அங்கே நிறையா வளர்ந்து அந்த ஈகோசிஸ்டமை பாதிக்குது. அதுதான் யூட்ரோஃபிகேஷன். ரைட்டா? யூட்ரோஃபிகேஷன் இஸ் அ ப்ராசஸ் பை விச் வாட்டர் பாடிஸ் ரிசீவ் எக்ஸஸ் நியூட்ரியன்ஸ் தட் ஸ்டிமுலேட் எக்ஸஸ் பிளான்ட் க்ரோத். எக்ஸாம்பிள் ஆல்கே அல்லது plant weeds. This enhanced plant growth in the water body is called algae bloom. Right? Algae bloom அல்லது eutrophication. சரியா? அல்லது eutrophication அப்படின்னு சொல்ல போகிறாங்க. Define equivalent mass. Equivalent mass ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல, ஃபஸ்ட்டே பார்த்தோம். ஒரு சில கொஷினை ரிப்பீட் பண்ணி நான் 100 கவுண்ட்டு கொண்டு வந்துட்டேன். மிஸ்டேக்காக இருக்குது, நானும் இப்போ தான் பார்க்குறேன். சரியா? அதுக்கு பதிலாக உனக்கு எக்ஸ்ட்ரா கொஷினை நாளைக்கு நம்ம ஆட் பண்ணி படிச்சிடலாம். ரைட்டா? ஆக்சிடேஷன் நம்பர்னா என்னது? The number of charges an atom would have in a molecule or a ionic compound. Right? Number of charge. Right? Number of charge an atom would have in a molecule or an ionic compound. ஒரு ionic compoundலையோ அல்லது ஒரு moleculeலையோ இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் சார்ஜ் என்னவோ அதை தான் என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஆக்சிடேஷன் நம்பர்னு சொல்ல போகிறோம். ரைட்டா? அதுதான் என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னு சொல்ல போகிறோம். இஃப் த எலக்ட்ரான் were transferred completely, the oxidation number reflects the electron transferred. இன்கேஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்? எலக்ட்ரான் கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சுன்னா ஆக்சிடேஷன் நம்பரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? எத்தனை எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை இப்போ பார்ப்போமா இல்லை சாயங்காலம் பார்க்கலாமா? இதுக்கப்புறமும் இருக்குது ஒரே நிமிஷம். ஐயூபேக் நேமுக்கு அப்புறம் இருக்க கொஷினை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரேன். இந்த கொஷின்ஸை முடிச்சுட்டு வரலாம். 15ஆம் பாடத்தில் வாட் வுட் ஹேப்பன் இஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸ் வேர் டோட்டலி மிஸ்ஸிங் இன் த எர்த் அட்மாஸ்பியர்? க்ரீன் ஹவுஸ் கேஸே இல்லை, அப்போ என்ன ஆகும்? Average temperature of earth will decrease drastically and the average temperature would be so low that life on earth would be impossible. Greenhouse gas இல்லைன்னா என்ன ஆகிடுமா? ஒட்டுமொத்த டெம்பரேச்சரும் சடனாக குறைஞ்சிரும். அப்போ என்ன ஆகும்? பயங்கர குளிர ஆரம்பிச்சிடும். ரைட்டா? பயங்கரமாக குளிர ஆரம்பிச்சிடும். ரைட்டா? குளிர ஆரம்பிச்சிச்சுன்னா நம்மளாலாம் சர்வே பண்ணலாம். ஓரளவுக்கு சர்வே பண்ணலாம், ரொம்ப இருந்தால் சர்வே பண்ணலாம். நீ பார்த்துருக்கேல ஆக்சுவலாக ஐஸ் ஏஜ் அந்த மாதிரி ஒரு சிலலாம் முன்னாடி இருந்துச்சு. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்போ நம்ம இப்படி வந்திருக்கோம். Define smog. This is also one of the important repeated question. Combination of smoke and fog which forms droplets that remain suspended in the air. ஸ்மோக்கும் ஃபாகும் ஒன்றா சேர்ந்து அப்படியே காற்றுல மிதந்துக்கிட்டே இருக்க போகுது. ரைட்டா? அதுதான் என்னது? ஸ்மாக் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளாசிக்கல் ஸ்மாகுக்கும் ஃபோட்டோகெமிக்கல் ஸ்மாகுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? கிளாசிக்கல் ஸ்மாகுக்கும் ஃபோட்டோகெமிக்கல் ஸ்மாகுக்கும் occurs in cool and humid climate. ரைட்டா? கூல் அண்ட் ஹியூமிட். கூல்னது ரொம்ப டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கணும். ஹியூமிட்னா காற்றுல ஈரப்பதம் ஜாஸ்தியாக இருக்கணும். யாரில்? வாட்டர் கண்டென்ட், வாட்டர் வேப்பர்ஸ் அதிகமாக இருக்கிறது தான் ஹியூமிட். ஃபோட்டோகெமிக்கல் ஸ்மாக் occurs in warm and dry climate. ரைட்டா? வார்மு ட்ரை கிளைமேட்டாக. வெயில் காலத்துலலாம் ஹியூமிடிட்டி கம்மியாக இருக்கும். ஏன்னா என்னது? வெயில் காலத்தில் ஹியூமிடிட்டி கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் வந்து புழுக்கமாக இருக்குது, வெக்கையாக இருக்குதுன்னு சொல்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய காற்றுல வாட்டர் வேப்பர்ஸ் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். மிக்சர் ஆஃப் SO2, SO3 அண்ட் ஹியூமிடிட்டி. ரைட்டா? என்ன இருக்க போது? கிளாசிக்கல் ஸ்மாகில் சல்ஃபர் டை ஆக்சைடு, சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு, அதுக்கப்புறம்
வாட்டர் வேப்பரும் இருக்க போகுது. இங்கே ஸ்மோக்கு, ஃபாகு, டஸ்ட்டு, ஏர் பொல்யூட்டன்ஸ் இதெல்லாம் இருக்க போகுது ஃபோட்டோகெமிக்கல் ஸ்மாகில். இட் இஸ் ரெடியூசிங் இன் நேச்சர். இது என்ன பண்ணுமா, ஈஸியாக ரெடியூசிங் இன் நேச்சர். தீஸ் ஆர் ஆக்சிடைசிங் இன் நேச்சர். காசஸ் ஆசிட் ரெயின், ரைட்டா? ஆசிட் ரெயின் அல்லது ப்ராங்கியல் இன்ஃபெக்ஷன்னா, ப்ராங்கஸ்னால் அது லங்ஸில் போய் பார்த்தோன்னா ப்ராங்கஸ் இருக்குல்ல, லங்ஸில் ப்ராங்கஸ் இருக்கிறது தெரியுமா இல்லையா? லங்ஸில் ப்ராங்கை அதாவது மூச்சு குழாய் தான் ப்ராங்கைன்னு சொல்லுவோம், ரைட்டா? ட்ரக்கியானா உணவு குழாய், ஈசோஃபேகஸ், ட்ரக்கியா அதெல்லாம் சாப்பாடுக்கு போகிறது, ரைட்டா? ப்ரான்கஸ், ப்ராங்கியோலஸ் இதெல்லாம் மூச்சு காற்று, ரைட்டா? அதை அஃபெக்ட் பண்ணுமா? இது கண், தோல், லங்ஸு அதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுமா, ரைட்டா? அடுத்து, ஈவன் தோ த யூஸ் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ் இன்க்ரீசஸ் கிராப் ப்ரொடக்ஷன். ஓகே, பூச்சிக்கொல்லிகள் கிராப்போட ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுது. தே அட்வர்ஸ்லி அஃபெக்ட் த லிவிங் ஆர்கானிசம். ஆனால் பயங்கரமாக உயிருள்ள பொருட்களை அஃபெக்ட் பண்ணுது. இந்த ஃபங்க்ஷனை எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம்? பெஸ்டிசைட்ஸ் ஆர் லிங்க்டு டு வைட் ரேஞ்ச் ஆஃப் ஹியூமன் ஹெல்த் ஹசார்ட்ஸ், ரைட்டா? ஒரு உயிரை கொல்றதுக்காக தான் நம்ம அதை பயன்படுத்துகிறோம். அப்போ அதை நம்ம சாப்பிட்றப்ப நம்மளுக்கும் பாதிப்பு ஏற்பட தானே செய்யும், நமக்கும் அந்த பாதிப்பு இருக்க தானே செய்யும், சரியா? அதே தான் சொல்கிறாங்க. ஹசார்டஸ் சச்சஸ் ஹெட்ஏக்கு, நாசியா, க்ரானிக் இம்பேக்ட்ஸு, கேன்சர், ரீப்ரொடக்டிவ் ஹார்மு, எண்டோக்ரைன் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த மாதிரி நிறையா நடக்க போகுது. ஃபுட் கிராப்ஸ் லைக் கேரட், ரேடிஷ் எக்ஸெட்ரா இதெல்லாம் நம்மளுக்கு பாதிக்கும். இதெல்லாம் ஈஸியாக நீ படிச்சிடலாம், இதெல்லாம் நார்மல், யூ கேன் ஸ்டடி பை யுவர் ஓன். ஆசிட் ரெயின் ஃபார்ம்டு, எக்ஸ்பிளைன் இட்ஸ் எஃபெக்ட். ஆசிட் ரெயின் எப்படி ஃபார்ம் ஆகுது? சல்ஃபர் டை ஆக்சைடு நம்ம அனுப்புகிற ஸ்மோக்கில் இருக்குது, அதே மாதிரி அட்மாஸ்பியரில் ஆக்சிஜன் இருக்குது, அதுக்கப்புறம் வாட்டர், மழை பெய்யுதுல, வாட்டர் வேப்பர், மழை தண்ணி வருதுல, அப்போ இவங்க 3 பேரும் ஒன்றா சேர்ந்தோடனே இட் பிகம் சல்ஃபியூரிக் ஆசிட். அது நைட்ரஸ் ஆக்சைடு இருந்துச்சுன்னா இட் பிகம் நைட்ரிக் ஆசிட். அப்போ இது மூலமாக தான் சல்ஃபியூரிக் ஆசிட், அதாவது சல்ஃபர் டை ஆக்சைடும் நைட்ரிக் ஆக்சைடும் ஒன்றா சேர்ந்து ஆக்சிஜன் அண்ட் வாட்டர் ப்ரெசன்ஸில் மழை பெய்கிறப்ப மழை தண்ணியோட இவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க. இவங்க 2 பேர் கேஸாக அப்படியே அட்மாஸ்பியரில் இருக்காங்க. மழை தண்ணி அதில் பட்ட உடனே H2ஓட ரியாக்ட் பண்ணுறப்ப இவங்க 2 பேர் ரியாக்ட் பண்ணி ஆசிடாக தான் கீழே வந்து விழுகிறாங்க. ஆசிட் ரெயினோட pH பாருங்கள், நார்மலாக வாட்டரோட pH 7 இருக்கணும், ஆனால் இந்த ஆசிட் ரெயின் வந்துச்சுன்னா pH குறைஞ்சிருது. குறைஞ்சிட்டா இட் பிகம்ஸ் ஆசிட். ஸோ அப்போ 5.6ங்கிறது ஆசிடாக மாறிடுது. BOD and COD, ரைட்டா? பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட்னா என்ன, கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட்னா என்ன? ஆக்சிஜன் கன்சியூம்டு பை மைக்ரோ ஆர்கானிசம் ஓவர் 5 days. இது நம்மளுக்கு இருக்க கொஷினா? முடிய போகுது இன்னும் 3 கொஷின் தான், சரியா? பப்ளிக்கில் லாக் புக்கெலாம் பீரியாடிக் டேபிளில் இருக்குமா? பப்ளிக்கில் லாக் புக்கே கொடுக்க மாட்டாங்க, லாக் டேபிள் பேப்பரில் ஜெராக்ஸ் எடுத்து தான் கொடுப்பாங்க, சரியா? ஆக்சிஜன் கன்சியூம்டு பை மைக்ரோ ஆர்கானிசம் ஓவர் 5 days at 20 degrees Celsius, ரைட்டா? மைக்ரோ ஆர்கானிசம் 5 நாளைக்கு 20 degrees Celsius இருந்தால் அது பயோ கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்டு. ஆக்சிஜன் ரெக்வயர்ட் டு ஆக்சிடைஸ் ஆர்கானிக் மேட்டர் பை ஆக்சிடைசிங் ஏஜென்ட் மூலமாக ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் ppm. ppm என்னது? பார்ட்ஸ் பெர் மில்லியன், ரைட்டா? பார்ட்ஸ் பெர் மில்லியன். இது என்ன அப்படின்னா மில்லிகிராம் பெர் லிட்டர். ஒரு லிட்டருக்கு எத்தனை மில்லிகிராம் வேணும் அப்படிங்கிறது தான் இது. யூஸ்டு டு மெஷர் டிகிரி ஆஃப் வாட்டர் பொல்யூஷன். வாட்டர் பொல்யூஷன் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ppm இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணி நம்ம பார்க்குறதுக்கு இதை யூஸ் பண்ண போகிறோம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா மெஷர் ஆக்சிடைசபிள் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் மேட்டர், ரைட்டா? ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் ஒரு பொருள் இருக்குது, ஒரு சாப்பாடு எவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகுது அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இதை எக்ஸாம்பிளுக்கு யூஸ் பண்ணலாம். ஒன்லி த மெஷர் ஆஃப் கன்சியூம்டு ஆக்சிஜன், எவ்வளோ ஆக்சிஜனை கன்சியூம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத மட்டும்தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இங்கே மெஷர் கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், இங்கே எவ்வளோ ஆக்சிஜன் தேவைங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இங்கே எவ்வளோ யூஸ் ஆகிருக்கு, இங்கே எவ்வளோ யூஸ் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். வாட்டரோட ppm என்ன அப்படின்னா 5 விட லெஸ்ஸாக இருக்கணும், லெஸ் ppm. க்ளீன் வாட்டரில் இதோட எப்படி இருக்கணும் அப்படின்னா 250 மில்லிகிராம் பெர் லிட்டர், ஒரு லிட்டருக்கு 250யோட அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வயபிள் அண்ட் நான் வயபிள் பர்டிகுலேட் பொல்யூட்டன்ஸ், ரைட்டா? ஸ்மால் லிவிங் ஆர்கானிசம்ஸ், ஸ்மால் சாலிட் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ட்ராப்லெட்ஸ், ஸ்மோக்கு, டஸ்ட்டு இதெல்லாம் இருக்கக்கூடியது. தே கண்டெயின் லிவிங் ஆர்கானிசம், ரைட்டா? வயபிள் பொல்யூட்டன்ஸ். நான் வயபிள்னா என்னது? நான் லிவிங் பார்ட்டிகல்ஸ் இருக்க போது. ஆர்கானிக் பார்ட்டிகுலேட்ஸு இங்கேயும் ஆர்கானிக் பார்ட்டிகுலேட்ஸ் ஜென்ரலாக சொல்லியிருக்காங்க, ரைட்டா? சார் கொடுத்த பிடிஎஃப்பும் இதுவும் ஒன்றானா? சார் வேறு பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன். லாஸ்ட் கொஷின் வாங்க. வாட் ஆர் த வேரியஸ் மெத்தட்ஸ் யூ சஜஸ்ட் டு ப்ரொடெக்ட் அவர் என்விரான்மெண்ட்? என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்கு என்னென்னலாம் நம்ம கொடுக்கலாம்? வாட்டர் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், ரைட்டா? வேஸ்ட் எப்படி நம்ம டிஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரீசைக்கிள் பண்ணலாம்.
சப்ஸ்டியூஷன் ஆஃப் லெஸ் டாக்ஸிக் சால்வெண்ட் ரைட்டா, விஷத்தன்மை குறைந்ததை யூஸ் பண்ணலாம், சல்ஃபர் கண்டென்ட் இல்லாத ஃபியூவலை யூஸ் பண்ணலாம், நிறைய மரங்கள் வளர்க்கலாம். இந்த மாதிரி பண்ணால் ஈஸியாக இருக்க போகுது. தட்ஸ் இட். சரியா? நல்ல சம்பளம் தான் கொடுக்குறாங்க. நல்லா இருக்கேன் நான், சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எவ்வளோ சம்பளம் வேணுமோ அவ்வளோ கொடுக்குறாங்க. சரியா? நீனும் நிறைய படித்தேன்னா உனக்கும் அதே மாதிரி உன் குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கும் ஏற்ற மாதிரி நிறைய சம்பளம் இருக்க வேலை கிடைக்கும். சரியா? முடிஞ்சாச்சு. ஒன்லி 90யா? டே 90லாம் இருக்காரு கூட ஒரு 99 இங்கே 106 இருக்கேடா. அப்போ இதில் ஒரு பேஜ் இங்கே இருக்குது. ஓ 2 கொஷின் ரிப்பீட்டடா, அதனாலயா? டே மொத்தம் 106, இதில் 2 பேஜ் 103 பேஜஸ் இருக்கேடா. 103ல் 2 கொஷின் என்னமோ தான் ரிப்பீட்டடு, மித்ததெல்லாம் கரெக்டாக தானே இருக்கும். ரைட். சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், போய் தூங்குங்க. ஜஸ்ட் ஹாவ் அ குட் ஸ்லீப். சாப்பிட்டுட்டு தூங்குங்க. நோன்பு வச்சுருக்கவங்க சாப்பிடாம தூங்குறதுனா தூங்கலாம், தூங்கலாமா தூங்கக்கூடாதான்னு தெரியல. அதனால் தூங்குங்க, இல்லை தூங்காதீங்க. ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் இந்த பிடிஎஃப் எடுத்து ஜஸ்ட் ஒரு தடவை ரீகால் பண்ணி பாருங்கள். ஒரு ½ அன் ஹவரில் சூப்பராக இந்த ரீகால் பண்ணி படிச்சிடலாம். 6 மணிக்கு கரெக்டாக வந்துடுங்க. நம்ம நேமிங் ரியாக்ஷனில் சந்திக்கலாம். ரைட்டா? பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் இஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். ரைட்டா? ஓகேவா? ரைட். முடிச்சுக்கலாமா? ரைட். இதே மாதிரி நாளைக்கு காலையில் இருக்குது. இன்றைக்கி சாயங்காலம் வந்துடுங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் பார்க்கலாம். ஓகே? இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன். உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? டாடா, பை, see you.